Very, very important time at this moment. Praise the Lord. மிக முக்கியமான நேரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். And that is to listen to the word of God. வேத வசனத்தை கேட்கும்படியாக. God has something very special for every one of you seated here. இங்க அமர்ந்திருக்கிற யாவருக்கும் விசேஷமான வார்த்தையை கர்த்தர் வைத்திருக்கிறார். And once again a very, very warm welcome, especially to the viewers watching online throughout the globe. விசேஷமாக உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். விசேஷமாய் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் நான் வரவேற்கிறேன். Whichever country you may be joining us, I pray God will meet you at the very point of your need. நீங்க எந்த இடத்துல இருந்து எந்த தேசத்துல இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. This day we are so happy and privileged to have a wonderful man of God. இந்த நேரத்துல அருமையான அற்புதமான தேவ மனிதன் நம்ம மத்தியில இருப்பது மிக சந்தோஷமான காரியம். Well, I can say he is a friend of God and friend of people. அவர் தேவனுடைய நண்பராகவும் நம்முடைய நண்பராகவும் இருக்கிறார். He has had a close encounter with God several times. அநேக முறை தேவனை நேர்முகமாக சந்தித்த ஒரு மனிதர். And together with that, he is the son-in-law of Reverend Stephen Devakumar. நாம் எல்லாரும் அந்த இருக்கிற பாஸ்டர் ஸ்டீஃபன் தேவகுமார் உடைய மருமகனா இருக்கிறார். And the beautiful thing is, அருமையான காரியம் என்னவென்றால், we have all heard about Israel and we have read about Israel in the Bible. வேதத்தில் இஸ்ரேலை குறித்து நாம் படித்திருக்கோம், கேட்டிருக்கிறோம். But our guest speaker this morning, இந்த காலை நேரத்தில் நம்முடைய விசேஷமான ஊழியக்காரர், he has gone to Israel several times. இஸ்ரேலுக்கு அநேக முறை பயணம் செய்திருக்கிறார். He has visited all the important places. அந்த மிக முக்கியமான பல இடங்களை சந்தித்திருக்கிறார். Not only that, he has studied over there. மாத்திரமல்ல, அங்கிருந்து அவர் படித்திருக்கிறார். And he has traveled not only Israel, இஸ்ரேலில் மட்டும் அவர் பயணம் செய்யவில்லை, but to several other countries of the globe. அநேக தேசங்களுக்கு அவர் பயணம் செய்திருக்கிறார். To US, to Dubai and the other places. துபாய், அமெரிக்கா, இப்படிப்பட்ட பல தேசங்களுக்கு. And guess how many days he is traveling? நீங்க யோசனை பண்ணி பாருங்க, வருஷத்துல எத்தனை நாள் அவர் பயணம் போயிருப்பார். Except on Sundays and weekend he is in his local church. அநேகமாக வீக்கெண்ட்லயும் மற்ற காரணங்கள அவருடைய சபையில இருப்பார். But all the other 360 days together, மற்ற 360 நாளும் he is traveling around the world preaching the good news. உலகத்துல பல இடங்களுக்கு சென்று வேத வசனத்தை போதித்து வருகிறார். Worldwide, உலக ரீதியாக எல்லா இடத்திலும். So it is a privilege and honor, நாம் அவரை கனப்படுத்துவது நம்முடைய கடமையா இருக்கிறது. To have our dear and own pastor Michael Raj from திண்டுக்கல்ல இருந்து வருகிற நம்முடைய ஊழியக்காரர் மைக்கேல் ராஜ் அவர்கள். Shall we all stand to our feet, ladies and gentlemen? நாம் யாவரும் எழுந்து நிற்போமா? You are youth, come on, stand. நீங்க எல்லாம் வாலிபராக எழுந்து நில்லுங்க. And give a big welcome to Pastor Michael Raj from Dindikkal. வரவேற்போம். Pastor Michael Raj. Pastor Michael Raj. Come, Pastor. வாங்க. You can do better. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நம்ம எல்லாரும் உட்கார்ந்து கொள்வோம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே திருச்சபையில் கூடியிருக்கிறதான 60 வரைக்கும் 60 வரைக்கும் கூடி வந்திருக்கிற எல்லா வாலிபர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. அநேக வாலிபர்களை முன் வரிசையிலே பார்க்கிறேன். 60 தொட்டவர்கள், 65 தொட்டவர்கள், பல வாலிபர்கள் கூடியிருக்கிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே இருப்பதை குறித்து எனக்கு மிகுந்த சந்தோஷம். அவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே எனக்கு இது கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். என்னை மிகவும் அன்போடு கூட அழைத்து இந்த பெரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்ததான அருமையான கனத்துக்குரிய தேவ ஊழியர் அன்பு தகப்பன் ஸ்தோத்திரம் ரெவரண்ட் டாக்டர் ஜாக்சன் ஐயாவுக்கு, பிஷப் ஐயாவுக்கு என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கூடுகையை மகிமையாய் ஆயத்தப்படுத்தி இருக்கிறதான அருமையான எல்லா யூத் பாஸ்டர்ஸ், இந்த யூத் டீமுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை மிகவும் அன்போடு கூட
பர்சனலாக அழைத்ததான பிரதர் தாஸ் அவர்களுக்காகவும் அன்பின் வாழ்த்துக்கள். நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக நான் போக விரும்புகிறேன். தயவு கூர்ந்து ஆங்காங்கு இருக்கிறதான எல்லா வாலிபர்கள், ஆங்காங்கு இருக்கிறவர்கள் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்திலே உங்களுக்கென்று இருக்கிற இருக்கையிலே நீங்கள் வந்து அமரும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறேன். இது தேவன் நம்மோடு கூட பேசுகிற நேரம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறதான நேரம். உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய சிந்தைகளை நீங்கள் ஒருமுகப்படுத்துங்கள். ஒருவேளை இன்றைக்கு இந்த யூத் ஃபெஸ்டுக்கு நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கலாம். சிலரிடத்துல பைபிளே இல்லாமல் கூட நீங்க வந்திருக்கலாம். எங்களை கூப்பிட்டாங்க சார், எங்களை இன்வைட் பண்ணாங்க சார், ரிபப்ளிக் டே அன்னைக்கு ஏதோ ஒரு யூத் ஃபங்க்ஷன் சொல்லி எங்களை கூப்பிட்டுருக்குறாங்க, நாங்க வந்திருக்கிறோம். ஆனா இங்க என்ன நடக்குது ஏதுன்னே எங்களுக்கு தெரியல. ஏதோ பாடுறாங்க, நல்லா பாடுறாங்க, ப்ரேயர் பண்றாங்க, என்னென்னமோ நடக்குது. ஒருவேளை எதுவுமே புரியாமல் கூட நீங்கள் உட்கார்ந்து இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இயேசு சுவாமி உங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில இருக்கிற சில கேள்விகளுக்கு அவர் பதில் தர விரும்புகிறார். ஆகவே அடுத்திருக்கிற சில நிமிடங்கள் என்னோடு கூட ஆவியிலே ஒருமனப்பட்டு ஆங்காங்கு போவது, அலசடி செய்வது, இந்த கூடுகையை அப்படி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்றது, இது எதுவுமே இல்லாதபடி ஆங்காங்கு இருக்கிற இருக்கைகளிலே நீங்கள் அமர்ந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. சமீபத்திலே நான் எழுதினதான ஒரு பாடல், உள்ளங்கை மேகம் என்கிறதான ஒரு பாடல். கர்மேல் பர்வதத்திலே தீர்க்கதரிசி 450 தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக சவால் விட்டதையும், அந்த கர்மேல் பர்வதத்திலே ஏறி போய் ஒரு பெரிய காளையை சந்து சந்தாக துண்டித்து வானத்திலிருந்து அக்கினியை வரவழைத்து அந்த பலிப்பொருளை பட்சித்து போட்டதையும், ஆகாபிடத்திலே ஒரு உள்ளங்கை மேகம் தெரிகிறது, சமுத்திரமுகமாய் போய் 6 முறை பார்த்தும் ஒன்றும் தெரியாமல் 7வது முறை ஒரு சின்ன உள்ளங்கை மேகம் தெரிகிறது என்று சொன்ன பொழுது, ஆகாவை பார்த்து தீர்க்கதரிசி உன் அறையை கட்டிக்கொண்டு ஓடி போகும் ஒரு பெருவெள்ளத்தின் இரைச்சல் என் காதுகளிலே கேட்கிறது என்று சொன்னபோது, அந்த ஆகா புறப்பட்டு போன போது அந்த ஆகாவுக்கு முன்பாக தீர்க்கதரிசி தன் அறையை கட்டிக்கொண்டு விரைந்தோடினதையும், ஒரு பெரிய பெருவெள்ளம் வந்ததையும் வேதத்தில் நீங்கள் படித்திருக்கலாம். அதை ஒரு பாடலாக நாம் பாடிவிட்டு ஆண்டுடைய வசனத்துக்கு நேராக போக கர்த்தர் உதவி செய்வாராக. ஒருவேளை இந்த பாடலை நீங்கள் கேட்டிருக்கலாம், பாடியிருக்கலாம். என்னை விட இந்த பாடலை மிக அருமையாக கோயம்புத்தூர்ல இருக்கிறதான பாஸ்டர் பென்ஸ் அவருடைய மனைவி இந்த பாடலை நன்றாக பாடி இருக்கிறார்கள். இணைந்து ஒரு முறை இந்த பாடலை நாம் பாடிவிட்டு தேவனுடைய வசனத்துக்கு நேராக நாம் போகலாம். எஃப் மைனர். எனக்கு கொஞ்சம் மானிட்டர் கொஞ்சம் கூடி வச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். மானிட்டர் மாத்திரம் கொஞ்சம். எஸ், தேங்க்யூ. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே, மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே, மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டும். நீங்க அப்படி கொஞ்சம் பாடுவீங்களா? ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டும். நல்ல ஒரு 2-4 ஒரு பஞ்சிங்க கொடுக்கலாமா? ஹalleluya 1 2 3 4. Put hands together. கரங்களை தட்டி இணைந்து என்னோடு கூட இணைந்து உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே, மழையாய் பெய்யட்டுமே. கொஞ்சம் கூட மானிட்டர் கொடுக்கணும், கொஞ்சம் கூட மானிட்டர். Praise God.
மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. நீங்க பாடுவீங்களா? ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே, மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே, நதியாய் பாயட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. தாகர்க்கப்பட்ட பலிபீடங்கள் செப்பனிடப்பட வேண்டுமே. சிதறுண்ட தேவஜனங்கள் ஒன்றாக இணையணுமே. தாகர்க்கப்பட்ட பலிபீடங்கள் செப்பனிடப்பட வேண்டுமே. சிதறுண்ட தேவஜனங்கள் ஒன்றாக இணையணுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய், உங்க சத்தம் மழையாய் பெய்யட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. ஒரு உள்ளங்கை பரலோகத்தின் அக்கினியை பலிபீடம் காணணுமே. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், ஜாதிகள் முழங்கணுமே. பரலோகத்தின் அக்கினியை பலிபீடம் காணணுமே. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், ஜாதிகள் முழங்கணுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய், இந்த ஒரு வார்த்தை, மழையாய் பெய்யட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. நீங்க பாடுங்க. மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. பெருவெள்ளத்தின் ஈரச்சல் சத்தம் காதுகள் கேட்கட்டுமே. ஆஹாவின் ரதத்திற்கு முன் அறை கட்டி ஓடணுமே. பெருவெள்ளத்தின் ஈரச்சல் சத்தம் காதுகள் கேட்கட்டுமே. ஆஹாவின் ரதத்திற்கு முன் அறை கட்டி ஓடணுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. நீங்க பாடுங்க. நதியாய். ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியா, மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, மழையாய் பெய்யட்டும். நல்ல பலமா ஒரு கையை தட்டி ஒரு விசை எல்லாரும் கண்களை மூடி ரெண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டும். நீங்க பாடுவீங்களா? மழையாய். இந்த பகற்பொழுதிலே இந்த பெங்களூர் பட்டணத்திலே ஒரு மழை பெய்யணும் ஆண்டவரே, ஒரு அபிஷேக மழை பெய்யணுமே. இன்னும் ஒரு முறை பாரத்தோடு ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி முழு உள்ளத்தோடு மழையாய் பெய்யட்டுமே,
நதியா. மூணு முறை சத்தம் உயர்த்தி மலையா நதியா. இரண்டாவது முறை மலையா ஒரு நதியா. கடைசியாய் முழு பலத்தோடு மலையாய் பெய்யட்டுமே பெருநதியா. அப்படியே தலைக்கு மேல நல்ல கைத்தட்டி பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் ஒரு விசை அந்நிய பாஷையில பேசி, ஆவியானவரே இந்த பகற்பொழுதிலே நீ செய்ய நினைத்ததை கர்த்தர் செய்து முடிப்பீராக. ஒரு மாற்றம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த நாளிலே இந்த ஜயோன் இன்டர்நேஷனல் சபையிலே கூடி வந்திருக்கிற வாலிபர்கள், கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் மத்தியிலே ஆவியானவர் செய்ய நினைத்ததை, பரிசுத்த ஆவியானவர் செய்ய நினைத்ததை செய்து முடிப்பீராக. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். வார்த்தை வெளிவருவதற்கு தடை செய்ய எத்தனிக்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்திலே சபித்து மேற்கொள்ளுகிறோம். ஆவியானவர் பேசுவீராக, இடைபடுவீராக. இயேசுவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாம் சங்கீத புஸ்தகம் அதனுடைய 110வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை மையமாக கொண்டு ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுவாராக. ஆதியாகமம் 110 அதனுடைய 3வது வசனத்தை ஒருவர் மைக் இருந்தால் மைக்கில் வாசித்தால் நன்றாக இருக்கும். சங்கீதம் 110 3வது வசனம். தமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களுமாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமமான உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். நன்றாக கவனமாய் கவனியுங்கள். ஆங்காங்கு இருக்கிறதான எல்லா ரோவ்ல உட்கார்ந்து இருக்கிறதான பிள்ளைகள், பின் வரிசையில் இருக்கிறவர்கள், முன் வரிசையில் இருக்கிறவர்கள், ஏதோ ஒரு மனிதன் பேசுகிறான், பாஸ்டர் மைக்கேல் பேசுகிறார் என்று நினைக்காதபடி ஆவியானவர் தான் பேசுகிறார் என்று நம்பி வார்த்தையை கவனமாய் கவனிக்கும்படியாய் கேட்கிறேன். இது விளையாடுவதற்கோ, இது சிரிப்பதற்கோ, இது கமாண்ட் பண்ணுவதற்கோ நேரமில்லை. இது சத்திய வசனம் வெளிப்படுகிற நேரம். ஆவியானவருடைய முழு கண்ட்ரோலுக்குள்ளே நம்மை விட்டுக் கொடுப்போம். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. ஒருவேளை ஆன்லைன்ல உலகத்தின் எந்த பகுதியில இருந்து நீங்கள் இந்த நாளிலே பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் எங்களோடு கூட ஆவியிலே இணைந்து ஒருமனப்பட்டு வார்த்தையை கேட்கும்படியாய் கேட்கிறேன். ஒரு யவன ஜனம் உமக்கு பிறக்கும். ஆங்கில வேதாகமத்தில் மிக அழகாக போடப்பட்டிருக்கிறது, there is a young generation. ஆண்டவர் இந்த நாட்களிலே ஒரு பெரிய வாலிப திரளை, ஒரு இளம் தலைமுறையை தேசத்தில் உருவாக்க விரும்புகிறார். அந்த தலைமுறை எப்படிப்பட்டது என்று அந்த வசனமே சொல்லுகிறது. உமது பராக்கிரமத்தின் நாளிலே, அப்படி என்றால் கடைசி நாட்களிலே, எண்ட் டைம்ல, கர்த்தருடைய வருகையின் நாளிலே உம்முடைய ஜனம் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமுமான ஒரு பரிசுத்த அலங்காரமான ஒரு யவன ஜனம், பரிசுத்தமுள்ள ஒரு வாலிபர் கூட்டம், ஒரு இளம் தலைமுறை. அது மாத்திரமல்ல, விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் யவன ஜனம். அப்படி என்றால் the newborn, புதிதாக பிறந்த, பரிசுத்த ஆவியினாலே ரட்சிக்கப்பட்ட, பாவங்களை விட்டொழித்த, பரிசுத்தமுள்ள ஒரு புதிய பிள்ளையாக the newborn என்று சொல்லுகிறார்களே, புதிதாக பிறக்கிற ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொண்ட ஒரு இளம் தலைமுறையை கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே இந்த பெங்களூர் பட்டணத்திலே உருவாக்க தீர்மானித்திருக்கிறார். அதற்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த வாலிபர் கொண்டாட்டம். நம்ப ஏது உள்ள பிள்ளைகள் கைத்தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நீங்கள் தான் அந்த யவன ஜனம், நீங்கள் தான் அந்த யவன ஜனம், நீங்கள் தான் அந்த யவன ஜனம். ஒரு 3 முறை 4 முறை அந்த வார்த்தையை சொல்லுவோமே, நான் தான் அந்த யவன ஜனம்,
சத்தமுயர்த்தி நான் தான் அந்த யவன ஜனம், நான் தான் அந்த யவன ஜனம். கர்த்தர் என்னை அப்படித்தான் பார்க்கிறார். ஒரு இளம் தலைமுறையாக, ஒரு எனர்ஜெட்டிக்காக, ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவனாக, ஒரு கடைசி காலத்தின் எழுப்புதலை உருவாக்குகிறவனாக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். கவனமாய் கேளுங்கள். வேதத்திலே பல வாலிபர்களை குறித்த செய்திகளை நாம் கேட்டிருக்கலாம். சிம்சோனை குறித்த வாலிபர் செய்திகளை கேட்டிருக்கலாம். தானியேலை குறித்த வாலிபர் செய்திகளை கேட்டிருக்கலாம். தாவீதை குறித்த வாலிபர் செய்திகளை கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வேதத்தில் காணப்படுகிற ரொம்ப குட்டி கேரக்டர், யாராலும் அதிகமாக பேசப்பட்டிருக்காத ஒரு கேரக்டர், இதுவரைக்கும் எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை நீங்கள் தியானித்திருக்காத ஒரு சிம்பிளான ஒரு கேரக்டரை கொண்டு ஆவியானவர் இந்த நாளிலே எப்படிப்பட்ட ஒரு யவன ஜனம் உருவாக வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு வாலிப தலைமுறை உருவாக வேண்டும், எதற்காக கர்த்தரனை அழைத்தார், எதற்காக கர்த்தரனை தெரிந்து கொண்டார், எதற்காக எனக்கு இந்த ரட்சிப்பு, எதற்கு எனக்கு இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம், எதற்கு எனக்கு இந்த ஞானஸ்நானம் என்பதை குறித்ததான ஒரு தெளிவான விளக்கத்தோடு கூட மீண்டும் சொல்லுகிறேன். கவனமாய் 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 வார்த்தையை கேளுங்கள், கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரம் வேதத்திலே என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொண்டு அந்த வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம். Those who have an English Bible, please turn over the chapter 2 Kings chapter 9 verse number 1 to 7. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஒரு சின்ன நபரை குறித்து, அங்கு ஒரு கதாபாத்திரம், அங்கு ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். யாராகிலும் ஒருவர் வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரில் ஒருவனை அழைத்து, நீ இடை கட்டிக் கொண்டு இந்த தைலக்குப்பியவன் கையில் எடுத்துக்கொண்டு கீலேயாத்துள்ள ராமோத்திற்கு போ. நீ அங்கே சேர்ந்த போது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறார் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரரின் நடுவில் இருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்துக் கொண்டு போய் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றான். அப்படியே தீர்க்கதரிசியின் ஊழியக்காரனாகிய அந்த வாலிபன் கீலேயாத்துள்ள ராமோத்திற்கு போனான். அவன் உட்பிரவேசித்த போது சேனாதிபதிகள் அங்கே உட்கார்ந்து இருந்தார்கள். அப்பொழுது அவன், சேனாதிபதியே, உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு என்றால், அதற்கு யெகூ, எங்கள் எல்லாருக்குள்ளும் யாருக்கு என்று கேட்டதற்கு அவன் சேனாதிபதியாகிய உமக்கு தான் என்றான். அவன் எழுந்து அறை வீட்டுக்குள் பிரவேசித்தான். அவன் அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்தப் பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்தப் பழியையும் யேசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிட கடவாய் என்றான். கவனமாய் கேளுங்கள், கவனமாய் கேளுங்கள், மிக கவனமாய் கேளுங்கள். இந்த காரியத்தை விளக்கி சொல்வதற்கு முன்பாக இதனுடைய சரித்திர பின்னணியத்தை கொஞ்சம் சொல்லிவிட்டு இதிலிருந்து ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட சில காரியங்களை தெளிவாய் பேசுவாராக. கவனமாய் கேளுங்கள். இஸ்ரவேல் என்கிற ஒரு பெரும் கூட்டம், இஸ்ரவேல் என்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டம், ஏறக்குறைய 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஒரு கூட்டம், 430 வருடங்களுக்கு மேலாக, பிரதர் இங்க கவனிக்கணும், 430 வருடங்களுக்கு மேலாக எகிப்து என்கிறதான ஒரு தேசத்திலே அடிமைகளாக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு மிகப்பெரிய அடிமைத்தனம்,
ஏறக்குறைய 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்கள். எகிப்தியர்கள் அவர்களை அடிமைப்படுத்தினார்கள். எகிப்தியர்கள் அவர்களை இம்சைப்படுத்தினார்கள். செங்கோல் அறுக்க வைத்தார்கள். அவர்களை வைக்கோல் அறுக்க வைத்தார்கள். பெண்களை மானபங்கப்படுத்தினார்கள். இப்படியாக பல வருட காலமாய் ப்ளீஸ் கவனியுங்கள். இப்படி பல வருட காலமாய் அவர்கள் இம்சையை அனுபவித்துக் கொண்டிருந்ததான நாட்கள் அந்த நாட்கள். ಈ ರೀತಿ ಹಲವು ವರ್ಷಗಳಿಂದ ಹಿಂಸೆಯನ್ನು ಅನುಭವಿಸಿದ್ದಂತಹ ದಿನಗಳು ಆ ದಿನಗಳು. 40 லட்சம் மக்களும் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். 40 ಲಕ್ಷ ಜನಗಳು ಕೂಡ ದಾಸತ್ವದಲ್ಲಿದ್ದರು. எல்லோரும் யெகோவா தேவனை நோக்கி அபயமிட்டார்கள். ಯೆಹೋವ ದೇವರನ್ನು ನೋಡಿ ಗೋಳಾಡಿದರು. எப்படியாவது எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஆண்டவரே. ಹೇಗಾದರೂ ನಮಗೊಂದು ಬಿಡುಗಡೆ ಬೇಕು ದೇವರೇ. எப்படியாவது இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும். ಹೇಗಾದರೂ ಈ ಒಂದು ದಾಸತ್ವದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಬೇಕು ಎಂದು ಪರಲೋಕ தேவனை நோக்கி அபயமிட்டார்கள். ಎಂದು ಪರಲೋಕ ದೇವರನ್ನು ನೋಡಿ ಕೂಗಿದರು. தேவன் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டார். ದೇವರು ಅವರ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿದರು. அவர்களுக்கு ஒரு தலைவனை எழும்ப பண்ணினார். ಅವರಿಗೊಂದು ನಾಯಕನನ್ನು ಎಬ್ಬಿಸುವಂತೆ ಮಾಡಿದರು. அவனுடைய பெயர்தான் மோசே. ಅವರ ಹೆಸರೇ ಮೋಸೆ. அந்த மோசேயை கொண்டு ಆ ಮೋಸೆಯನ್ನು ಇಟ್ಟು பலவிதமான அற்புதங்களினாலும் ಹಲವು ವಿಧವಾದ ಅದ್ಭುತಗಳಿಂದಲೂ பலவிதமான அதிசயங்களினாலும் ಹಲವು ವಿಧವಾದ ಆಶ್ಚರ್ಯಕರ அடையாளங்களினாலும் ಸಂಕೇತಗಳಿಂದಲೂ 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார்கள். 40 ಲಕ್ಷಕ್ಕೂ ಮೇಲ್ಪಟ್ಟ ಜನಗಳನ್ನು ಐಗುಪ್ತ ದೇಶದ ಗುಲಾಮಗಿರಿಯಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ತಂದರು. விடுதலையாக்கி எங்கே கொண்டு போனார்கள்? ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ಎಲ್ಲಿಗೆ ಕೊಂಡು ಹೋದರು? ஆண்டவர் அவர்களுக்கு பிராமிஸ் பண்ணி கொடுத்த the promised land என்று அழைக்கப்படுகிற கானானை நோக்கி பயணம் போனார்கள். ದೇವರು ಅವರಿಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿ ಕೊಟ್ಟಂತಹ ವಾಗ್ದಾನ ಭೂಮಿಯನ್ನು ನೋಡಿ ಹೋಗುವಂತೆ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡಿದರು. இடையிலே செங்கடலை கடந்து போனார்கள். ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕೆಂಪು ಸಮುದ್ರವನ್ನು ದಾಟಿ ಹೋದರು. யோர்தான் பின்னிட்டு போனது. ಯೋರ್ದಾನ್ ಹಿಂಜಾರಿ ಹೋಯಿತು. எரிகோவின் மதில்கள் விழுந்தது. ಎರಿಗೋ ಗೋಡೆಗಳು ಬಿದ್ದವು. கேட்ட நேரத்திலே மன்னா கிடைத்தது. ಕೇಳಿದ ಸಮಯದಲ್ಲಿ ಮನ್ನಾ ಸಿಕ್ಕಿತು. கேட்ட நேரத்திலே காடை கிடைத்தது. ಕೇಳಿದ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಮಾಂಸ ಸಿಕ್ಕಿತು. கேட்ட நேரத்திலே தண்ணீர் கிடைத்தது. ಕೇಳಿದ ಸಮಯದಲ್ಲಿ ನೀರು ಸಿಕ್ಕಿತು. அவர்கள் போட்டிருந்த உடைகள் பழமையாய் போகவில்லை. ಅವರು ಹಾಕಿದಂತಹ ವಸ್ತ್ರಗಳು ಹಳೆಯದಾಗಲಿಲ್ಲ. அவர்கள் போட்டிருந்த பாதரட்சைகள் பழமையாய் போகவில்லை. ಅವರು ಧರಿಸಿದ್ದ ಪಾದರಕ್ಷೆಗಳು ಹಳೆಯದಾಗಲಿಲ್ಲ. பகலிலே அவர்களை குளிர்விப்பதற்கு ஒரு மேக ஸ்தம்பம் போனது. ಹಗಲಲ್ಲಿ ಅವರಿಗೆ ತಣ್ಣಗೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಒಂದು ಮೇಘ ಸ್ತಂಭವಿತ್ತು. இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்டுவதற்கு ஒரு அக்கினி ஸ்தம்பம் போனது. ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಬೆಳಕನ್ನು ತೋರಿಸಲು ಒಂದು ಅಗ್ನಿ ಸ್ತಂಭ ಹೋಯಿತು. இப்படியே பல வருட கால பயணத்துக்கு பின்பு ஒரு வழியாக கர்த்தர் முன்குறித்தவர்கள் கானான் தேசத்தை வந்து அடைந்தார்கள். ಹೀಗೆ ಹಲವು ವರ್ಷಗಳ ಕಾಲ ನಂತರ ಅವರು ದೇವರು ತೋರಿಸಿದಂತಹ ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಬಂದರು. இப்பொழுது கானானை வந்து அடைந்ததற்கு பின்பு ಈಗ ಕಾನಾನ್ ಬಂದು ಸೇರಿದ ನಂತರ இஸ்ரவேலுக்கு ஒரு அரசாங்கம் நியமிக்கப்பட வேண்டியது இருந்தது. ಇಸ್ರಾಯೇಲಿಗೆ ಒಂದು ರಾಜ್ಯಾಂಗ ನೇಮಿಸಬೇಕಾಗಿತ್ತು. ரொம்ப கவனமாய் கவனிக்க வேண்டும். ತುಂಬಾ ಗಮನದಿಂದ ಗಮನಿಸಬೇಕು. இது 3 வகையான அரசாங்கங்கள் அமைக்கப்பட்டது. ಇಲ್ಲಿ 3 ವಿಧವಾದಂತಹ ರಾಜ್ಯಾಂಗಗಳು ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿತು. ஆரம்ப காலத்திலே தகப்பனுடைய வழிநடத்துதல் இருந்தது. ಆರಂಭದ ಕಾಲದಲ್ಲಿ ತಂದೆಯ ಒಂದು ದಾರಿ ನಡುವಿಕೆ ಇತ್ತು. அதாவது தலைவர்களுடைய காலம் என்று சொல்லலாம். ಅಂದರೆ ಅದು ನಾಯಕತ್ವರ ಕಾಲವೆಂದು ಹೇಳಬಹುದು. மோசே தலைவராக இருந்தார். ಮೋಸೆ ನಾಯಕನಾಗಿದ್ದನು. அவரோடு கூட ஆரோன் தலைவராக இருந்தார். ಅವರ ಜೊತೆ ಆರೋನನು ಕೂಡ ನಾಯಕನಾಗಿದ್ದನು. அடுத்து யோசுவா தலைவராக வந்தார். ಅನಂತರ ಯೋಸುವನು ನಾಯಕನಾಗಿ ಬಂದನು. யோசுவாவிடத்திலே தேவன் சொன்னார், மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன் என்று சொன்னார். ಯೋಸುವನ ಜೊತೆ ದೇವರು ಹೇಳಿದರು, ಮೋಸೆಯೊಂದಿಗೆ ಇದ್ದ ರೀತಿ ನಿನ್ನೊಂದಿಗಿರುವೆನು ಎಂದು. இப்படி தலைவர்களின் காலம் முடிந்ததற்கு பின்பு ಈ ರೀತಿ ನಾಯಕರ ಕಾಲ ಮುಗಿದ ಮೇಲೆ நியாயாதிபதிகளின் காலம் உண்டானது. ನ್ಯಾಯಾಧಿಪತಿಗಳ ಕಾಲ ಉಂಟಾಯಿತು. சவுக்கார் என்கிற நியாயாதிபதி, ನಾವು ಸೌಕಾರ್ ಎಂಬ எப்தா என்கிற நியாயாதிபதி, ಯೆಪ್ತಾ ಎಂಬ பல ನ್ಯಾಯಾಧಿಪತಿ, நியாயாதிபதிகள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து வந்தார்கள். ಈ ರೀತಿ ನ್ಯಾಯಾಧಿಪತಿಗಳು ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು நியாயாதிபதிகளின் காலம் முடிந்ததற்கு பின்பு ನ್ಯಾಯಾಧಿಪತಿಗಳ ಕಾಲ ಮುಗಿದ ಮೇಲೆ ராஜாக்களின் காலம் உருவானது. ಅರಸರ ಕಾಲ ಉಂಟಾಯಿತು. சவுல் ராஜாவானார். ಸೌಲು ರಾಜನಾದನು. தாவீது ராஜாவானார். ದಾವೀದನು ಅರಸನಾದನು. அவருடைய மகன் சாலமோன் ராஜாவானார். ಅವರ ಮಗ ಸಾಲೋಮನನ அவருடைய ಅರಸನಾದನು. மகன் யெரொபெயாம் ராஜாவானார். ಅವರ ಮಗ ಯೆರೊಬೆಯಾಮನ இப்படி ಅರಸನಾದನು. வழி வழியாக இஸ்ரவேலை ராஜ்யபாரம் செய்து வந்தார்கள் ராஜாக்கள். ಈ ರೀತಿ
ಹಂತ ಹಂತವಾಗಿ ಇಸ್ರೇಲರನ್ನು ರಾಜ್ಯಾಂಗ ಮಾಡುತ್ತಾ ಬಂದರು அப்ப ರಾಜರು. 3 செட் ஆஃப் அரசாங்கம் இஸ்ரவேலை ஆட்சி செய்து வந்தது. ಆಗ 3 ಹಂತದ ಅರಸರು ಇಸ್ರೇಲರನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಾ ಬಂದರು. முதலாவது தகப்பன்மார்கள், ಮೊದಲನೇದಾಗಿ ತಂದೆಯವರು, இரண்டாவது நியாயாதிபதிகள், ಎರಡನೇದಾಗಿ ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರು, மூன்றாவது ராஜாக்கள். ಮೂರನೇದು ಅರಸರು. இந்த ராஜாக்கள் இஸ்ரவேலை ஆட்சி செய்து வரும் பொழுது ಈ ರಾಜರು ಇಸ್ರೇಲನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿ சில ಬರುವಾಗ நல்ல ராஜாக்களும் இருந்தார்கள், ಕೆಲವು ಒಳ್ಳೆ ರಾಜರು ಇದ್ದರು, சில கெட்ட ராஜாக்களும் இருந்தார்கள். ಕೆಲವು ಕೆಟ್ಟ ರಾಜರು ಇದ್ದರು. அப்படி ஒரு ராஜா இஸ்ரவேலை ஆட்சி செய்து வரும்போது ಆ ರೀತಿ ಒಬ್ಬ ರಾಜ ಇಸ್ರೇಲನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿ ಬರುವಾಗ நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து தான் நான் உங்களோடு கூட பேச போகிறேன். ನಡೆದಂತ ಸಂಭವದ ಬಗ್ಗೆನೇ ನಾನು ನಿಮ್ಮ ಬಳಿ ஆக ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. என்னோடு கூட இணைந்த ஆவியிலே ஒருமனப்பட்டு கேட்கும்படியாய் கேட்கிறேன். ನನ್ನ ಜೊತೆ ಸೇರಿ ಆತ್ಮನಲ್ಲಿ ಏಕ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿ ಕೇಳುವಂತೆ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அப்படி இஸ்ரவேலை ஆட்சி செய்து வந்த ராஜாக்களில் ஒருவனுடைய பெயர் ಆ ರೀತಿ ಇಸ್ರೇಲನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿ ಬಂದ ಅರಸರಲ್ಲಿ ಒಬ್ಬನ ಹೆಸರು யோராம் என்கிற ஒரு ராஜா. ಯೋರಾನ್ ಎಂಬುವ ಒಬ್ಬ ಅರಸನು. அந்த ராஜாவுடைய பெயர் யோராம். ಆ ರಾಜನ ಹೆಸರು ಯೋರಾನ್. அவன் ஒரு கெட்ட ராஜா, ಅವನೊಬ್ಬ ಕೆಟ್ಟ ಅರಸ. நல்ல ராஜா அல்ல. ಅವನು ಒಳ್ಳೆಯ ಅರಸನಲ್ಲ. அவனுடைய தகப்பனும் தாயும் அவனை காட்டிலும் மோசமானவர்கள். ಅವರ ತಂದೆ ತಾಯಿ ಅವನಿಗಿಂತ ಮೋಸವಾದವರು. தாயாருடைய பெயர் எசபேல், ಅವರ ತಾಯಿಯ ಹೆಸರು ಎಸೆಬೇಲ್. தகப்பனாருடைய பெயர் ஆகாப். ತಂದೆಯ ಹೆಸರು ಆಗಾಬ್. ஆகாபும் எசபேலும் மிக மோசமானவர்கள். ಆಗಾಬು ಎಸೆಬೇಲ್ ತುಂಬಾ ಮೋಸವಾದವರು. அவர்கள் இஸ்ரவேலை ஆட்சி செய்து வரும் பொழுது ಅವರು ಇಸ್ರೇಲನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿ ಬರುವಾಗ தேசத்தை கெடுத்து போட்டார்கள். ದೇಶವನ್ನು ಕೆಡಿಸಿ ಹಾಕಿದರು. தேசமெங்கிலும் பாவத்தை கட்டவிழ்த்து விட்டார்கள். ದೇಶದಲ್ಲಿ ಪಾಪವನ್ನು ಕಟ್ಟು ಬಿಚ್ಚಿ ಬಿಟ್ಟರು. எங்கு பார்த்தாலும் பாகால்களின் வணக்கம் காணப்பட்டது. ಎಲ್ಲಿ ನೋಡಿದರೂ ಪಾಗಾಲ್ಗಳ ಒಂದು ದಾರಿಗಳು எங்கு பார்த்தாலும் தோப்பு விக்கிரகங்கள் நிறைந்திருந்தது. ಎಲ್ಲಿ ನೋಡಿದರೂ ವಿಗ್ರಹಗಳು ಬೆಳೆದು ಬಂದವು. தேசமெங்கிலும் பாவமும் விபச்சாரமும் வேசித்தனமும் கட்டவிழ்க்கப்பட்டது. ದೇಶವೆಲ್ಲ ಪಾಪವು ವ್ಯಭಿಚಾರವು ವೇಷಿತನವು ಕಟ್ಟು ಬಿಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತು. வேதம் சொல்லுகிறது எசபேலுடைய விபச்சாரத்துக்கு அளவே இல்லாமல் தேசமெங்கிலும் பாவம் புரையோடி போனது. ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತೆ ಎಸೆಬೇಲ್ ಒಂದು ವ್ಯಭಿಚಾರಕ್ಕೆ ಮಿತಿಯೇ ಇಲ್ಲದಂತೆ ದೇಶವೆಲ್ಲ ಹರಡಿತು ಎಂದು. அவருடைய மகன் தான் யோராம். ಅವರ ಮಗನೇ ಯೋರಾನನು. அவன் அப்பா அம்மாவை காட்டிலும் படுமோசமானவன். ಅವರ ತಂದೆ ತಾಯಿಗಿಂತ ಬಹು ಮೋಸವಾದವನು. தேசத்தை அசுசிப்படுத்தினான். ದೇಶವನ್ನು ಅಶುದ್ಧಪಡಿಸಿದನು. தேசத்தை பாவத்துக்குள்ளாய் தள்ளினான். ದೇಶವನ್ನು ಪಾಪದಲ್ಲಿ ತಳ್ಳಿದನು. ஜனங்கள் பாவம் செய்தார்கள். ಜನಗಳು ಪಾಪ ಮಾಡಿದರು. ஜனங்கள் விக்கிரகங்களுக்கு முன்னாடி தகர்ந்து விழுந்து கிடந்தார்கள். ಜನಗಳು ವಿಗ್ರಹದ ಮುಂದೆ ಸಾಷ್ಟಾಂಗ ಬಿದ್ದರು. பச்சை பிள்ளைகளை அறுத்து நரபலி கொடுத்தார்கள். ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನು ಅವರು ಕೊಂದು ನರಬಲಿಯನ್ನು ಕೊಟ್ಟರು. பட்டணத்திலே விவசாயம் பெருகணும்னு சொல்லிட்டு ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ವ್ಯವಸಾಯ ಹೆಚ್ಚಬೇಕೆಂದು பிறந்த பிள்ளைகளை கழுத்தை அறுத்ததனுடைய இரத்தத்தை வயக்காட்டிலே சிந்தவிட்டார்கள். ಹುಟ್ಟಿದ ಮಕ್ಕಳ ಕತ್ತನ್ನು ಕೊಯ್ದು ಅದರ ರಕ್ತವನ್ನು ಬಯಲಿನಲ್ಲೆಲ್ಲ ಸುರಿದು ಬಿಟ್ಟರು. இதுதான் எசபேலின் ஆவி. ಇದೇ ಜೆಸಬೇಲಿನ ಒಂದು இதுதான் ಆವಿ. யோராமின் ஆவி. ಇದೇ ಯೋರಾನ ಒಂದು ಆವಿ. இப்படி மகா மோசமான ஒரு ராஜா தான் ಈ யோராம். ರೀತಿ ಕೆಟ್ಟ ರಾಜನೇ ಈ ಯೋರಾಮ್. கவனமாய் கேளுங்கள். இந்த கதையை, இந்த சரித்திரத்தை கவனமாய் கேளுங்கள். ಈ ಚರಿತ್ರೆಯನ್ನು ನೀವು ಗಮನದಿಂದ ಕೇಳಿ. இந்த சரித்திரத்தின் முடிவிலே கர்த்தர் நம்மோடு கூட சில காரியங்களை ಈ பேசுவார். ಚರಿತ್ರದ ಅಂತ್ಯದಲ್ಲಿ ಕರ್ತರು ನಮ್ಮ ಬಳಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಮಾತನಾಡುವರು. ஆக படுமோசமான ஒரு ராஜா யோராம். ಆ ರೀತಿ ಬಹು ಕೆಟ್ಟವಾದಂತ ಒಂದು ರಾಜನೇ ಈ ஒரு ಯೋರಾಮ್. முறை இந்த யோராம் யுத்தத்துக்கு போயிருந்தான். ಒಂದು ಬಾರಿ ಯೋರಾನ್ ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದನು. யுத்தத்துக்கு போன இடத்திலே அவன் உடல் முழுவதும் சரியாக வெட்டுப்பட்டது. ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋದ ಸಮಯದಲ್ಲಿ ಅವನ ಶರೀರವೆಲ್ಲ ಸರಿಯಾಗಿ உடம்பு ಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿತು. எங்கிலும் வெட்டு காயங்கள் உண்டானது. ಶರೀರವೆಲ್ಲ ಗಾಯಗಳು ಉಂಟಾದವು. குற்றுயிரும் குலையுருமாய் விழுந்து கிடந்தான். ಅವನು ಅರ್ಧ ಪ್ರಾಣದಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದನು. செத்து போய் விடுவான் என்று ஜனங்கள் நினைத்தார்கள். ಸತ್ತು ಹೋಗುವನು ಎಂದು ಪ್ರಜೆಗಳು ಅಂದುಕೊಂಡರು. அவன் தன்னுடைய காயங்களை ஆற்றிக் கொள்வதற்காக ಅವನು ತನ್ನ ಗಾಯಗಳನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳಲು அவனை எஸ்ரேல் என்கிற ஒரு பட்டணத்துக்கு கொண்டு போனார்கள். ಅವನಿಗೆ ಎಸ್ರೇಲ್ ಒಂದು ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಕೊಂಡು ಹೋದರು. எதற்கு எஸ்ரேலுக்கு போனார்? ಏನಕ್ಕೆ ಇಸ್ರೇಲಿಗೆ ಹೋದರು? ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்காக, ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ தன் ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು, காயத்தை ஆற்றிக் கொள்வதற்காக. ತನ್ನ ಗಾಯಗಳನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳಲು. ஹெவி ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது. ಅದು ಗಾಯಗಳನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿದೆ. யோராம் ராஜாவுக்கு ಯೋರಾಮ್ ಅರಸನಿಗೆ இஸ்ரேல் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிடல்ல ಇಸ್ರೇಲ್ ಇರುವಂತಹ ಒಂದು ದೊಡ್ಡ ಹಾಸ್ಪಿಟಲ್ இப்ப இதுக்கிடையிலே ಈ ಒಂದು ಮಧ್ಯದಲ್ಲಿ இஸ்ரவேலிலே ஒரு பதஷ்டம் உண்டாகிறது. ಇಸ್ರೇಲಲ್ಲಿ ಒಂದು ಹಣದ ನಷ್ಟ ಉಂಟಾಗುತ್ತೆ. ஜனங்களுக்குள்ளே ஒரு பதஷ்டம் உண்டாகிறது. ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ನಡುಕ ಉಂಟಾಗುತ್ತೆ. ஏனென்றால் சுத்து வட்டாரத்தில் இருக்கிற நாடுகள் இஸ்ரேலை பார்த்து கொண்டே இருக்கிறது. ಏಕೆಂದರೆ ಸುತ್ತ ಇರುವ ಎಲ್ಲ ದೇಶಗಳು ಇಸ್ರೇಲ್ ಅನ್ನು ನೋಡುತ್ತಿದೆ. எப்ப இஸ்ரேல் மீது யுத்தம் தொடுக்கலாம்? ಯಾವಾಗ ಇಸ್ರೇಲ್ ಮೇಲೆ ಯುದ್ಧ ಮಾಡೋಣ? எப்பொழுது இஸ்ரேலை அழிக்கலாம்? ಯಾವಾಗ ಇಸ್ರೇಲ್ ಅನ್ನು ನಾಶ
ನಾಶ ಮಾಡೋಣ. அது இன்று மாத்திரமல்ல, அன்றிலிருந்தே இஸ்ரவேலின் மீது சுற்று வட்டார நாடுகளுக்கு ஒரு கண் இருந்தது. ಅದು ಈವಾಗ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಆವಾಗಲೇ ಇಸ್ರೇಲ್ ಮೇಲೆ ಸುತ್ತ ಇರುವ ದೇಶಗಳಿಗೆ ಒಂದು ಕಣ್ಣಿತ್ತು. இப்பொழுது சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ಈಗ ಸುತ್ತ ಇರುವವರಿಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಂತೋಷ. அடடா, இஸ்ரேல்ல ராஜா இல்ல, ಅಯ್ಯೋ ಇಸ್ರೇಲ್ ಅಲ್ಲಿ ಅರಸನಿಲ್ಲ, ராஜா சரியா அடிபட்டுட்டாரு, ರಾಜನಿಗೆ ಸರಿಯಾಗಿ ಏಟು ಬಿದ್ದಿದೆ, ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கிறாரு, ಅವರು ತಪಾಸಣೆಗೆ ಹೋಗಿದ್ದಾರೆ, பொழைச்சாதான் பொழைப்பாரு, ಬದುಕಿದ್ರೆ ಬದುಕಬಹುದು, ஆல்மோஸ்ட் செத்துருவாரு, ಸಾಯುವ ಪರಿಸ್ಥಿತಿ. பெணமாதான் அவரை 108ல வச்சு இஸ்ரேலுக்குள்ள கொண்டு வருவாங்க. ಅವರನ್ನು ಹೆಣವಾಗಿ 108ರಲ್ಲಿಟ್ಟು ಇಸ್ರೇಲ್ಗೆ ಕೊಂಡು ಬರುವರು. This is a correct time to inherit the Israel. ಇದೇ ಸರಿಯಾದ ಸಮಯ ಇಸ್ರೇಲ್ ಮೇಲೆ ದಾಳಿ ಮಾಡಲು. இஸ்ரவேலை சுதந்தரிக்கிறதுக்கு ஒரு சரியான நேரம் வந்தது என்று சுற்று வட்டார மக்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ಇಸ್ರೇಲ್ ಅನ್ನು ನಾವು ಸ್ವತಂತ್ರಿಸಲು ಇದು ಸರಿಯಾದ ಸಮಯವೆಂದು ಸುತ್ತ ಇರುವಂತಹ இப்ப ಮಕ್ಕಳು இந்த சூழ்நிலையை ಯೋಚಿಸುತ್ತಿದ್ದರು. நல்லா கவனிங்க, சூழ்நிலையை நல்லா கவனிங்க. ಈ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ராஜா ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கிறாரு, ರಾಜ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ಗೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. தேசத்துல பதஷ்டம், ದೇಶದಲ್ಲಿ ಭಯ மக்களுக்கு ಉಂಟಾಗಿದೆ. என்ன தீர்மானம் எடுப்பது என்று தெரியவில்லை. ಪ್ರಜೆಗಳಿಗೆ ಏನು ತೀರ್ಮಾನ ஒவ்வொரு ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು நாளும் பயந்து 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 வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ಒಂದೊಂದು ದಿನವೂ ಭಯಭೀತರಾಗಿ சுற்று வட்டார ಜೀವಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. நாடுகளிலிருந்து ஒரே பிரஷர், ಸುತ್ತ ಇರುವ ದೇಶಗಳಿಂದ ಒಂದೇ ಒತ್ತಡ, பயங்கரமான பயமுறுத்துகிற சூழல்கள். ಭಯಂಕರವಾಗಿ ಭಯಪಡಿಸುವ ಪರಿಸ್ಥಿತಿ. இப்ப ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் ಈಗ ರಾಜನ ಅನಂತರದ ಸ್ಥಾನದಲ್ಲಿರುವವರು சேனாதிபதிகள்னு ஒரு கூட்டம் இருக்கு இஸ்ரேல்ல. ಸೇನಾಧಿಪತಿಗಳೆಂದು ಒಂದು ಗುಂಪಿದೆ ஒரு ಇಸ್ರೇಲಲ್ಲಿ. 10 பேர் 15 பேர் அடங்கின ஒரு பெஞ்ச். ಒಂದು 10 ಜನ 11 ಜನ ಕೂತಿರುವಂತಹ ಒಂದು அவர்களுக்கு ಬೆಂಚು. பேர் சேனாதிபதிகள். ಅವರ ಹೆಸರು ಸೇನಾಧಿಪತಿಗಳು. சேனாதிபதிகள் which means சேனைக்கு அதிபதிகள். ಸೇನಾಧಿಪತಿಗಳು ಎಂದ್ರೆ ಒಂದು ಸೇನೆಗೆ ಅಧಿಪತಿಗಳು. யானைப்படை என்கிற சேனைக்கு ஒரு அதிபதி. ಅಶ್ವದಳ ಎಂಬ ಸೇನೆಗೆ ಒಂದು ಅಧಿಪತಿ. ஒட்டகப்படை என்கிற சேனைக்கு ஒரு அதிபதி. ಒಂಟೆಗಳು ಎಂಬ ಸೇನೆಗೆ ಒಂದು ಅಧಿಪತಿ. குதிரைப்படை என்கிற சேனைக்கு ஒரு அதிபதி. ಕುದುರೆಗಳ ಒಂದು ಸೇನೆಗೆ ಒಂದು ಅಧಿಪತಿ. காலாள்படை என்கிற சேனைக்கு ஒரு அதிபதி. ಈ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಸೇನೆಗೆ ಒಂದು ಅಧಿಪತಿ. இப்படி ஒவ்வொரு சேனைக்கும் ஒரு அதிபதிகள். ಈ ರೀತಿ ಒಂದೊಂದು ಸೇನೆಗೆ ಒಂದೊಂದು அவங்க ஒரு ಅಧಿಪತಿ. 10-15 பேர் இருக்கிறாங்க. ಅವರೊಂದು 10-15 ಜನ இப்ப ಇದ್ದಾರೆ. முழு இஸ்ரவேல் மக்களும் அந்த சேனாதிபதிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ಈಗ ಇಡೀ ಇಸ್ರೇಲ್ ಪ್ರಜೆಗಳ ಸೇನಾಧಿಪತಿಗಳನ್ನು அப்பா ஒரு ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. முடிவெடுங்கப்பா, ಅಪ್ಪ ಒಂದು ತೀರ್ಮಾನ எப்பா ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. ஏதாவது ஒரு தீர்மானம் எடுங்கப்பா. ಏನಾದ್ರೂ ಒಂದು ನಿರ್ಣಯ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. ராஜா வேற போயிட்டாரு, ರಾಜ ಬೇರೆ ಒಟ್ಟೋದ. வருவாரோ வரமாட்டாரோ தெரியல, ಬರ್ತಾರೋ ಬರಲ್ವೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. உசுரோட வருவாரா செத்து போயிட்டாரா தெரியல, ಜೀವಂತವಾಗಿ ಬರುವರೋ ಸತ್ತು ಹೋದರೋ எந்த ಗೊತ್ತಿಲ್ಲ. சூழ்நிலையில வருவார்னு தெரியல. ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬರುವರೋ எங்களுக்கெல்லாம் ಗೊತ್ತಿಲ್ಲ. பதஷ்டமா இருக்கு. ನಮಗೆಲ್ಲ ಭಯವಾಗುತ್ತಿದೆ. ஒரு யுத்தம் ஒண்ணு வந்துருச்சுன்னா நாங்கெல்லாம் செத்துருவோம். ಒಂದು ಯುದ್ಧ ಬಂದ್ಬಿಟ್ರೆ ನಾವೆಲ್ಲ ಸತ್ತೋಗ್ತೀವಿ. எங்களால யுத்தம் பண்றதுக்கு பலன் இல்ல. ನಮ್ಮಿಂದ ಯುದ್ಧ ಮಾಡಲು ಶಕ್ತಿ ಇಲ್ಲ. எங்க கிட்ட சின்ன சின்ன பச்சை பிள்ளைங்க கையில இருக்கிறாங்க. ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಸಣ್ಣ ಸಣ್ಣ ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. நாங்கெல்லாம் யுத்தம் தெரியாத பெண்கள் இங்க இருக்கிறாங்க. ಯುದ್ಧ ಗೊತ್ತಿದ ಸ್ತ್ರೀಯರು ಇಲ್ಲಿದ್ದಾರೆ. கர்ப்பிணி பெண்கள் இங்க இருக்கிறாங்க. ಗರ್ಭಿಣಿ ಸ್ತ್ರೀಯರು ಇಲ್ಲಿದ್ದಾರೆ. வெறும் இளம் வாலிபர்கள் இருக்கிறாங்க. ಯೌವನ ಮಕ್ಕಳು ஒரு ಇಲ್ಲಿದ್ದಾರೆ. யுத்தம் ஒண்ணு வந்துச்சுன்னா நாங்க செத்துருவோம். ಒಂದು ಯುದ್ಧ ಬಂದ್ರೆ ನಾವು ಸತ್ತು எங்களை ಹೋಗ್ತೀವಿ. எப்படியாவது காப்பாத்துங்க, ನಮ್ಮನ್ನು ಹೇಗಾದರೂ எங்களுக்கு ಕಾಪಾಡಿ. உதவி செய்யுங்க ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿ. அப்படின்னு முழு இஸ்ரவேலும் சேனாதிபதிகளை பார்த்து ಆ கொண்டிருக்கிறது. ರೀತಿ ಇಡೀ ಇಸ್ರೇಲ್ ಸೇನಾಧಿಪತಿಗಳನ್ನು ನೋಡುತ್ತಿದೆ. சேனாதிபதிகள் அங்க ரோட்ட பாக்குறாங்க. ಸೇನಾಧಿಪತಿಗಳು ಅಲ್ಲಿ ಬೀದಿಯಲ್ಲಿ ராஜா ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. வருவாரா வரமாட்டாரா, ರಾಜ ಬರ್ತಾರಾ ಬರಲ್ವಾ, உயிரோட வருவாரா செத்து போய் வருவாரா. ಜೀವಂತವಾಗಿ ಬರುವರೋ ಸತ್ತು ಹೋಗಿ ಬರುವರೋ. சேனாதிபதிகளால அங்கேயும் ஈடு கொடுக்க முடியல, இங்கே ஈடு கொடுக்க முடியல. ಸೇನಾಧಿಪತಿಗಳಿಂದ ಅಲ್ಲಿ ಹೇಳಕ್ ಆಗ್ತಿಲ್ಲ, ಇಲ್ಲೂ ಹೇಳಕ್ இங்க ಆಗ್ತಿಲ್ಲ. இருந்து பிரஷர் வருது, மக்கள்கிட்ட இருந்து பிரஷர் வருது. ಪ್ರಜೆಗಳಿಂದ ಒತ್ತಡ ಬರುತ್ತಿದೆ. அங்க பார்த்தா ராஜா வருவாரா வரமாட்டாரான்னு தெரியல. ಅಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ರಾಜ ಬರ್ತಾರಾ ಬರಲ್ವಾ ಗೊತ್ತಿಲ್ಲ. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில சேனாதிபதிகள் இருக்கிறார்கள். ಆ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಇಕ್ಕಟ್ಟಾದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ என் ಸೇನಾಧಿಪತಿಗಳಿದ್ದಾರೆ. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, ನನ್ನ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ கோயர்ல ಸಹೋದರಿಗಳೇ, யூனிஃபார்ம் போட்டு உட்கார்ந்து இருக்கிற எனக்கு அருமையான சகோதரா சகோதரி, ಸಮವಸ್ತ್ರದಲ್ಲಿರುವಂತಹ ಕೊಯರ್ಗಳಾದ ನನ್ನ ಸಹೋದರ ஊழியம் செய்து ಸಹೋದರಿಗಳೇ, கொண்டிருக்கிற எனக்கு அருமையான பாஸ்டர்ஸ், ಸೇವೆ ಮಾಡುತ್ತಿರುವ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸೇವಕರೇ, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ನೋಡುತ್ತಿರುವ ದೇವ ಮಕ್ಕಳೇ, காது கொடுத்து கேளுங்க. ಕಿವಿಗೊಟ್ಟು ಕೇಳಿ. இன்றைக்கு இந்திய தேசமானது, ಇವತ್ತು ಭಾರತ ದೇಶವಾದದ್ದು, அதில் இருக்கிறதான ரட்சிக்கப்பட்ட இந்த யவன ஜனமாகிய நீங்களும் நானும் ಅದರಲ್ಲಿರುವಂತಹ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟ ಯವ್ವನ ಮಕ್ಕಳಾದ அந்த ನೀವು ನಾನು, சேனாதிபதிகளை போல ஒரு சூழ்நிலையில் தான் நின்று ಆ கொண்டிருக்கிறோம். ಸೇನಾಧಿಪತಿಗಳಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ தேசம் ನಿಂತಿದ್ದೇವೆ. நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. ದೇಶ ನಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಿದೆ. ஐயோ இனி என்ன நடக்க போகிறது, ಅಯ್ಯೋ ಇಲ್ಲಿ ಏನು ನಡೆಯಲಿದೆ, இந்த வருஷம் முடிவு எப்படி இருக்க போகிறது, ಈ ವರ್ಷದ ಕೊನೆ இந்த ಹೇಗಿರುತ್ತೆ, வருஷத்தின் தேர்தல் முடிவு எப்படி இருக்க போகிறது. ಈ ವರ್ಷದ ಒಂದು ರಾಜಕೀಯ ಹಲೋ ಪರಿಸ್ಥಿತಿ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ಸೇ, ಹೇಗಿರುತ್ತೆ? ಅಯ್ಯೋ ಕ್ರೈಸ್ತವರೇ, ஹலோ ஊழியக்காரர்களே, ಸೇವಕರೇ, ஐயோ
ನೋಡುತ್ತಿದೆ. ஆனால் யவன ஜனமாய் இருக்கிற நாமோ ಆದ್ರೆ ಯೌವನಸ್ಥರಾಗಿರುವ ನಾವು அங்கே மேலே அதிகாரத்தை பார்த்து ಅಲ್ಲಿ கொண்டிருக்கிறோம். ಮೇಲೆ ಅಧಿಕಾರವನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. அரசாங்க சூழல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ರಾಜ್ಯಾಂಗದ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು இது ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. நிலைக்குமா நிலைக்காதா? ಇದು ನಡೆಯುತ್ತಾ ನಡೆಯಲ್ವಾ? இது இந்த வருஷம் வருமா வராதா? ಇದು ಈ ವರ್ಷ ಬರುತ್ತಾ இது ಬರಲ್ವಾ? போகுமா போகாதா? ಇದು ಹೋಗತ್ತಾ ಹೋಗಲ್ವಾ? ஜனங்கள் நம்மள பாக்குறாங்க. ಜನಗಳು ನಮ್ಮನ್ನು நம்ம ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. மேலான அரசாங்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ನಾವು ಮೇಲಾದ ஒரு ರಾಜ್ಯಾಂಗವನ್ನು இக்கட்டான ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. சூழ்நிலைகளை சேனாதிபதிகளாகிய நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதே. ಒಂದು ಇಕ್ಕಟ್ಟಾದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನೀವು ನಾನು ನಿಂತಿದ್ದೇವೆ This ಎಂಬುದನ್ನು is a current ಮರೆಯಬೇಡಿ. situation. ಇದು ಈ ಸಮಯದ இதுதான் ಪರಿಸ್ಥಿತಿ. 2024 ஆரம்பத்தில் நமக்கு இருக்கிற ஒரு இக்கட்டான சூழல் என்பதை சபை புரிந்து கொள்ள வேண்டும். 2024ರಲ್ಲಿ ನಮಗಿರುವಂತಹ ಪರಿಸ್ಥಿತಿ ಎಂದು ಸಭೆ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. அதற்காக தான் என் அன்பு நண்பரும் தேவனுடைய ஊழியக்காரருமான எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற பாஸ்டர் ஜோயல் தாமஸ் கடந்த நாட்களிலே ஒரு மிகப்பெரிய ஜெபத்தை அந்த பட்டணத்திலே சென்னை பட்டணத்திலே இணைத்து நடத்தினார்கள். ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರಿಯ ಸೇವಕರು ನಮ್ಮ ಮುಂದೆ ಕೂತಿರುವಂತಹ ಪಾಸ್ಟರ್ ಜೋಯಲ್ ಅವರು ಚೆನ್ನೈ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಇದಕ್ಕಾಗಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೂಟವನ್ನು ನಡೆಸಿದರು. அவர்கள் அழைப்பு கொடுக்கும்போது சொன்ன ஒரு வார்த்தை, ಅವರು ಕರೆಯುವಾಗ ಹೇಳಿದಂತಹ ಒಂದು நம்மால் என்ன ವಾರ್ತೆ, செய்ய முடியும்? ನಮ್ಮಿಂದ ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ? யாருக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது? ಯಾರ ಮುಂದೆ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಲು யாருக்கு ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. முன்பாக போராட்டம் நடத்த முடியாது? ಯಾರ ಮುಂದೆಯೂ ಹೋರಾಟ ನಡೆಸಲು யாருக்கு ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. முன்பாக கொடியசைப்பதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. ಯಾರ ಮುಂದೆಯೂ ಬಾವುಟ ಹಾರಿಸಲು ನಾವು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ. உண்ணாவிரதம் பண்ணுவதற்கு அழைக்கப்படவில்லை. ನಾವು ಉಪವಾಸ ಮಾಡಲು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ. கட்சி ஆரம்பிப்பதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. ನಾವು ಯಾವುದೋ ಒಂದು ಕೂಟವನ್ನು ಆರಂಭಿಸಲು உங்களுக்கும் ನಮ್ಮನ್ನು எனக்கும் ಕರೆಯಲಿಲ್ಲ. இருக்கிற ஒரே ஒரு பலம், ನಿಮಗೆ ನನಗೆ ಇರುವ ಒಂದೇ ಒಂದು ಬಲ. என் தேசம் தன்னுடைய முழங்கால்களை முடக்கும் பொழுது, ನಾವು ನಮ್ಮ ದೇಶಕ್ಕಾಗಿ என் ಮೊಣಕಾಲೂರುವಾಗ, தேசம் கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் பொழுது, ನನ್ನ ದೇಶಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ, என் தேசம் பட்டணத்துக்காக கதறும் பொழுது, ನಮ್ಮ ದೇಶವೆಂಬ ಪಟ್ಟಣಕ್ಕಾಗಿ ನಾವು என் தேசம் ಕರೆಯುವಾಗ, திறப்பிலே நிற்கும் போது, ನಮ್ಮ ದೇಶಕ್ಕಾಗಿ ನಾವು ரக ನಿಲ್ಲುವಾಗ, சக ரக தென சகரோ, ஒரு மிகப்பெரிய அசைவு பட்டணத்திலே இந்த வருஷத்தில் உண்டாகும் என்பதில் மாற்றமில்லை. ಒಂದು ದೊಡ್ಡ ಕದಲುವಿಕೆ ಈ ದೇಶದಲ್ಲಿ ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಉಂಟಾಗುತ್ತೆ ಎಂಬುದರಲ್ಲಿ ಯಾವ ಬದಲಾವಣೆ நம்புற ಇಲ್ಲ. பிள்ளைங்க ஒரு 60 செகண்ட் கை தட்டி வாய்களை திறந்து அந்நிய பாஷை பேச. 60 ಸೆಕೆಂಡ್ ನಾವು ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಅನ್ಯ அதற்கு தான் ஒரு யவன ஜனம், அதற்கு தான் ஒரு யவன ஜனம், அதற்கு தான் ஒரு யவன ஜனம். கேள் மகரகதல ரம நல்ல கை தட்டி வாயை திறந்து, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு கடைசி காலத்தின் அபிஷேகம், அப்படிப்பட்ட ஒரு கடைசி காலத்தின் அபிஷேகம், அப்படிப்பட்ட ஒரு கடைசி காலத்தின் அபிஷேகம் எங்கள் பெங்களூர் பட்டணத்திலே, எங்கள் பெங்களூர் பட்டணத்திலே பற்றி பிடிக்க வேண்டும். யவன ஜனத்தை ஒரு ஜெப ஆவி, ஒரு முழங்காலின் ஆவி, எத்தனை பேர் நான் சொல்வதை உண்மை என்று ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி சத்தம் உயர்த்தி ஒரு ஆமென். ನಾನು ಹೇಳುವುದು ನಿಜವೆಂದು ಹೇಳುವವರು ಆಮೆನ್ This is a ಎನ್ನೋಣ. very pathetic situation. ಇದು ನಮ್ಮ ಒಂದು ದೇಶದ ಪರಿಸ್ಥಿತಿ. This is a current situation. ಇದು ಈ ಸಮಯದ ಒಂದು அந்த ಪರಿಸ್ಥಿತಿ. சேனாதிபதிகள் தான் நீங்களும் நானும். ಆ ಸೇನಾಧಿಪತಿಗಳೇ ನೀವು ನಾನು. தேசம் நம்மைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறது. ದೇಶ ನಮ್ಮನ್ನೇ ನೋಡುತ್ತಿದೆ. பட்டணம் நம்மைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறது. ಪಟ್ಟಣ ನಮ್ಮನ್ನೇ ನೋಡುತ್ತಿದೆ. மக்கள் நம்மைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ಪ್ರಜೆಗಳು ನಮ್ಮನ್ನೇ ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஐயா, என்ன நடக்க போகுது? ಅಯ್ಯ ಏನು ನಡೆಯುತ್ತೆ? ஆனா நம்ம யார பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? ಆದ್ರೆ ನಾವು ಯಾರನ್ನು எதிர்காலத்தை ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ? பார்த்து கொண்டிருக்கிறோம். ಭವಿಷ್ಯವನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. ஜனங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ಜನಗಳನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. ஜனங்களுக்கு ஈடு கொடுக்க முடியல. ಜನಗಳಿಗೆ ಏನು ಹೇಳಕ್ಕಾಗ್ತಿಲ್ಲ. ஜனங்களுடைய எதிர்பார்ப்புக்கு என்ன பதில் சொல்ல போறோம்னு தெரியல. ಪ್ರಜೆಗಳ ಎದುರೋಟಕ್ಕೆ ಏನು ಉತ್ತರ ಕೊಡಬೇಕೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. வரப்போகிற காலங்களை யூகிக்க முடியவில்லை. ಬರುವ ಕಾಲವನ್ನು ಊಹಿಸಲಾಗುತ್ತಿಲ್ಲ. இந்த நேரத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಸಂಭವ கவனமா கேளுங்க, ನಡೆಯುತ್ತೆ. கவனமா கேளுங்க, கவனமா கேளுங்க, கவனமா கேளுங்க, கவனமா கேளுங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಕೇಳಿ. திடீரென்று எலிசா தீர்க்கதரிசி ஒரு வாலிபனை அழைக்கிறார். ಇದ್ದಕ್ಕಿದ್ದಂತೆ ಎಲಿಷಾ ಒಂದು ಪ್ರವಾದಿ ಒಬ್ಬ ಯವ್ವನಸ್ಥನನ್ನು ಕರೆಯುತ್ತಾರೆ. நீ நேரா இஸ்ரேலுக்கு போ. ಅಪ್ಪ ನೀನು ನೇರಾಗಿ ಇಸ್ರೇಲಿಗೆ ராமாவுக்கு ಹೋಗು. போ. ನೀನು ಇಸ್ರೇಲಿಗೆ ಹೋಗು. அங்க சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு. ಅಲ್ಲಿ ಪರಿಸ್ಥಿತಿ ತುಂಬಾ ಮೋಸವಾಗಿದೆ. ஓ ஜனங்கள்லாம் தத்தளிச்சிட்டு இருக்காங்க. ಜನಗಳೆಲ್ಲ ಕಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. ಏನು ಮಾಡೋದು ಗೊತ್ತಿಲ್ಲದಿರ ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. யுத்தம் வந்துருமோன்னு பயந்துகிட்டு இருக்காங்க. ಯುದ್ಧ ಬಂದ್ಬಿಡುತ್ತಾ ಅಂತ ಭಯ ಪಡ್ತಿದ್ದಾರೆ. அங்க ராஜா யோராம் ட்ரீட்மென்ட்க்கு போயிருக்காரு. ಅಲ್ಲಿ ರಾಜ ಯೋರಾಮ್ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಗೆ ಹೋಗಿದ್ದಾನೆ.
ಹೋಗಿದ್ದಾನೆ. ಇಸ್ರೇಲಿಗೆ போயிருக்கிறாரு. ಇಸ್ರೇಲಿಗೆ ಹೋಗಿದ್ದಾನೆ. வருவாரா வரமாட்டாரான்னு தெரியல. ಬರ್ತಾರಾ ಬರಲ್ವಾ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಉಸಿರೋಡ வருவாரா செத்து போய் வருவாரான்னு தெரியல. ಜೀವಂತವಾಗಿ ಬರ್ತಾರಾ ಸತ್ತು ಹೋಗ್ತಾರಾ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಸೇನಾಧಿಪತಿಗಳೆಲ್ಲ அரண்மனை முற்றத்துல உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ಸೇನಾಧಿಪತಿಗಳೆಲ್ಲ ಅರಣ್ಮನೆಯ ಸುತ್ತ ಕೂತ್ಕೊಂಡು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. What can we do? ನಾವೇನ್ ಮಾಡೋದು? என்ன செய்ய போறோம்னு திணறிக்கிட்டு இருக்காங்க. ಏನ್ ಮಾಡೋದು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. நீ ஒன்னு செய், நீ ஒன்னு செய், நீ ஒன்னு செய். ನೀನೊಂದು ಮಾಡು, ಒಂದು ಮಾಡು, ಒಂದು ಮಾಡು. வா என்கிட்ட வா. ಇಲ್ಲಿಗೆ ಬಾ, ನನ್ನ ಹತ್ರ ಬಾ. இந்த தைல குப்பியை புடி. ಇದನ್ನ ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಹಿಡ್ಕೋ. இத நேரா எடுத்துக்கிட்டு போ. ಇದನ್ನ ಹಾಗೆ ನೇರಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗು. இஸ்ரவேலுக்கு போ. ಇಸ್ರೇಲಿಗೆ ಹೋಗು. அரண்மனைக்கு போ. ಅರಮನೆಗೆ ಹೋಗು. 15 ಸೇನಾಧಿಪತಿಗಳು உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 15 ಸೇನಾಧಿಪತಿಗಳು ಕೂತ್ಕೊಂಡು ಚರ್ಚೆ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಎಟ್ಟಿ ಎಟ್ಟಿ ರಾಜ வர்றாரா வரலையான்னு பாப்பாங்க. ಹಾಗೆ ಹೀಗೆ ಇನಿಕಿ ಇನಿಕಿ ರಾಜ ಬರ್ತಾರಾ ಬರಲ್ವಾ ಅಂತ ನೋಡ್ತಾರೆ. அங்க போய் நின்னுட்டு ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಿ ನಿಂತ್ಕೊಂಡು அந்த கூட்டத்தை பார்த்து ಆ ಕೂಟವನ್ನು ನೋಡಿ இந்த 15 பேர்ல ಈ 15 ಜನಗಳಲ್ಲಿ ಯಹೂ ಯಾರುಪಾன்னு ಕೇಳು. ಯೆಹೂ ಯಾರು ಎಂದು ಕೇಳು. ಯಹೂ 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 ಯಾರನ್ನು ಕೇಳು. ಯೆಹೂ ಯಾರು ಎಂದು ಕೇಳು. ಇನ್ ಇಂಗ್ಲಿಷ್ ಜಹೂ ಜಹೂ ಯಾರನ್ನು ಕೇಳು. ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಜಹೂ ಯಾರು ಎಂದು ಕೇಳು. ஒருத்தன் கையை தூக்குவான். ಒಬ್ಬ ಕೈ ಎತ್ತುವನು. ಸರ್ நான் தான் சார் அந்த ಯಹೂನ್ ಬಾ. ಸರ್ ನಾನೇ ಸರ್ ಆ ಯೆಹೂ ಅಂತಾನೆ. ಅವನ ಕೈயை பிடிச்சு கூட்டிட்டு வா. ಅವನನ್ನ ಹಾಗೆ ಕೈ ಹಿಡ್ಕೊಂಡು ಕರ್ಕೊಂಡ್ ಬಾ. ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு வா. ಒಂದು ಕೋಣೆಯೊಳಗೆ ಕರ್ಕೊಂಡ್ ಬಾ. அந்த ரூம் கதவை சாத்து. ಆ ಕೋಣೆಯ ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚು. ಅವನ ಮೊಣಗಾಲ್ போட சொல்லு. ಅವನನ್ನು ಮೊಣಗಾಲ ಹಾಕ ಕೇಳು. தைல குப்பியை ಒಡ. ಆ ತೈಲದ ಕುಪ್ಪೆಯನ್ನು ತೆಗಿ. அவன் தலையின் மேல ஊத்து. ಅವನ ತಲೆಯ ಮೇಲೆ ಸುರಿ. உன் கையை அவன் மேல வை. ನಿನ್ನ ಕೈ ಅವನ ಮೇಲೆ ಇಡು. இன்று முதல் ಇವತ್ತಿಂದ இந்த ராத்திரியிலிருந்து ರಾತ್ರಿಯಿಂದ முழு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ಸಂಪೂರ್ಣ ಇಸ್ರೇಲ್ ಸಮಸ್ತೆಗೆ பிதா ತಂದೆ குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ நீ ನಾಮದಲ್ಲಿ மகாராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுவாய். ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಡಲ್ಪಡುವೆ. அபிஷேகம் பண்ணிட்டு ಅಭಿಷೇಕವನ್ನು ಮಾಡಿ கதவை பூட்டிட்டு ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಿ சொல்லாம கொள்ளாம நேரா ஓடி வந்துரு. ಹೇಳ್ದಿರ ಓಡಿ ಬಂದ್ಬಿಡು ನೇರಾಗಿ. அப்படின்னு அவனை அனுப்புறாரு. ಆ ರೀತಿ ಅಂತ ಅವನ ஓவர் ಕಳಿಸ್ತಾರೆ. நைட்ல ஒரு இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவை நியமிக்கிறாரு. ಒಂದು ರಾತ್ರಿಯಲ್ಲೇ ಒಂದು ಇಡೀ ರಾತ್ರಿಯಲ್ಲೇ ಒಂದು ಇಸ್ರೇಲಿಗೆ ರಾಜನನ್ನು ನಿಯಮಿಸಿದರು. இது ஒரு எமர்ஜென்சியான அனாயிண்டிங். ಇದು ಒಂದು ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಆದಂತ ಅಭಿಷೇಕ. இது ஒரு எண்ட் டைம் அனாயிண்டிங். ಇದು ಒಂದು ಕೊನೆಯ ಕಾಲದ ಅಭಿಷೇಕ. ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணனும்னா ಒಂದು ರಾಜನನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಬೇಕೆಂದರೆ ஒரு பகற் பொழுதுல ಒಂದು ಹಗಲಲ್ಲಿ ஒரு 10 பேரை கூட்டி ಒಂದು 10 ಜನರನ್ನು ಕರೆದು உட்கார வச்சு ಕೂರಿಸಿ அவனை சிங்காசனத்துல உட்கார ಅವರನ್ನು வச்சு ಸಿಂಹಾಸನದ ಮೇಲೆ ಕೂರಿಸಿ தாவீதை அபிஷேகம் பண்ணும் பொழுது ದಾವೀದನನ್ನು ಅಭಿಷೇಕವನ್ನು ಮಾಡುವಾಗ அவனை அவன் சகோதரர்களின் நடுவுல நிறுத்தி அபிஷேகம் பண்ணான். ಸೌಲನ ಅವರ ಸಹೋದರರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದರು. யாருமே பார்க்காம ಯಾರು ನೋಡ್ದೀರಾ ஒரு பிரைவேட் ரூமுக்குள்ள ಒಂದು ಪ್ರೈವೇಟ್ ರೂಮ್ ಅಲ್ಲಿ கதவை சாத்திக்கிட்டு ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಿ கரண்ட்ல இருக்கிற ராஜா இல்ல, ಇವಾಗ ಇರುವಂತ ಅರಸ ಇಲ್ಲ, மக்கள் யாரும் பார்க்கல, ಮಕ್ಕಳು ಯಾರು ನೋಡಿಲ್ಲ, ராஜா ட்ரீட்மென்ட்க்கு போயிருக்காரு. ರಾಜ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಗೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. ஒரே நாள்ல ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ ஓவர் நைட்ல யாருமே பார்க்காம ಯಾರು ನೋಡ್ದೀರಾ ஒரு எமர்ஜென்சி அனாயிண்டிங், ಒಂದು ಎಮರ್ಜೆನ್ಸಿ ஒரு ಅನಾಯಿಂಟಿಂಗ್, எமர்ஜென்சி அபிஷேகம். ಒಂದು ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಅನಾಯಿಂಟಿಂಗ್. எதுக்குங்க இந்த எமர்ஜென்சி அபிஷேகம்? ಏನಕ್ಕೆ ಈ ಒಂದು இன்றைக்கு ಅಭಿಷೇಕ? கர்த்தர் இங்க இருக்கிற யவன ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், அல்லேலூயா, கர்த்தர் இந்த ஒரே நாளிலே உனக்கு ஒரு எமர்ஜென்சி அபிஷேகம் தேவை, ಅಭಿಷೇಕ ಅವಶ್ಯ, உனக்கு ஒரு எமர்ஜென்சி அபிஷேகம் தேவை, உனக்கு ஒரு சீக்கிரமான அபிஷேகம் தேவை. ಅಭಿಷೇಕ ಅವಶ್ಯ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சத்தம் உயர்த்தி அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. சத்தம் உயர்த்தி அல்லேலூயா, ಶಬ್ದವನ್ನೆತ್ತಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னும் ஒரு முறை அல்லேலூயா. ಇನ್ನೊಂದು ಬಾರಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ. We need an emergency anointing. ನಮಗೆ ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಅಭಿಷೇಕ Church ಬೇಕಾಗಿದೆ. need an emergency anointing. ಸಭೆಗೆ ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಅಭಿಷೇಕ ಬೇಕಾಗಿದೆ. Bangalore need an emergency anointing. ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಒಂದು ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಅಭಿಷೇಕ Bangalore ಬೇಕು. Zion International Church need an end time emergency anointing. ಬೆಂಗಳೂರು ಸಿಯೋನ್ ಸಭೆಗೆ ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಅನಾಯಿಂಟಿಂಗ್ ಬೇಕು. இன்றைக்கு என் செய்திக்கு ஒரு தலைப்பை கொடுப்பேன் என்றால், ಇವತ್ತು ನನ್ನ ಒಂದು ಸಂದೇಶಕ್ಕೆ ಯವನ ಜನಮೇ, ಯವನ ಮಕ್ಕಳೇ, உனக்கு ஒரு அவசர கால அபிஷேகம் தேவை. ನಿನಗೆ ಒಂದು ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಅಭಿಷೇಕ ಅವಶ್ಯ. அவசர கால அபிஷேகம் தேவை. ಅವಸರ ಕಾಲದ ಅಭಿಷೇಕ ಅವಶ್ಯ. அவசர கால அபிஷேகம் தேவை. ಅವಸರ ಕಾಲದ ಅಭಿಷೇಕ ಅವಶ್ಯ. நான் பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லல, ಪಕ್ಕದಲ್ಲಿರುವವರನ್ನು நீங்களே ನೋಡಿ உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ನೀವೇ ನಿಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ எனக்கு ಬಲಗಡೆ. ஒரு அவசர கால அபிஷேகம் ನನಗೆ தேவை, ಒಂದು ಅವಸರ ಕಾಲದ ಅಭಿಷೇಕ எனக்கு ஒரு ಅವಶ್ಯ. அவசர கால அபிஷேகம் ನನಗೆ தேவை, ಒಂದು ಅವಸರ ಕಾಲದ எனக்கு ஒரு ಅಭಿಷೇಕ ಅವಶ್ಯ. அவசர கால அபிஷேகம் ನನಗೆ தேவை, ಒಂದು ಅವಸರ ಕಾಲದ எனக்கு ஒரு ಅಭಿಷೇಕ அவசர ಅವಶ್ಯ. கால அபிஷேகம் தேவை, ನನಗೆ ಒಂದು ಅವಸರ ಕಾಲದ எனக்கு ஒரு ಅಭಿಷೇಕ எமர்ஜென்சியான ಅವಶ್ಯ. அனாயிண்டிங் ನನಗೆ தேவை. ಒಂದು ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಆದ ಅನಾಯಿಂಟಿಂಗ್ ಅವಶ್ಯ. கை தட்டி ஒரு நிமிடம் ஆண்டவரை ಕೈಗಳನ್ನು ஸ்தோத்திரம் ತಟ್ಟಿ ಒಂದು பண்ணலாமே. ನಿಮಿಷ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah.
ஆண்டவரே. Hallelujah. இந்த தாகத்தோடு கூட ಈ ದಾಹದಿಂದ ಕೂಡಿ தங்கச்சி, இந்த தாகத்தோடு கூட ತಂಗಿ ಒಂದು ದಾಹದಿಂದ ಕೂಡಿ ஒரு எமர்ஜென்சியான அனாயிண்டிங் தேவை ஆண்டவரே. ನನಗೊಂದು ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಅನಾಯಿಂಟಿಂಗ್ ஒரு ಅಭಿಷೇಕ pathetic ಬೇಕು. ಸಿಚುವೇಶನ್ல போயிட்டு இருக்கிறோம்ப்பா. ನಾವು ಒಂದು ಕ್ರಿಟಿಕಲ್ ಆದ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ கடைசி காலத்துல போயிட்டு ಹೋಗ್ತಿದ್ದೀವಿ இருக்கிற ஆண்டவரே. ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದೀವಿ ದೇವರೇ. நான் ஒரு பெயர் போன ஊழியக்காரன் அல்ல. ನಮಗೆ ಒಂದು நான் ஒரு ಹೆಸರುವಾಸಿಯಾದ பெரிய ಸೇವಕರಲ್ಲ. பாப்புலரானவன்லாம் இல்ல. ನಾನೊಂದು ದೊಡ್ಡ ஆனா ಪಾತ್ರವಾದವನಾಗಿ என்னால ಅಲ್ಲ. நான் இருக்கிற இடத்துல ஒரு வைபை ஏற்படுத்தணும் ஆண்டவரே. ನಾನಿರುವ ಜಾಗದಲ್ಲಿ ಒಂದು ಕದಲಿಕೆ ஒரு ஒரு ಉಂಟಾಗಬೇಕು கிராஸ் ரூட் ದೇವರೇ. லெவல்ல நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும் ஆண்டவரே. ನಾನಿರುವ ಜಾಗದಲ್ಲಿ ಏನಾದರೂ ಒಂದು ಮಾಡಬೇಕು எனக்கு ஒரு ದೇವರೇ. எமர்ஜென்சியான அனாயிண்டிங் தேவை. ನನಗೆ ಒಂದು ಎಮರ್ಜೆನ್ಸಿಯಾದ ಅಭಿಷೇಕ ಬೇಕು. எனக்கு தேவை ஆண்டவரே. ನನಗೆ ಬೇಕು ದೇವರೇ. அந்த தாகம் உள்ள பிள்ளைங்க எல்லாம் ரெண்டு கரங்களை ಆ உயர்த்தி, ದಾಹವುಳ್ಳ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಎರಡು ಕೈಗಳನ್ನೆತ್ತಿ, எல்லாம் ரெண்டு கரங்களை உயர்த்தி, ಎಲ್ಲ ಎರಡು ಕೈಗಳನ್ನೆತ್ತಿ சத்தம் உயர்த்தி, ಶಬ್ದದಿಂದ ಕೂಗಿ, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த. சொல்லுவீங்களா சொல்லுவீங்களா சொல்லுவீங்களா? கேப்பீங்களா கேப்பீங்களா கேப்பீங்களா? ஆவியானவரே, ரிஹதஹலஹர ஷகலஹதலஹல. உண்மையா 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 கேளு பிரதர், உண்மையா கேளு சிஸ்டர். ஆவியான அந்த ஒரு தாகத்தோடு, அந்த ஒரு தாகத்தோடு, அந்த ஒரு பெரிய தாகத்தோடு, ಆ ಒಂದು பெரிய ದೊಡ್ಡ தாகத்தோடு. ದಾಹದಿಂದ, ಒಂದು ದೊಡ್ಡ ದಾಹದಿಂದ, ಆ ಒಂದು ದೊಡ್ಡ ದಾಹದಿಂದ. ஓ ஆவியானவர், ஓ கடைசியா ஒரு ஜெபமா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்த ஆண்டுவும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. கேப்பீங்களா கேப்பீங்களா? வாசம் செய்யும் 2024 ஆண்டவரே, இந்த ஆண்டுவும் சித்தம் போல் நடத்தி கடைசியா ஒரு முறை ஆவியானவரே, 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 இடம் முழுவதிலும் தேவனுடைய மகிமை, ஒரு அவசர கால அபிஷேகம், 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 ஒரு எமர்ஜென்சி அனாயிண்டிங். We need emergency anointing. We need emergency anointing. We need emergency anointing. சபை மேலே அந்த கடைசி காலத்தின் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, 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 ஊற்றப்படுவதாக. பாரத்தோட கேட்கிற பிள்ளைங்க, பாரத்தோட ஜெபிக்கிற பிள்ளைங்க, பாரத்தோட கேட்கிற பிள்ளைங்க மேல இன்றைக்கு அந்த கடைசி காலத்தின், அந்த அவசர காலத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஆங்காங்கு 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 அநேகர் மேலே தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை, வறண்ட நிலத்திலே ஆறுகளை, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை, வறண்ட நிலத்திலே ஆறுகளை. We need that emergency anointing. We need that emergency anointing. We need that emergency anointing. ஆண்டவரே, We need that emergency anointing. கொயர்ல பேண்ட்ல வாசிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த எமர்ஜென்சி அனாயிண்டிங் தேவை. கொயர்ல பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த எமர்ஜென்சி அனாயிண்டிங் தேவை. முன் வரிசையில் இருக்கிற ஊழியர்களுக்கு அந்த எமர்ஜென்சி அனாயிண்டிங் தேவை. மீடியாவில் வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்கு அந்த எமர்ஜென்சி அனாயிண்டிங் தேவை. எல்லா வாலண்டியர்ஸுக்கும் அந்த எமர்ஜென்சி அனாயிண்டிங் தேவை. Hallelujah. Praise you, Swami. Thank you, Jesus. கடைசி நாட்களிலே, ಕೊನೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ we need that emergency anointing. ನಮಗೆ ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಒಂದು ಅಭಿಷೇಕ ಬೇಕಾಗಿದೆ ದೇವರೇ. Jesus. Hallelujah.
இந்த சம்பவத்தை மையமாக வைத்து ಈ ಸಂಭವವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು எனக்கு நமக்கு இந்த எமர்ஜென்சி அனாயிட்டிங் தேவை. ನನಗೆ ನಮಗೆ ಈ ಒಂದು ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಅಭಿಷೇಕ ಅವಶ್ಯ. காரியங்களை மாத்திரம் சொல்லி ಈಗ 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾತ್ರ ಹೇಳಿ நான் முடிக்க விரும்புகிறேன். ನಾನು ಮುಗಿಸಲು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாரா? ಆತ್ಮರು ನಮ್ಮ ಜೊತೆ முதல் ಮಾತನಾಡಲಿ. செஷனை அப்படி முடிக்க கர்த்தர் கிருபை தருவாரா? ಈ ಮೊದಲ ಸೆಷನ್ ಅನ್ನು ಹಾಗೆ ಮುಗಿಸಲು ದೇವರು எதற்கு எனக்கு ಕೃಪೆ இந்த எமர்ஜென்சி அனாயிட்டிங்? ಏನಕ್ಕೆ ನನಗೆ ಈ ಒಂದು ಎಮರ್ಜೆನ್ಸಿ எதற்கு ಅಭಿಷೇಕ? ராத்திரியோட ராத்திரியா யெகூக்கு இந்த எமர்ஜென்சி அனாயிட்டிங்? ಏನಕ್ಕೆ ರಾತ್ರಿ ಯೆಹೋಗೆ ಈ ಒಂದು ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಅನಾಯಿಂಟಿಂಗ್? ராஜா தான் போயிருக்கிறார்ல, ರಾಜ ಹೋಗಿದಾರಲ್ವಾ, வரட்டுமே, ಬರಲಿ ಅಲ್ವಾ? என்ன அவசரம்? ಏನು ಅವಶ್ಯ? அவசரம்தான். ಹೌದು, ಅರ್ಜೆಂಟ್, அவசரம்தான், ಅವಸರನೇ, அவசரம்தான். ಹೌದು, ಅವಸರನೇ. அதுதான் இதுக்கு பேரு எமர்ஜென்சி அனாயிட்டிங். ಅದಕ್ಕೆ ಇದರ ಹೆಸರು ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಅನಾಯಿಂಟಿಂಗ್. எதுக்கு தேவை? ಏನಕ್ಕೆ இப்ப ಅವಶ್ಯ? நல்லா கவனிங்க. ಈಗ ಚೆನ್ನಾಗಿ எலிசா ಗಮನಿಸಿ. தீர்க்கதரிசி தைல குப்பியை கொடுக்கிறார். ಎಲಿಷಾ ತೀರ್ಕದರ್ಶಿ ಆ ஒரு வாலிபனை அனுப்புறார். ಆ ಯವ್ವನಸ್ಥನನ್ನು அவனுடைய ಕಳಿಸುತ್ತಾರೆ. பெயர் அங்க போடப்படல. ಅವನ ಹೆಸರಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ. நேரா போறாரு. ಅವರು ನೇರಾಗಿ ಹೋಗ್ತಾರೆ, இஸ்ரவேலுக்குள்ள போறாரு. ಇಸ್ರೇಲ್ ಒಳಗಡೆ ಹೋಗ್ತಾರೆ. 15 சேனாதிபதிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. 15 ಜನ ಸೇನಾಧಿಪತಿಗಳು ಕೂತಿದ್ದಾರೆ. அரண்மனை முற்றத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ಅರಣ್ಮನೆಯ ಸುತ್ತ ಕೂತಿದ್ದಾರೆ. They are discussing. ಅವರು ಚರ್ಚೆ என்ன ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. டிஸ்கஸ் பண்றாங்க? ಏನು ಚರ್ಚೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ? ராஜா வருவாரா? ರಾಜ ಬರ್ತಾರಾ? வரமாட்டாரா? ಬರಲ್ವಾ? உசுரோட வருவாரா? ಜೀವಂತವಾಗಿ ಬರ್ತಾರಾ? செத்து போய் பொணமா வருவாரா? ಸತ್ತೋಗಿ ಹೆಣವಾಗಿ என்ன ಬರುವಾರಾ? பண்றதுன்னு தெரியலையே. ಏನು ಮಾಡೋದು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ವೇ? மக்களுடைய பிரஷர் வேற ஒரு பக்கம், ಜನಗಳ ಒತ್ತಡ ಬೇರೆ ಒಂದು ಕಡೆ. அப்ப இவன் நேரா உள்ள போனவரு. ಅವನು ಹೀಗೆ ನೇರಾಗಿ ಒಳಗಡೆ நல்லா ಹೋದವರು. கவனிங்க, நல்லா கவனிங்க, முதல் குறிப்பை நல்லா கவனிங்க. ಮೊದಲ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ உள்ள போன ಗಮನಿಸಿ. உடனே ஒன்னு செய்யறாரு. ಒಳಗಡೆ ಹೋಗಿದ ಕೂಡಲೇ ಒಂದು ಮಾಡ್ತಾರೆ. வாசித்து விடுங்கள், அந்த 2வது வசனத்தை வாசித்து விடுங்கள். ಓದೋಣ 2ನೇ ವಾಕ್ಯವನ್ನು. நீ அங்கே சேர்ந்தபோது, நீ அங்கே சேர்ந்தபோது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரரின் நடுவில் இருந்து அவன் சகோதரர்களின் நடுவில் இருந்து எழுந்திருக்க பண்ணி. அண்டர்லைன் தட் வேர்ட். ಅವನನ್ನು ಅವನ ಸಹೋದರಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಎಬ್ಬಿಸಿ ಬಿಡು ಎಂಬುದನ್ನು ನೀವು ಗಮನಿಸಿ. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. உள்ள போன உடனேயும் ಒಳಗಡೆ ಹೋದ ಕೂಡಲೇ அரண்மனை முற்றத்தில் இருக்கிற 15 சேனாதிபதிகளை பார்த்து, ಅರಣ್ಮನೆಯ ಸುತ್ತ ಇರುವ 15 ಸೇನಾಧಿಪತಿಗಳನ್ನು ನೋಡಿ எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ಎಲ್ಲರೂ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. சமணங்கால் போட்டு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ಎಲ್ಲರೂ ಚೆನ್ನಾಗಿ ಕೂತ್ಕೊಂಡು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதுல அவனை பார்த்து, ಅದರಲ್ಲಿ ಅವನನ್ನು அப்பா ನೋಡಿ, இதுல யெகூ யாருப்பா? ಅಪ್ಪ ಇದರಲ್ಲಿ ಯೆಹೂ ಯಾರಪ್ಪ? வேகமா கை தூக்குறான், நான் தான் சார் யெகூ. ವೇಗವಾಗಿ ಕೈ ಎತ್ತುತ್ತಾನೆ, ನಾನೇ ಸರ್ ಯೆಹೂ. உடனே இந்த மனுஷன் ಕೂಡಲೇ ಈ ಮನುಷ್ಯ அவனை மட்டும் அந்த கூட்டத்திலிருந்து தனியா எழுந்திருக்க பண்ணி, ಅವನನ್ನು ಮಾತ್ರ ಆ ಕೂಟದಲ್ಲಿ ವೈಯಕ್ತಿ ಒಬ್ಬನೇ ಆಗಿ ಎಬ್ಬಿಸಿ, அவன் சகோதரர்களின் நடுவில் இருந்து எழுந்திருக்க பண்ணி, ಅವನನ್ನು ಅವನ ಸಹೋದರಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಎಬ್ಬಿಸಿ. ஐயா, எதுக்கு எனக்கு ஒரு எமர்ஜென்சியான அபிஷேகம்னா, ಏನಕ್ಕೆ ನನಗೊಂದು ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಆದ ಅಭಿಷೇಕ நம்பர் 1, ಮೊದಲನೆಯದಾಗಿ என்னை என் சகோதரர்களின் நடுவில் இருந்து பிரித்தெடுக்கிறதற்கு எனக்கு ஒரு அபிஷேகம் தேவை. ನನ್ನನ್ನು ನನ್ನ ಸಹೋದರಗಳ ಮಧ್ಯದಿಂದ ಬೇರ್ಪಡಿಸಲು ನನಗೊಂದು ಅಭಿಷೇಕ ಅವಶ್ಯ. என்னை மற்றவர்களிடத்திலிருந்து செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்கு எனக்கு ஒரு அனாயிட்டிங் தேவை. ನನ್ನನ್ನು ಇತರರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬೇರ್ಪಡಿಸಿ ತೋರಿಸಲು ನನಗೊಂದು I am a ಅಭಿಷೇಕ ಅವಶ್ಯ. separated one. ನಾನು I am a ಬೇರ್ಪಡಿಸಲ್ಪಟ್ಟವನು. called one. ನಾನು I am ಕರೆಯಲ್ಪಟ್ಟವನು. a special one. ನಾನು ವಿಶೇಷವಾದವನು. பிரித்தெடுக்கப்பட்டவன். ನಾನು ಬೇರ್ಪಡಿಸಲ್ಪಟ್ಟವನು. அவன் சகோதரர்களின் நடுவில் இருந்து எழுந்திருக்க பண்ணி, ಅವನನ್ನು ಅವನ ಸಹೋದರಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಎಬ್ಬಿಸುವಂತೆ ಮಾಡಿ, என்னை உலகத்தில் இருந்து, ನನ್ನನ್ನು ಲೋಕದಿಂದ, பெங்களூரில் இருந்து, ಬೆಂಗಳೂರಿನಿಂದ, பெங்களூர் பட்டணத்தின் கலாச்சாரத்தில் இருந்து, ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣದ ಕಲಾಚಾರಗಳಿಂದ, பாவத்தில் இருந்து, ಪಾಪದಿಂದ, அசுத்தத்தில் இருந்து, ಅಶುದ್ಧತೆಯಿಂದ, வேசித்தனத்தில் இருந்து, ವೇಶ್ಯತನದಿಂದ, விக்கிரக ஆராதனையில் இருந்து, ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆಗಳಿಂದ, காதல் மயக்கத்துல இருந்து, ಪ್ರೀತಿಯ ಒಂದು சிற்றின்பத்துல இருந்து, ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿರುವ என்னை ಕಾರ್ಯದಿಂದ தனியே வேறுபடுத்தி காட்டுகிறதற்கு எனக்கு ஒரு அபிஷேகம் தேவை. ನನ್ನನ್ನು ಸಪರೇಟ್ ಆಗಿ ஏற்றுக்கொள்ற பிள்ளைங்க கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்பா. ಮಕ್ಕಳು ಕೈ ತಟ್ಟಿ How many of you understand what I am saying? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ எனக்கு ஒரு அபிஷேகம் எதுக்கு தெரியுமா? ನನಗೊಂದು ಅಭಿಷೇಕ என்ன ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? செப்பரேட் பண்ணி காட்டுது, ನನ್ನನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿ என்ன வேறுபடுத்தி காட்டுது. ನನ್ನನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿ எனக்குன்னு ஒரு ತೋರಿಸುತ್ತೆ. ஐடென்டிட்டி இருக்கு சார். ನನಗೆ ಅಂತ ಒಂದು ಐಡೆಂಟಿಟಿ சார், ಇದೆ. அவன் பேசுற மாதிரி நான் பேச முடியாது சார். ಅವನು ಮಾತನಾಡುವಂತೆ ನಾನು அவன் செய்யற மாதிரி நான் செய்ய முடியாது ಅವನು சார். ಮಾಡುವಂತೆ ನಾನು ಮಾಡಲಾಗಲ್ಲ. அவன் நடக்கிற மாதிரி நான் நடக்க
முடியாது சார். ಅವರು ನಡೆಯುವಂತೆ ನಾನು அவன் ನಡೆಯಕ್ಕಾಗಲ್ಲ ஆடுற ಸರ್. மாதிரி நான் ஆட முடியாது சார். ಅವಳು ಆಡುವಂತೆ ನಾನು அவன் போற ಆಡಕ್ಕಾಗಲ್ಲ இடத்துக்கு ಸರ್. நான் போக முடியாது சார். ಅವನು ಹೋಗುವ ಜಾಗಕ್ಕೆ ನಾನು அவன் ಹೋಗಕ್ಕಾಗಲ್ಲ பார்க்கறதெல்லாம் ಸರ್. நான் பார்க்க முடியாது ಅವನು சார். ನೋಡೋದೆಲ್ಲ ನಾನು ನೋಡಕ್ಕಾಗಲ್ಲ அவன் ಸರ್. உடுத்துற மாதிரி நான் உடுத்த முடியாது சார். ಧರಿಸುವಂತೆ ನಾನು ஏன்னா ಧರಿಸಕ್ಕಾಗಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ நான் ஒரு அபிஷேகம் பெற்றவன். ನಾನು ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟವನು. எமர்ஜென்சி அபிஷேகம் பெற்றவன். எமர்ஜென்சி அபிஷேகம் எனக்கு ஒரு தனி அபிஷேகம் ನನಗೆ இருக்கு. ಒಂದು ವೈಯಕ್ತಿಕ ಅಭಿಷೇಕವಿದೆ. உலக மனுஷன மாதிரி வாழ்றதுக்கு நீ அழைக்கப்படல. ಲೋಕ ಮನುಷ್ಯನಂತೆ ಜೀವಿಸಲು ನೀನು நான் ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ. பிரித்தெடுக்கப்பட்டவன். ನಾನು ಬೇರ್ಪಡಿಸಲ್ಪಟ್ಟವನು. பெங்களூரு பட்டணத்திலே இருந்தாலும் ನೀನು ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣದಲ್ಲೇ ಇದ್ದರು. பெங்களூர்லயே பிறந்து வளர்ந்தாலும் ಬೆಂಗಳೂರಲ್ಲೇ ಹುಟ್ಟಿ ಬೆಳೆದರು. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன்கிறத உலகத்துக்கு காட்டணும். ನಾನು ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟವಳೆಂದು என் ಲೋಕಕ್ಕೆ நட, ತೋರಿಸಬೇಕು. ನನ್ನ ನಡೆ, என் உடை, ನನ್ನ என் ಧರಿಸಲ್ಪಟ್ಟೆ, பேச்சு, ನನ್ನ ಮಾತು, என் தரிசனம், ನನ್ನ ದರ್ಶನ, என் செயல்கள் ನನ್ನ ಕ್ರಿಯೆಗಳು, எல்லாமே ಎಲ್ಲಾನು நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன்றத ನಾನು உலகத்துக்கு காட்டுறதுக்கு. ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟವರೆಂದು ಲೋಕಕ್ಕೆ ತೋರಿಸಲು. ஏற்றுக்கொள்ற பிள்ளைங்க ஒரு நிமிடம் கை தட்டி ஒப்பு கொடுத்து ಸ್ವೀಕರಿಸುವ ಮಕ್ಕಳು ஏ ரகத நகதரஹோ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சார் அவங்க மாதிரி இருக்க முடியாது சார். ಸರ್ ಅವರಂತೆ ಇರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಸರ್. அவன் சண்டை போடுற மாதிரி நான் சண்டை போட முடியாது சார். ಅವರು ಜಗಳ ಮಾಡುವಂತೆ ನಾನು ಮಾಡಲು அவன் ಸಾಧ್ಯವಿಲ್ಲ வாயை திறந்தா ಸರ್. பேசுற வார்த்தைலாம் நான் பேச முடியாது ಅವರು சார். ಬಾಯಿ ತೆರೆದ್ರೆ ಮಾತಾಡುವ ವಾರ್ತೆ ಎಲ್ಲ ನಾನು அவன் ಮಾತಾಡಲು பொய் சொல்வான் சார், ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நான் சொல்ல மாட்டேன் சார். ಅವನು ಸುಳ್ಳು ಹೇಳಿದ್ರು ನಾನು அவன் ಹೇಳೋದಿಲ್ಲ லஞ்சம் ಸರ್. வாங்குவான் சார், நான் வாங்க மாட்டேன் ಅವನು சார். ಲಂಚ ತಗೊಂತಾನೆ ಸರ್, ನಾನು அவன் ತಗೊಳ್ಳಲ್ಲ pornography ಸರ್. பாப்பா சார், நான் பார்க்க மாட்டேன் சார். ಅವನು ಸಿನಿಮಾ ನೋಡ್ತಾನೆ ಸರ್, ನಾನು அவன் ನೋಡಲ್ಲ ಸರ್. அசுத்தமா வாழ்வான், நான் வாழ மாட்டேன் ಅವನು சார். ಅಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸುವ ನಾನು ಜೀವಿಸುವುದಿಲ್ಲ அவன் ಸರ್. மனைவிக்கு துரோகம் பண்ணுவான், நான் பண்ண மாட்டேன் சார். ಅವನು ಹೆಂಡತಿಗೆ ದ್ರೋಹ ಮಾಡ್ತಾನೆ, அவன் ನಾನು புருஷனுக்கு ಮಾಡಲ್ಲ துரோகம் ಸರ್. பண்ணுவான், நான் பண்ண மாட்டேன் சார். ಗಂಡನಿಗೆ ದ್ರೋಹ ಮಾಡ್ತಾನೆ, ನಾನು ಮಾಡಲ್ಲ ಸರ್. அவன் கஞ்சா குடிப்பான், நான் குடிக்க மாட்டேன் சார். ಅವನು ಗಾಂಜಾ ಕುಡಿತಾನೆ, ನಾನು அவன் ಕುಡಿಯಲ್ಲ ஆல்கஹால் ಸರ್. எடுப்பான், நான் எடுக்க மாட்டேன் சார். ಅವನು ಆಲ್ಕೋಹಾಲ್ ತೆಗಿತಾನೆ, ನಾನು அவன் ತೆಗಿಯಲ್ಲ புகையில ಸರ್. போடுவான், நான் போட மாட்டேன் சார். ಅವನು ಹೊಗೆಯಲೆ ಹಾಕ್ತಾನೆ, ನಾನು அவன் ಹಾಕಲ್ಲ கூடி ಸರ್. போடுவான், நான் போட மாட்டேன் சார். ಅವನು ಕುಡಿತಾನೆ, ನಾನು ஏன்னா ಕುಡಿಯಲ್ಲ ಸರ್. ಯಾಕೆಂದರೆ ஏன்னா கர்த்தர் எனக்கு ஒரு எமர்ஜென்சி அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. ಕರ್ತನು ನನಗೊಂದು நான் emergency பிரித்தெடுக்கப்பட்டவன், ಅಭಿಷೇಕ நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன். எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு. என் தாயின் கருவிலே எலும்புகள் உருவேற்படுவதற்கு முன்னமே கர்த்தர் என்னை அபிஷேகித்து பிரித்தெடுத்தார். ಅಭಿಷೇಕಿಸಿ ಬೇರ್ಪಡಿಸಿದರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Glory to Jesus. முதல் குறிப்புக்கு ஒப்பு கொடுத்து ಮೊದಲ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು எல்லாரும் கண்ணை மூடி, ಎಲ್ಲರೂ ಕಣ್ಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ, எல்லாரும் கண்ணை மூடி ಎಲ್ಲರೂ ಕಣ್ಗಳನ್ನು வலது ಮುಚ್ಚಿ கரத்தை உயர்த்தி ಬಲಗೈಯನ್ನು ಎತ್ತಿ ஒரு ஜெபம் பண்ணிரு. ಒಂದು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ಒಂದು ಸಣ್ಣ ஒரு ஜெபம் பண்ணிரு, ஒரு ஜெபம் ಒಂದು பண்ணிரு. ಸಣ್ಣ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ஆண்டவரே, நான் பிரிச்செடுக்கப்பட்டவன். ದೇವರೇ, ನಾನು ಬೇರ್ಪಡಿಸಲ್ಪಟ್ಟವಳು. என்னால இருக்கிற அபிஷேகம் கனத்துக்குரியது. ನನ್ನ ಮೇಲಿರುವ ಅಭಿಷೇಕ இன்னைக்கு ಶ್ರೇಷ್ಠವಾದದ್ದು. என் மேன்மை எனக்கு புரியுதுப்பா. ಇವತ್ತು ನನ್ನ ಶ್ರೇಷ್ಠತೆ இன்னைக்கு ನನಗೆ என் ಅರ್ಥ மேன்மை எனக்கு ಆಗುತ್ತಪ್ಪ. புரியுதுப்பா. ಇವತ್ತು ನನ್ನ ಶ್ರೇಷ್ಠತೆ ನನಗೆ ಅರ್ಥ எவ்வளவு பெரிய ಆಗುತ್ತಪ್ಪ. அபிஷேகத்தை என் மேல ಎಷ್ಟು வச்சிருக்கீங்க. ದೊಡ್ಡ ಅಭಿಷೇಕವನ್ನು எவ்வளவு ನನ್ನ பெரிய ಮೇಲೆ தெரிந்து ಇಟ್ಟಿದ್ದೀರಿ. கொள்ளுதல் என் மேல இருக்குது. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ತಿಳಿದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟ நான் உலக ಕಾರ್ಯ ನನ್ನ மனுஷன் ಮೇಲೆ மாதிரி ಇದೆ. வாழ முடியாது. ನಾನು ಲೋಕ ಮನುಷ್ಯನಂತೆ ಜೀವಿಸಲು உலக மனுஷன் ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அனுபவிக்கிற சந்தோஷத்தெல்லாம் நான் ಲೋಕ அனுபவிக்க முடியாது. ಮನುಷ್ಯ ಅನುಭವಿಸುವ ಸಂತೋಷನ ನಾನು நீ ಅನುಭವಿಸಲು இப்படித்தான் ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. வாழணும்னு உன்னை அபிஷேகித்திருக்கிறாரு. ನೀನು ಹೀಗೆ ಜೀವಿಸಬೇಕು நீ ಎಂದು இதுதான் ಅಭಿಷೇಕಿಸಿದ್ದಾರೆ. பேசணும்னு உன்னை அபிஷேகித்திருக்கிறாரு. ನೀನು ಮಾತನಾಡಬೇಕು நீ ಎಂದು இதைத்தான் ಅಭಿಷೇಕಿಸಿದ್ದಾರೆ. பார்க்கணும்னு அபிஷேகித்திருக்கிறாரு. ನೀನು ಇದನ್ನೇ ನೋಡಬೇಕೆಂದು நீ இதைத்தான் ಅಭಿಷೇಕಿಸಿದ್ದಾರೆ. செய்யணும். ನೀನು ಇದನ್ನೇ ಮಾಡಬೇಕು. கண் போன போக்குல போக முடியாது. ಇಷ್ಟ ಬಂದ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. உன் இஷ்டப்படி எல்லாம் வாழ முடியாது. ಇಷ್ಟ ರೀತಿಯಾದಂತ ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. உனக்கு ஒரு அபிஷேகம் இருக்குது. ನಿನಗೊಂದು ಅಭಿಷೇಕವಿದೆ. அவர் உன்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துவார். ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಹತೋಟಿಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು அவர் உன்னை ನಡೆಸುವರು. கண்ட்ரோல் பண்ணி நடத்துவார். ಅವರು ನಿನ್ನನ್ನು ಹತೋಟಿಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು அவர் ನಡೆಸುವರು. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் உன்னை கட்டுப்படுத்தி நடத்துவார். ಅವರು ನಮ್ಮನ್ನು ಕಟ್ಟಿಪಟ್ಟಂತಹ இச்சைகளின் மேல, ಆತ್ಮನನ್ನು உலக ಕಟ್ಟಿಸಿ ஆசைகளின் மேல, ನಡೆಸುವರು. பாவத்தின் மேல இச்சைಗಳು, ஜெயம் எடுக்கிறதுக்கு லோக அவர் உனக்கு ஆசைಗಳು, பலன் தருவார். ಪಾಪಗಳ ಮೇಲೆ ಜಯವನ್ನು ಹೊಂದಲು ಅವರು ನಿನಗೆ ಫಲವನ್ನು ಕೊಡುವರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சுயபலத்தால முடியாதையா. ನನ್ನ ಸ್ವಬಲದಿಂದ ಆಗಲ್ಲ ಸ್ವಾಮಿ. சுயபலத்தால ஜெயிக்க முடியாது. ನನ್ನ ಸ್ವಂತ ಬಲದಿಂದ ಜಯಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அப்படி இருந்தா ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாள் கண்ட்ரோல் பண்ணி எடுக்கலாம். ಆ ರೀತಿ ಇದ್ರೆ 2 ದಿನ 3 ದಿನ 4 நாள் ದಿನ என்ன ಕಂಟ್ರೋಲ್ அறியாமலே ಮಾಡಬಹುದು. என் கால்கள் பாவத்துக்குள்ள போக ஆரம்பிச்சிருது. ಆದ್ರೆ 5ನೇ ದಿನ ನಾನು ಅರಿಯದೇನೆ ಕಾಲ್ಗಳನ್ನ ಪಾಪಗಳ ಕಡೆ கை அதை போய் ಹೋಗುತ್ತೆ. நோண்ட ஆரம்பிச்சிருது. ನನ್ನ ಕೈಗಳೆಲ್ಲ ಅದನ್ನು ಮುಟ್ಟಲು ಆರಂಭಿಸುತ್ತೆ. ஆவியானவர் நோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ಇವತ್ತು ಆತ್ಮರು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. 2 கரங்களை உயர்த்தி 2 ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ, ஆவியானவரே, எஸ் பரிசுத்த, உனக்கு துணை செய்கிறவர் அவர்தான். ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲು ಬರುವರು. உன்னை பலப்படுத்துகிறவர் அவர்தான். ನಿನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವವರವರೇ. ஆவியானவர், என்னால முடியாதப்பா, ನನ್ನಿಂದ ಸಾಧ್ಯವಿಲ್ಲವಪ್ಪ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உலகத்தின் பெருமை, சிற்றின்ப மயக்கம் பிரிக்கவே முடியாது. ಆಮೆನ್. என் உடல் பொருளாவி உடைமைகள் யாவையும்
ஒப்பு கொடுத்து விட்டேன். நானவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. சொல்வியா தம்பி, சொல்வியா தங்கச்சி? நானவர் இயேசு என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. சொல்லுங்க சொல்லுங்க. என்ன ஒரு ஜபமா பாடுங்க, ஒரு ஜபமா பாடுங்க. ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡೋಣ. எப்போதும் துதிச்சிடுவே, ಆಗಲೂ ಸ್ತುತಿಸುವೆನು. கடைசியா வருமுற 2 கரங்களை உயர்த்தே. ಕೊನೆಯದಾಗಿ ಇನ್ನೊಂದು ಬಾರಿ இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எதற்கு எனக்கு இந்த எமர்ஜென்சியான ஒரு அபிஷேகம்? ಏನಕ್ಕೆ ನನಗೆ ಈ ಒಂದು ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಆದಂತಹ ಅಭಿಷೇಕ? எத்தனை பேருக்கு இந்த முதல் குறிப்பு புரிஞ்சிச்சு? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಈ ಮೊದಲ ಅಂಶ ಅರ್ಥ ಆಯಿತು? ಅವನನ್ನು ಅವನ சகோதரர்களின் நடுவில் இருந்து ಸಹೋದರಗಳ ನಡುವೆ எழுந்திருக்க பண்ணி ಎಬ್ಬಿಸುವಂತೆ நான் ಮಾಡಿ. சொல்ற அந்த வார்த்தை, வசனத்துல இருக்கிற வார்த்தையை கொஞ்சம் கூட கூட்டி குறைக்காம நான் சொல்ல அப்படி சொல்லுவீங்களா? ಅವನನ್ನು எல்லாரும் ಅವನನ್ನು ಅವನ சகோதரர்ಗಳ நடுவிலிருந்து ಮಧ್ಯದಿಂದ எழுந்திருக்க பண்ணி ಎಬ್ಬಿಸುವಂತೆ ಮಾಡಿ. எதற்கு எனக்கு எமர்ஜென்சி அனாயிட்டிங் சார்? ಏನಕ್ಕೆ ನನಗೆ ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಅನಾಯಿಂಟಿಂಗ್ ಸರ್? என்ன உலகத்துல இருந்து செப்பரேட் பண்றதுக்கு எனக்கு ஒரு அபிஷேகம். ನನ್ನನ್ನು ಲೋಕದಿಂದ ಬೇರ್ಪಡಿಸಲು ನನಗೊಂದು ಅಭಿಷೇಕ. அல்லேலூயாவா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. சத்தமோர அல்லேலூயாவா. ಜೋರಾಗಿ ಒಂದು இன்னும் ஒரு அல்லேலூயாவா. ಇನ್ನೂ ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ. சரி, எதுக்கு எனக்கு இரண்டாவதுக்கு இந்த அபிஷேகம்? இப்ப நல்லா கவனிங்க. ಈಗ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ಏನಕ್ಕೆ ನನಗೆ ಎರಡನೇ ಅಭಿಷೇಕ? தைல குப்பி எடுத்துட்டாரு, ತೈಲದ ಒಂದು ಬಾಟ್ಲನ್ನು நேரா ತೆಗೆದುಕೊಂಡು அரண்மனைக்கு போயிட்டார். ನೇರಾಗಿ ರಾಜಭವನಕ್ಕೆ ಹೋದರು. 10-15 சேனாதிபதிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. 10-15 ಸೇನಾಧಿಪತಿಗಳು ಕೂತಿದ್ದಾರೆ. எல்லாம் அங்க பாக்குறாங்க, இங்க பாக்குறாங்க. ಎಲ್ಲ ಅಲ್ಲಿ ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ, ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. ராஜா வர்றாரான்னு பாக்குறாங்க, ರಾಜ ಬರ್ತಾರಾ ಅಂತ ನೋಡ್ತಿದ್ದಾರೆ. மக்கள் கொடுக்கிற பாட்ட பாக்குறாங்க, ಜನಗಳು ಕೊಡುವ ಒತ್ತಡವನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. இப்ப இவர் வந்தவர், ಈಗ ಇವರು ಬಂದವರು, அவங்க எல்லாரும் நடுவுல இருந்து யெகூவை எழுந்திருக்க பண்ணிட்டார். ಅವನನ್ನು ಅವರೆಲ್ಲರ ಮಧ್ಯದಿಂದ ಯೆಹೂ ಎಬ್ಬಿಸುವಂತೆ ಮಾಡಬೇಕು. இப்ப யெகூ எந்திரிச்சு நிக்கிறார். ಈಗ ಯೆಹೂ ಎದ್ದು ನಿಂತಿದ್ದಾನೆ. இப்ப ஒரு கேள்வி கேக்குறார், ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಈಗ பைபிள் ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. பாருங்க, பைபிள் படிங்க, பைபிள் ಬೈಬಲ್ ಅನ್ನು ಓದೋಣ. இப்ப ஒரு கேள்வி கேக்குறாரு. ಈಗ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳುತ್ತಾರೆ. என்ன கேள்வி அப்படினா படிங்க. ಏನ ಪ್ರಶ್ನೆ? அந்த 5வது வசனத்தை வாசிங்கோ. 5ನೇ ವಾಕ್ಯ ಓದೋಣ. அவன் உட்பிரவேசித்த போது சேனாதிபதிகள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். சேனாதிபதிகள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவன் சேனாதிபதியே, அப்பொழுது அவன் இங்க நல்லா கவனிக்கணும். 5வது வசனம் ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் உட்பிரவேசித்த போது சேனாதிபதிகள், ಅವರು ಒಳಗಡೆ ಪ್ರವೇಶಿಸುವಾಗ ಸೇನಾಧಿಪತಿಗಳುங்கிறது ಪ್ಲೂರಲಾ ಸಿಂಗುಲರಾ? ಸೇನಾಧಿಪತಿಗಳು ಎಂಬುದು ಪ್ಲೂರಲಾ ಸಿಂಗುಲರಾ? ಸೇನಾಧಿಪತಿಗಳು, ಸೇನಾಧಿಪತಿಗಳು. உள்ள போகும்போது சேனாதிபதிகள், ಒಳಗಡೆ ಪ್ರವೇಶಿಸುವಾಗ தொடர்ந்து ಸೇನಾಧಿಪತಿಗಳು. படிங்க. அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவன் சேனாதிபதியே. அதான் ரொம்ப முக்கியம். ஐயா நல்லா கவனிக்கணும். ಸೇನಾಧಿಪತಿಯೇ, ಅದೇ ಬಹುಮುಖ್ಯ. ಎಲ್ಲರೂ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಬೇಕು. It will start at plural, ಅದು ಬಹುವಚನವಾಗಿ ಆರಂಭಿಸಿ end at singular. ಕೊನೆಯಲ್ಲಿ ಏಕವಚನವಾಗಿ How many of ನಿಲ್ಲಿತು. you understand what I'm saying? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆ ನಾನು கையை அசைத்து ಹೇಳುವುದು? ஒரு ஆமெனா. ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಒಂದು ಆಮೆನ್. சேனாதிபதிகள் இருந்தாங்க, ಸೇನಾಧಿಪತಿಗಳಿದ್ದರು. அதுல அவர் தேர்ந்தெடுத்தது ஒரு சேனாதிபதியை. ಅದರಲ್ಲಿ ಅವರನ್ನು ಹುಡುಕಿ இப்ப ತೆಗೆದು நான் ಒಬ್ಬ சொல்றேன், ಸೇನಾಧಿಪತಿ. ಈಗ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, பெங்களூர் பட்டணத்துல ಬೆಂಗಳೂರು பல ಪಟ್ಟಣದಲ್ಲಿ சேனாதிபதிகள் இருக்கிறாங்க. ಹಲವು ಸೇನಾಧಿಪತಿಗಳಿದ್ದಾರೆ. ஆனா எமர்ஜென்சி அனாயிட்டிங்காக ಆದ್ರೆ ಎಮರ್ಜೆನ್ಸಿ கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறது. ಕರ್ತರು ತಿಳಿದುಕೊಂಡಿರುವುದು இன்னைக்கு இந்த சயோன் இன்டர்நேஷனல் சபையில ಇವತ್ತು இருக்கிற ಈ ಸಿಯೋನ್ உங்களை ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ಸಭೆಯಲ್ಲಿರುವ ನಿಮ್ಮನ್ನೇ. ஐயோ அல்லேலூயா. கை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை. What a great privilege for us. ಎಂತಹ ಒಂದು ಅದ್ಭುತವಾದಂತಹ ಕಾರ್ಯ ನಮಗೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு சேனாதிபதியை பார்த்து சொல்றாரு. ಒಂದು ಸೇನಾಧಿಪತಿಯನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, படிங்கயா. உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கு.
நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸೋಣ, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸೋಣ. இப்ப எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. ಈಗ ಎಲ್ಲರೂ ಕೂತಿದ್ದಾರೆ. ஒருத்தனை எழும்பிருக்க பண்ணிட்டாரு. ಒಬ್ಬನನ್ನು ಎಬ್ಬಿಸುವಂತೆ ಮಾಡಿಬಿಟ್ರು. அவனை பார்த்து சொல்றாரு, ಅವನನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, உனக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கு. ನಿನಗೆ ಹೇಳಬೇಕಾದಂತ ಒಂದು ವಾರ್ತೆ ಇದೆ. ಯೆಹೂ மேலே இங்கே முழிக்கிறாரு. ಯೆಹೂ ಮೇಲೆ ಕೆಳ ಹಿಂಗೆ ನೋಡ್ತಿದ್ದಾನೆ. சார் ಸರ್ சார் சார் ಸರ್ ಸರ್ சார் யாருக்கு சார் சொல்லணும்? ಸರ್ ಯಾರಿಗೆ ಸರ್ ಹೇಳಬೇಕು? 15 பேர் கிட்ட உட்கார்ந்து இருக்கோம் ಸರ್ சார். 15 ಜನ ಕೂತಿದೀವಿ ಸರ್. யாருக்கு சார் சொல்லணும்? ಯಾರಿಗೆ ಸರ್ ಹೇಳಬೇಕು அப்படின்னு ஒரு டவுட் அவருக்கு. ಆ ರೀತಿ ಅಂತ ಒಂದು ಡೌಟ್ இப்ப ಅವರಿಗೆ. அடுத்த வார்த்தை வருது. ಅನಂತರದ ವಾರ್ತೆ ಈಗ ಬರುತ್ತೆ. அதற்கு யெகூ எங்கள் எல்லாருக்குள்ளும் யாருக்கு என்று கேட்டாரு. எங்க எல்லாருக்கும் யாருக்குப்பா சொல்ல போறீங்க? ನಮ್ಮ ಎಲ್ಲರಲ್ಲಿ ಯಾರಿಗಪ್ಪ ಹೇಳ್ತೀರಿ? யாருக்கு யாருக்கு யாருக்கு? ಯಾರಿಗೆ ಯಾರಿಗೆ ಯಾರಿಗೆ? உடனே அவர் சொல்றாரு. ಕೂಡಲೇ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, அவன் சேனாதிபதியாகிய உமக்கு தான். அவன் சேனாதிபதியாகிய உமக்கு தான் சொல்லணும். ಸೇನಾಧಿಪತಿಯಾದ ನಿನಗೆ ಅಯ್ಯ ಹೇಳಬೇಕು. ஹalleluya ஹalleluya. புரிஞ்சா கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. ಯೆಹೂ he never expect the king's post. ಯೆಹೂ ಯಾವಾಗಲೂ ಒಂದು ಅರಸನ ಒಂದು ಪೊಸಿಷನ್ ಅನ್ನ ಪೋಸ್ಟ್ ಅನ್ನ ಎದುರು ನೋಡಿರಲಿಲ್ಲ. ಯೆಹೂக்கு கடுகளவு கூட నాకు ராஜரீக அபிஷேகம் கிடைக்கும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல சார். ಯೆಹೂ ಸಾಸಿವೆ ಕಾಲಷ್ಟು ಕೂಡ ಅದು ರಾಜ್ಯದ ರಾಜನಾಗುವ ಒಂದು ಕಾರ್ಯ ಸಿಗತ್ತೆ ಅಂತ ಕನಸಲ್ಲೂ ನೆನೆಸಿ ನೋಡಿಲ್ಲ. ಅವನಿಗೆ ஒரு பாரம் ஒரு பேர்டன் மட்டும் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. ಅವನ ಒಳಗಡೆ ಒಂದು ಭಾರ ಮಾತ್ರ ಯಾವಾಗಲೂ ಇರ್ತಾ ಇತ್ತು. ಅಯ್ಯೋ ರಾಜ வருவாரா வரமாட்டாரா? ಅಯ್ಯೋ ರಾಜ ಬರ್ತಾರಾ ಬರಲ್ವಾ? வருவாரா செத்து போய் வருவாரா? ಜೀವಂತವಾಗಿ ಬರ್ತಾರಾ ಸತ್ತೋಗಿ ಬರ್ತಾರಾ? ಜನಗಳು ಬೇರೆ ನಮಗೆ ಒತ್ತಡ ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ. ಇಸ್ರಾಯೇಲನ್ನು ಕಾಪಾಡ முடியுமா ಕಾಪಾಡ முடியாதா? ಇಸ್ರಾಯೇಲನ್ನು ಕಾಪಾಡಕ ಆಗತ್ತಾ ಆಗಲ್ವಾ? ஒரு பேர்டன் தான் இருந்துச்சு. ಆ ರೀತಿ ಒಂದು ಭಾರ ಮಾತ್ರ ಇತ್ತು. ஆனா எனக்கு ராஜா ஆகணும்ங்கற துளி அளவு ஒரு ஆசை கூட அவனுக்கு கிடையாது. ರಾಜ ಆಗಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ಸಣ್ಣ ಆಸೆ ಕೂಡ ಅವರಿಗೆ ಇರಲಿಲ್ಲ. ஆனா பாரம் தாங்க இருந்துச்சு. ಭಾರ ಮಾತ್ರ ಇತ್ತು ಸರ್. நான் சொல்றேன், நான் ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, உனக்கு கர்த்தர் கொடுக்கிற எமர்ஜென்சி அபிஷேகம் எதுக்குனா, ನಿನಗೆ ಕರ್ತರು ಕೊಡುವ ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಅಭಿಷೇಕ இதுவரை அன்எக்ஸ்பெக்ட் எதிர்பார்த்து இராத பல ஆசீர்வாதங்கள், பல உயர்வுகள், பல மேன்மைகள் உனக்கு கொடுக்கிறதுக்கு ಹೆಚ್ಚಳ ಶ್ರೇಷ್ಠತೆ ನಿನಗೆ ಕೊಡಲು ஒரு எமர்ஜென்சி ಒಂದು அபிஷேகம். ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಅಭಿಷೇಕ. அபிஷேகம் வந்துட்டாலே போதும். ಅಭಿಷೇಕ ಬಂದ್ಬಿಟ್ರೇನೆ ಸಾಕು. உயர்வு தன்னால வரும். ಹೆಚ್ಚಳ ಅಷ್ಟೇ மேன்மை தன்னால வரும். ಶ್ರೇಷ್ಠತೆ ಹಾಗೆ கணங்கள் தன்னால வரும். ಹೆಸರುಗಳು ಹಾಗೆ வாய்ப்புகள் தன்னால வரும். ಅವಕಾಶಗಳು வாசல்கள் தன்னால திறக்கப்படும். ಅದಕ್ಕೆ ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತೆ. நீ வாய்ப்பை தேடி போக தேவையில்லை. ನೀನು ಅವಕಾಶಗಳನ್ನು நீ ಹುಡುಕಿ ಪ್ರಮೋಷನ್ ಹೋಗಬೇಕಾದ தேடி ಅವಶ್ಯಕತೆ போக ಇಲ್ಲ. தேவையில்லை. ನೀನು ಪ್ರಮೋಷನ್ நீ ಹುಡುಕಿ உயர்வை ಹೋಗಬೇಕಾದ தேடி ಅವಶ್ಯಕತೆ போக ಇಲ್ಲ. தேவையில்லை. ನೀನು ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಹುಡುಕಿ ಹೋಗೋದು நன்மையும் ಬೇಡ. கிருபையும் ಶುಭ ಕೃಪೆಗಳು, நன்மையும் கிருபையும் ಶುಭವೂ ಕೃಪೆಯೂ நீ தொடருவாய் அல்ல, ನೀನು உன்னை ಹಿಂಬಾಲಿಸುವುದಿಲ್ಲ. தொடரும். ನಿನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವುದು. உன்னை தொடரும். ನಿನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವುದು. உன்னை தொடரும். ನಿನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವುದು. அபிஷேகம் எனக்குள்ள இருந்தா தங்கச்சி ಅಭಿಷೇಕ கை தட்டி ನನ್ನಲ್ಲಿ சொல்லு, ತಂಗಿ, கை தட்டி ಕೈ சொல்லு. ತಟ್ಟಿ நோட்ட ಹೇಳು. பைபிள் எல்லாம் மடியில வச்சிட்டு கை தட்டி நல்லா ಹೇಳು. கை தட்டி சொல்லு, ಚೆನ್ನಾಗಿ கை தட்டி சொல்லு. கை தட்டி அபிஷேகம் ಹೇಳು. எனக்குள்ள இருந்தா, அபிஷேகம் அபிஷேகம் எனக்குள்ள இருந்தா, அபிஷேகம் நான் எனக்குள்ள எதிர்பாராத, இருந்தா, நான் எதிர்பாராத, நான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத unexpected blessing, unexpected blessing, unexpected blessing, unexpected blessing உன்னை தேடி வரும். ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬರುವುದು. ஹalleluya. தூங்குற ஆள பக்கத்துல இருக்கிற ஆள அசைச்சு சொல்லு, பக்கத்துல அபிஷேகம் மனைவி இருந்தா ஒரு உயர்வு கதை வரும்னு செய்யணும். சொல்லு. ಅಭಿಷೇಕ ಇದ್ರೆ ಹೆಚ್ಚಳ ಬರುತ್ತೆ. பக்கத்துல ಎಂದು இருக்க ಹೇಳು. ஆள அசைச்சு சொல்லு, அபிஷேகம் இருந்தா மேன்மை வரும். ಪಕ್ಕದಲ್ಲಿರುವವರನ್ನು ಕದಲಿಸಿ ಹೇಳು, ಅಭಿಷೇಕ ಇದ್ರೆ ಇರಿಂದ ಶ್ರೇಷ್ಠತೆ ವಾಯ್ಪುಗಳು ಬರುತ್ತೆ. கிடைக்கும். ಅಭಿಷೇಕ ಇದ್ರೆ ಅವಕಾಶಗಳು ಸಿಗುವುದು. ஹalleluya. அவர் மைக்கு தரல, இவர் மைக்கு தரல, எனக்கு போஸ்ட் அடிக்கல, எனக்கு வால் போஸ்ட் அடிக்கல, எனக்கு ஃப்ளெக்ஸ் வைக்கல, என்னை கணப்படுத்தல, என்னை கூப்பிடல, எனக்கு பொண்ணாட போத்தல, எனக்கு அது பண்ணல, இது பண்ணல. தேவையில்லை சார். அபிஷேகம் இருந்தா எல்லாம் எனக்கு தேவையானது வரும் சார். ಇಲ್ಲ ನನಗೆ ಅವಕಾಶಗಳು வரும் சார். ಬಗ್ಗೆ ಎಲ್ಲ ಬೇಡ. வரும் சார். ಅಭಿಷೇಕ ಇದ್ರೆ வரும் ಬರುತ್ತೆ. சார். ಅಭಿಷೇಕ வரும் ಇದ್ರೆ சார். ಎಲ್ಲ ಹುಡುಕಿ ಬರುತ್ತೆ. வரும் சார். ஹalleluya. கை தட்டி சொல்லு சார். ಕೈಗಳನ್ನು உயர்வு ತಟ್ಟಿ கிடைக்கும் சார். ನನಗೆ ಹೆಚ್ಚಳ ಸಿಗುತ್ತೆ ஆபீஸ்ல ಸರ್. ப்ரமோஷன் கிடைக்கும் சார். ஆபீஸ்ல promotion சம்பள ಸಿಗುತ್ತೆ உயர்வு ಸರ್. கிடைக்கும் சார். சம்பளದ ಹೆಚ್ಚಳ ಸಿಗುತ್ತೆ பொண்ணு ಸರ್. தன்னால தேடி வரும் சார். ಹುಡುಗಿ ತನ್ನ மாப்பிள்ளை தன்னால தேடி வரும் சார். ಹುಡುಗ ತನ್ನಷ್ಟಕ್ಕೆ ತಾನೇ ಹುಡುಕೊಂಡು அபிஷேகம் ಬರ್ತಾನೆ ಸರ್. இருந்தா, ಅಭಿಷೇಕವಿದ್ರೆ, அபிஷேகம் இருந்தா, ಅಭಿಷೇಕವಿದ್ರೆ, பாரம் இருந்தா, ಭಾರವಿದ್ರೆ, நான் எதிர்பாராதவைகளை ஆண்டவர் எனக்கு தருவார். ನಾನು ಎದುರು ನೋಡದೇ ಇರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು நான் ದೇವರು ನನಗೆ ஜெபிச்சதையும் ಕೊಡುವರು. தருவாரு. ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ದನ್ನು நான் ಕೊಡುವರು. ஜெபிச்சதையும் தருவாரு. ನಾನು நான் ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ದನ್ನು ಕೊಡುವರು. ஜெபிக்காததையும் தருவாரு. ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸದೆ ಇರುವುದನ್ನು ಕೊಡುವರು. சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? கையை உயர்த்தி சொல்லுவீங்களா? ಹೇಳ್ತೀರಾ ಕೈಗಳನ್ನೇ ತೇಳಿ. நான் ஜெபிக்கிறதையும் தருவாரு ನಾನು சார். ಪ್ರಾರ್ಥಿಸುವುದನ್ನು ಕೊಡುವರು நான் ಸರ್. ஜெபிக்காததையும் தருவாரு ನಾನು சார். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೇ ಇರೋದನ್ನು ಕೊಡ್ತಾರೆ அபிஷேகம் ಸರ್. மட்டும் இருந்தா போதும் சார். ಅಭಿಷೇಕ ಮಾತ್ರ ಇದ್ರೆ ಸಾಕು தலைக்கு ಸರ್. மேல கை தட்டி துதி சார். ತಲೆಗೆ ಮೇಲೆ ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಸ್ತುತಿಸಿ ಸರ್. ಹalleluya. ஒரு
உதாரணம் சொல்லவா? ஒரு உதாரணம் சொல்லவா? ಒಂದು ಉದಾಹರಣೆ ಹೇಳ್ತೀನಿ. ஒரு உதாரணம் சொல்றேன். ಒಂದು ಉದಾಹರಣೆ ಹೇಳ್ತೀನಿ. ஆபிரகாம் தம் பிள்ளையாகிய ஈசாக்கு ತನ್ನ ಮಗನಾದಂತ பொண்ணு பார்க்கிறதுக்கு ಹುಡುಗಿಯನ್ನು தம் வீட்ல ನೋಡಲು இருந்த ಎಲಿಯೇಸರ್ ಅನುப்புறாரு. ತನ್ನ ಮನೆಯಲ್ಲಿರುವ ಎಲಿಯೇಸರನನ್ನು இங்க பொண்ண ಕಳಿಸ್ತಾರೆ. பாத்துறாத, ಇಲ್ಲಿ ಹುಡುಗಿನ எங்க ஊருக்கு போய் ನೋಡ್ಬಿಡ್ಬೇಡ, எங்க ஊருக்கு போய் பொண்ணு பார்த்துட்டு வா ನಮ್ಮೂರಿಗೆ ಹೋಗಿ ಹುಡುಗಿನ ನೋಡು அப்படின்னு 10 ஒட்டகத்தை கொடுத்து அனுப்புறாரு. ಆ ರೀತಿ 10 ಒಂಟೆನ ಕೊಟ್ಟಿ 10 ಕಳಿಸ್ತಾರೆ. ஒட்டகம்னா இப்ப நம்ம ஊரு கணக்குல இப்படி எடுத்துக்கலாம். 10 ಒಂಟೆ ಅಂದ್ರೆ ಈಗ ನಮ್ಮೂರಿನ ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ಹಿಂಗೆ ತಗೊಳ್ಳೋಣ. ஒரு 10 டொயோட்டா ஃபார்ச்சுனரை கொடுத்து விடுறாரு. ಒಂದು 10 ಟೊಯೋಟಾನ ಕೊಟ್ಟು ಕಳಿಸ್ತಾರೆ. அதுக்கு டிரைவரை கொடுத்து விடுறாரு. ಅದಕ್ಕೆ ಡ್ರೈವರ್ಗಳನ್ನ ಕೊಡ್ತಾರೆ. அது போக உள்ளுக்குள்ள கடகங்கள், நகைகள், காதணிகள் பலத்தையும் டம்ப் பண்ணி அனுப்புறாரு. ಅದರ ಒಳಗಡೆ ಒಡವೆಗಳು, ಹಣಗಳು, ಬೇಕಾದ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಡಂಪ್ ಮಾಡಿ நீங்க ಕಳಿಸ್ತಾರೆ. அந்த சம்பவத்தை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ನೀವು ಆ ಸಂಭವವನ್ನು ಓದಿ ನೋಡಿದ್ರೆ இவர் ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. 10 ஒட்டகத்தை கொண்டுட்டு போகும்போது ಇವರು 10 ಒಂಟೆಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು மனசுக்குள்ள ஒரு ಹೋಗುವಾಗ சின்ன பிரேயர் பண்றாரு சார். ಮನಸ್ಸಲ್ಲಿ ಒಂದು ಸಣ್ಣ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ ಸರ್. ஏசப்பா, ಏಸಪ್ಪ, நான் உள்ள போன உடனேயும் ನಾನು ಒಳಗಡೆ ಹೋಗಿದ ಕೂಡಲೇ ஒரு பொண்ணு ಒಂದು ಹುಡುಗಿ முதல்ல வரணும். ಮೊದಲು ಬರಬೇಕು. முதல்ல நான் பாக்குற பொண்ணு. ಮೊದಲು ನಾನು ನೋಡುವ ಹುಡುಗಿ. நான் அவகிட்ட தண்ணி கேட்பேன். ನಾನು ಅವಳ ಹತ್ರ ನೀರು அவ ಕೇಳ್ತೀನಿ. எனக்கு தண்ணி கொடுக்கணும். ಅವಳು ನನಗೆ ನೀರು ಕೊಡಬೇಕು. என் ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுக்கணும். ನನ್ನ ಒಂಟೆಗಳಿಗೂ ನೀರು ಕೊಡಬೇಕು. அந்த பொண்ணு எதுவோ ಆ ಹುಡುಗಿ ಯಾರು? அதுதான் ಅವಳೇ என் எஜமானுடைய பையனுக்கு ನನ್ನ ಯಜಮಾನನ ಮಗನಿಗೆ நீங்க நிர்ணயிச்சு வச்சிருக்கீங்க. ನೀವು ನಿರ್ಣಯ ಮಾಡಿಟ್ಟಿದ್ದೀರಿ. அப்படிங்கறத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ಆ ರೀತಿ ಇದ್ರೆ ನಾನು ಕನ್ಫರ್ಮ್ சொல்லிட்டு ಮಾಡ್ಕೊಳ್ತೀನಿ. போறாருங்க. ಹಂಗೆ ಹೇಳಿ ಹೋಗ್ತಾರೆ. ಹೋಗ್ತಾರಾ? நல்ல படம் பாக்குறீங்க பாத்தீங்களா? போறாரா? ಎಲ್ಲ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. போன உடனேயும் ಹೋಗಿದ ಕೂಡಲೇ அங்க ஒரு பொண்ணு வருது. ಅಲ್ಲೊಂದು ಹುಡುಗಿ ಬರ್ತಾಳೆ. அவள் மகா சௌந்தரியமும் ரூபவதியுமா இருந்தாளா? ಅವಳು ಮಹಾ ಸೌಂದರ್ಯವಂತಳು, ರೂಪವತಿಯಾಗಿದ್ದಳಂತೆ. ಅವಳ ಹೆಸರೇನು? ரெபெக்கா. ರೆಬೆಕಾ. அந்த உடனே அவர்கிட்ட கேக்குறார். ಕೂಡಲೇ ಅವಳ ಹತ್ರ தண்ணி ಕೇಳ್ತಾಳೆ, ಕೊಡಮ್ಮ. ನೀರು ಕೊಡಮ್ಮ. தண்ணி ஊத்திட்டு ನೀರನ್ನು ಸುರಿದು உங்க ஒட்டகத்துக்கு வாக்குறேன். ನಿಮ್ಮ ಒಂಟೆಗಳಿಗೂ ಕೊಡ್ತೀನಿ. உள்ள போய் மொண்டு மொண்டு ಒಳಗಡೆ மொண்டு ಹೋಗಿ மொண்டு 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 ಬಾಚಿ 10 ತಗೊಂಡು ஒட்டகத்துக்கு தண்ணி. 10 ಒಂಟೆಗಳಿಗೆ ನೀರು. ஒரு ஒட்டகம் 500 லிட்டருக்கு மேல குடிக்கும் சார். ಒಂದು ಒಂಟೆ 500 ಲೀಟರ್ ಮೇಲೆ ಕುಡಿಯುತ್ತೆ 10 ಸರ್. ஒட்டகத்துக்கு குடிக்கிறேன்னா அந்த அம்மாவுக்கு குறுக்கு ஒடிஞ்சு போயிருக்கும் பாருங்க. 10 ಒಂಟೆಗಳಿಗೆ ಕುಡಿಯಬೇಕು, எம்புட்டு தண்ணி அள்ளி வார்த்திருக்கும் அந்த அம்மா. ಯಾವ ರೀತಿ ಅವರಿಗೆ ನೀರನ್ನು ಕೊಟ್ಟಿರ್ತಾಳೆ இப்ப அவர் ಅಮ್ಮ. ஜெபம் பண்ண குறிப்பு நிறைவேறிருச்சா? ಈಗ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದ ಕಾರ್ಯ இப்ப ನೆರವೇರ್ತಾ? அவர் ஜெபம் பண்ணாதது ஒண்ணு நடக்குது பாருங்க. ಈಗ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೇ ಇರೋದೊಂದು ನಡೆಯುತ್ತೆ ನೋಡಿ. அம்மாவை பார்த்து கேக்குறாரு. ಈಗ ಅಮ್ಮನ ನೋಡಿ ಕೇಳ್ತಾರೆ, அம்மா நீ யாரோட மக? ಅಮ್ಮ ನೀನು ಯಾರ ಮಗಳು? யாருடைய அண்ணாருடைய பெத்துவேலுடைய மகள்லாம் சொல்லிட்டா. ಇವರ ಅವರ ಮಗಳು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಲು. இப்ப இன்னும் ஒண்ணு கேக்குறாரு. ಈಗ ಇನ್ನೊಂದು ಕೇಳ್ತಾರೆ, ஒரு நாள் நைட் உங்க வீட்ல தங்கிக்கிறதுக்கு எனக்கு இடம் கிடைக்குமா? ಇವತ್ತು ಒಂದಿನ ರಾತ್ರಿ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಇರೋದಕ್ಕೆ ನಂಗೆ ಜಾಗ அந்த ಸಿಗತ್ತಾ? அம்மா என்ன சொல்லிருக்கணும்? ಆ ಅಮ್ಮ ಏನ್ ಹೇಳ್ಬೇಕಿತ್ತು? குடுன்னு சொல்லிருக்கணும். வான்னு சொல்லிருக்கணும். ಬಾ ಅಂತ ಹೇಳ್ಬೇಕಿತ್ತು. இல்லனா முடியாதுன்னு ಇಲ್ಲ சொல்லிருக்கணும். ಆಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬೇಕಿತ್ತು. அந்த அம்மா ಆ ಅಮ್ಮ எங்க வீட்டுக்கு வாங்க, ನಮ್ಮ ಮನೆಗೆ ಬನ್ನಿ, ராத் தங்குங்க, ರಾತ್ರಿ ನಿವಾಸಿಸಿ, நான் சாப்பாடு போடுறேன், ನಾನು ಊಟ ಹಾಕ್ತೀನಿ, நைட் ஃபுல்லா சாப்பிடுங்க, ರಾತ್ರಿ ಪೂರ್ತಿ ತಿನ್ನಿ, நல்ல தண்ணி குடிங்க, ಚೆನ್ನಾಗಿ ನೀರು உங்க ಕುಡೀರಿ, 10 ஒட்டகமும் எங்க வீட்ல தங்கட்டும், ನಿಮ್ಮ 10 ಒಂಟೆಗಳ வேலைக்காரங்களுக்கு சாப்பாடு போடுறேன். ಕೆಲಸಗಾರರಿಗೆ ಊಟ இதெல்லாம் அவர் ಹಾಕ್ತೀನಿ. கேட்டாரா? ಇದೆಲ್ಲ ಅವರು இதெல்லாம் அவர் கேட்டாரா? ಇದೆಲ್ಲ ಅವರು அவர் ಕೇಳಿದ್ರ? கேட்டதுக்கு ஒரு நாள் நைட் சிங்கிள் ரூம் மட்டும்தான். ಅವರು ಕೇಳಿದ್ದು ಒಂದು ರಾತ್ರಿ ஆனா night அம்புட்டையும் single room சேர்த்து ಮಾತ್ರ. கொடுத்தாயா? ಆದ್ರೆ ಅದರಲ್ಲಿ அபிஷேகம் இருந்தா, ಅಭಿಷೇಕ ಇದ್ರೆ, அழைப்பு இருந்தா, ಕರೆಯುವಿಕೆ ಇದ್ರೆ, தெரிந்து கொள்ளுதல் இருந்தா, ತಿಳಿದುಕೊಟ್ಟಲ್ಪಟ್ಟ நீ ಕಾರ್ಯವಿದ್ರೆ, ஜெபிச்சது மாத்திரமல்ல, ನೀನು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ದು நீ ಮಾತ್ರವಲ್ಲ, ஜெபிக்காத ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೆ ಇರೋದು ಕೂಡ. கைய தட்டி ஒரு ஆமென், ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಒಂದು ಆಮೆನ್, ஒரு அல்லேலூயா, ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ. மாரகாதா நகரஹ லஹதன கரோ. Why we need an emergency anointing? ಏನಕ್ಕೆ ನಮಗೆ ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಅನಾಯಿಂಟಿಂಗ್ Number ಬೇಕು? 1, ಮೊದಲನೇದಾಗಿ என்னை என் சகோதரர்களின் நடுவில் இருந்து பிரித்தெடுக்க பண்ணுகிறதற்கு எனக்கு அபிஷேகம் தேவை. ನನ್ನನ್ನು ನನ್ನ ಸಹೋದರಗಳ ಮಧ್ಯದಿಂದ ಬೇರ್ಪಡಿಸಲು ನನಗೆ ಅಭಿಷೇಕ ಬೇಕು. எதுக்கு எனக்கு அபிஷேகம் தேவை? ಏನಕ್ಕೆ ನನಗೆ ಅಭಿಷೇಕ நான் ಅವಶ್ಯ? அறியாததும் புரியாததும் என் கற்பனைக்கு எட்டாததுமான ஆசீர்வாதங்களை எனக்கு தருவதற்கு அபிஷேகம் தேவை. ನನ್ನ ಊಹೆಗೆ ಮುಟ್ಟದೇ ಇರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸ್ವತಂತ್ರಿಸಿಕೊಳ್ಳಲು ನನಗೆ ಅಭಿಷೇಕ ಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாக ನೆನೆಸುವುದಕ್ಕಿಂತ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕಿಂತ ಮೇಲಾಗಿ ஒரு டி மைனர் கொடுக்கலாமா? டி மைனர் கொடுக்கலாமா? ஹalleluya. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்பவரே, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்பவரே. சொல்லுங்க சொல்லுங்க. கலி கூறுவோம், கலி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம். ஓஹோ, நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும்
அதிகமாய் செய். ஒரு ஜெபமா பாடுவீங்க. இந்த வருஷம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். ஒரு prophetic word, ஒரு prophetic word. ಒಂದು ಪ್ರೊಫೆಟಿಕಲ್ ವರ್ಡ್. ஹalleluya. நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவா. இந்த வருஷத்துல நீ போட்ட பிளான், நீ போட்ட திட்டம் அதை விட அதிகமா அதிகವಾಗಿ ಅದಕ್ಕಿಂತ அதிகವಾಗಿ களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கடைசியா ஒரு முறை களி கூறுவோம் அவரைகள் மறந்து களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம். ஜோர கைதட்டி ரெண்டு காரியம். ಎರಡು ಕಾರ್ಯ. எனக்கு எதுக்கு எமர்ஜென்சியான ஒரு அபிஷேகம் தேவை? ನನಗೇನಕ್ಕೆ ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಆದಂತ ಅಭಿಷೇಕ ಅವಶ್ಯ. அவன் சகோதரர்களின் நடுவிலிருந்து ಅವನನ್ನು ಅವರ ಸಹೋದರಗಳ ಮಧ್ಯದಿಂದ ಮುಗಿಸೋಣ. எதுக்கு? ಏನಕ್ಕೆ? எழுந்திருக்க பண்ணி ಎಬ್ಬಿಸುವಂತೆ ಮಾಡಿ. இரண்டாவது எதுக்கு எனக்கு அபிஷேகம் தேவை? ಎರಡನೇದು ನನಗೆ ಏನಕ್ಕೆ ಅಭಿಷೇಕ ಬೇಕು? நான் நினைப்பதற்கு ನಾನು ನೆನೆಸುವುದಕ್ಕೂ இந்த இரண்டாவது குறிப்பு ಮೇಲಾದ ಕಾರ್ಯಗಳು. இரண்டாவது குறிப்புக்காக ಕಣ್ಣ ಮೂಡಿ ವಲದು ಕರத்தை ಉಯರ್ತಿ ಎರಡನೇ ಅಂಶಕ್ಕಾಗಿ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ಆಗಾಗ್ಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಬಿಡೋಣ. இந்த ஆண்டு ದೇವರೇ ಈ ವರ್ಷ ನಾನು ನೆನೆಸುವುದಕ್ಕಿಂತ திட்டங்களை காட்டி ನನ್ನ ಪ್ರಣಾಳಿಕೆಗಳಿಗಿಂತ தேவனின் வாழ்க்கையில பெரிய காரியம் ದೇವರು ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅದು ಅಭಿಷೇகம் செய்து முடிக்கும். ಅದು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿ ಮುಗಿಸುವುದು. ಅದು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿ ಮುಗಿಸುವುದು. ಆ ರೀತಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. இப்ப விஷயத்துக்கு வாங்க, சம்பவத்துக்கு வாங்க. ಈಗ ಮತ್ತೆ ಸಂಭವಕ್ಕೆ ಬರೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப தீர்க்கதரிசி கூப்பிட்டார். ಈಗ ಪ್ರವಾದಿಯನ್ನು ಕರೆದು தைல குப்பியை கொடுத்தாச்சு. ಕೈ ತೈಲದ ಒಂದು ಬಾಟಲ್ நேரா இஸ்ரேலுக்கு போனார். ನೇರಾಗಿ ಇಸ್ರೇಲಿಗೆ ಹೋದರು. 15 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. 15 ಜನ ಕೂತಿದ್ದಾರೆ. ಸೇನಾಧಿಪತಿಗಳು ಉட்கார்ந்து இருக்காங்க. ಸೇನಾಧಿಪತಿಗಳು ಕೂತಿದ್ದಾರೆ. அப்படியே அங்க பாக்குறாங்க. ಹಾಗೆ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾರೆ. ராஜா வர்றாரா வரலையா? ರಾಜ ಬರ್ತಾರಾ ಬರಲ್ವಾ? இந்த பக்கம் இவங்க பாக்குறாங்க. ಈ ಕಡೆ ಇವರು ನೋಡ್ತಾರೆ. ஐயோ ಸೇನಾಧಿಪತಿಗಳು ನರುக்குறாங்க. ಸೇನಾಧಿಪತಿಗಳಿಗೆ ಒತ್ತಡ ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ. இந்த ಮೊಮೆಂಟ್ல தான் ಈ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ அவர் ಉள்ள வர்றாரு. ಅವರು ಒಳಗಡೆ ಬರ್ತಾರೆ. ಯೆಹೋವ எழுந்திருக்க பண்றாரு. ಯೆಹೋವನ ಎಬ್ಬಿಸುವಂತೆ ಮಾಡ್ತಾರೆ. ஒன்னதான் கர்த்தர் தெரிந்துகிட்டான்னு சொல்லிட்டாரு. ನಿನ್ನೆ ಕರ್ತರು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ರು. நேரா ರೂಮ್ குள்ள ಕೊಟ್ಟು போறாரு. ನೇರಾಗಿ ಕೋಣೆ ಒಳಗಡೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. ರೂಮ್ உள்ள லாக் பண்றாரு. ಕೋಣೆ ಒಳಗಡೆ ಲಾಕ್ ಮಾಡ್ತಾರೆ. ಅವನ ಮೊಳಂಗಾಲ್ போட சொல்றாரு. ಅವನ ಮೊಣಗಾಲೂರು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ತೈಲ ಕುಪ್ಪೆ எடுத்து ಅವನ ತಲೆ ಮೇಲೆ ತೈಲವನ್ನು ತೆಗೆದು ಅವನ ತಲೆ ಮೇಲೆ ಸುರಿಸ್ತಾರೆ. ತಲೆ ಮೇಲೆ ಕೈಯ வைக்கிறார். ತಲೆ ಮೇಲೆ ಕೈಗಳನ್ನು ಇಡ್ತಾರೆ. இன்று முதல் ಇವತ್ತಿಂದ ಸಮಸ್ತ ಇಸ್ರಾಯೇಲುக்கு நான் உன்னை பிதா குமாரன் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಾಮದಲ್ಲಿ ಮಹಾರಾಜಾವಾಯ ಅಭಿಷೇಕ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ದೇನೆ. ಅಭಿಷೇಕ ಮುಡಿஞ்சிருச்சு. ಅಭಿಷೇಕ ಮುಗಿದೋಯ್ತು. இப்ப ಯೆಹೂ பேந்த ಮುಳಿக்கிறாரு. ಈಗ ಯೆಹೂ ಎದ್ದು ಹಂಗೆ ನೋಡ್ತಿದ್ದಾನೆ. ಎದಕ್ಕೆ ಸರ್ ನನಗೆ இந்த ಅಭಿಷೇಕ? ಏನಕ್ಕೆ ಸರ್ ನನಗೆ ಅಭಿಷೇಕ? ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಅಭಿಷೇಕ ಎದಕ್ಕೆ? ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಅಭಿಷೇಕ ಏನಕ್ಕೆ ಸರ್ ನನಗೆ இந்த ಅಭಿಷೇಕ? ಏನಕ್ಕೆ ಸರ್ ನನಗೆ ಅಭಿಷೇಕ? ಮುಳಿக்கிறாரு. ಹಂಗೆ ನೋಡ್ತಿದ್ದಾರೆ. ஒண்ணுமே புரியல. ಏನು ಅರ್ಥ ಆಗ್ತಿಲ್ಲ. ಬಂದಿங்க, ಬಂದ್ರಿ, என்னை தூக்குனீங்க, ನನ್ನ ಎತ್ತದ್ರಿ, உள்ள கொண்டு போனீங்க, ಒಳಗಡೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರಿ, நீதான் ராஜான அபிஷேகம் பண்ணீங்க. ನೀನೇ ರಾಜ ಅಂತ ಹೇಳಿದ್ರಿ. சார் உங்களுக்கு ஒன்னு தெரியுமா? ಸರ್ ನಿಮಗೊಂದು ಗೊತ್ತಾ? இந்த ராஜாக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாரு? ನಮ್ಮ ರಾಜ ಗೊತ್ತಾದ್ರೆ ನನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? இல்லாத ஓவர் நைட்ல நீ எப்பறா ராஜா ஆகலாம்? ಅದೇಂಗೋ ರಾತ್ರಿ ನೀನ್ ರಾಜ ಆಗಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? கேப்பார்ல, ನನ್ನ ಕೇಳ್ತಾರಲ್ವಾ, கொன்னு போடுவார்ல, ನನ್ನ ಸಾಯಿಸ್ಬಿಡ್ತಾರಲ್ವಾ. எதுக்கு சார் எனக்கு இப்படி பண்றீங்க? ಏನಕ್ಕೆ ಸರ್ ನನ್ನ ಹಿಂಗ್ ಮಾಡ್ತೀರಿ அப்படின்றதுக்கு, ಆ ರೀತಿ ಅನ್ನೋದಕ್ಕೆ அந்த மனுஷன் ஒரு பதில் சொல்றாரு. ಆ ಮನುಷ್ಯ ಒಂದು ಉತ್ತರ ಕೊಡ್ತಾರೆ. ಅದ படிச்சிருங்க. அதான் மூணாவது குறிப்பு. ಅದೇ ಮೂರನೇ ಅಂಶ. என்ன பதில் சொன்னாரு? ಏನು ಉತ್ತರ ಕೊಟ್ರು? ಅದು படிங்க பாப்பா. 7வது வசனத்தை வாசிங்க. 7ನೇ ವಾಕ್ಯ ಓದೋಣ. நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் தீர்க்கதரிசிகளின் இரத்த பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்த பழியையும் யேசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்து விடக்கடவாய். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்ல நான் எக்ஸ்பிளைன் ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಯ್ತು ಹೇಳಿ. ನಾನು ಎಕ್ಸ್ಪ್ಲೇನ್ ಮಾಡ್ತೀನಿ. ಸರ್ நல்லா கவனிங்க, நல்லா ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இப்ப ಸ್ತೋತ್ರ பண்ணாதீங்க. ಇವಾಗ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಬೇಡಿ. ಈಗ ಕೈ ತಟ್ಟಬೇಡಿ. ನಾನು சொன்னதுக்கு பின்னாடி தட்டு. ನಾನು ಹೇಳಿದ ಮೇಲೆ ತಟ್ಟಿ. உள்ள வந்தாரா? ಒಳಗಡೆ ಬಂದ್ರು. கூட்டிட்டு போனாரா? ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರು. ರೂಮುக்குள்ள கதவை சாத்துனாரா? ರೂಮ್ ಒಳಗಡೆ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಿದ್ರಾ?
ಅಭಿಷೇಕ ಮಾಡ್ಬಿಟ್ರಾ கேக்குறாரு. ಕೇಳ್ತಾರೆ, எதுக்கு சார் எனக்கு இந்த அபிஷேகம்? ಏನಕ್ಕೆ ಸರ್ ನನಗೆ ಅಭಿಷೇಕ? இப்ப சொல்றாரு, ಈಗ ಹೇಳ್ತಾರೆ, எதுக்கு உனக்கு இந்த அபிஷேகம்? ಏನಕ್ಕೆ ನಿನಗೆ ಅಭಿಷೇಕ ಅಂದ್ರೆ, இந்த முழு இஸ்ரவேலையும் பாவத்துக்குள்ள தள்ளினாங்கல்ல, ಇಡೀ ಇಸ್ರೇಲನ್ನು ಪಾಪದಲ್ಲಿ ತಳ್ಳಿದ್ರಲ್ವಾ ஓ ராஜா யோராம், ನಿನ್ನ ರಾಜ ಯೋರಾನು, அந்த ராஜாவுடைய அப்பா அம்மா ಆ ರಾಜನ ಅಪ್ಪ ಅಮ್ಮ யெசபேல் ஆகேப், ಎಸೆಬೇಲು ಆಗಬ್, அவங்க முழு குடும்பத்தையும் ಅವರ ಇಡೀ ಕುಟುಂಬವನ್ನು போட்டு தள்ளுறதுக்கு, ಸಂಹಾರ ಮಾಡೋದಕ್ಕೆ, கொல்றதுக்கு ಸಾಯಿಸೋದಕ್ಕೆ உனக்கு இந்த அபிஷேகம். ನಿನಗೆ ಈ ಅಭಿಷೇಕ. கை தட்டி இப்ப ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவரை துதிக்கணும். ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಈಗ ನಾವು ಅಯ್ಯೋ, ಸ್ತುತಿಸಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅಯ್ಯೋ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த மனுஷன் ராஜா உசுரோட வருவாரான்னு பாத்துக்கிட்டு ಈ இருக்காரு. ಮನುಷ್ಯ ರಾಜ ಪ್ರಾಣ ಜೀವಂತವಾಗಿ இவர் ಬರ್ತಾನೆ ಅಂತ ನೋಡ್ತಿದ್ದಾರೆ. அபிஷேகத்துக்கு வர்றதுக்குள்ள அவனை அங்கே கொன்றதுக்கு ஒரு அபிஷேகம். ಇವನನ್ನು ಅಭಿಷೇಕಿಸಲು ಬರೋ ಮುಂಚೆನೆ ಅವನನ್ನು இப்ப ಅಲ್ಲೇ நான் ಕೊಲ್ಲುವುದಕ್ಕೆ சொல்றேன், ಅಭಿಷೇಕ. ಈಗ அங்க அழகான ஒரு ನಾನು வார்த்தை போட்டிருக்கு, ಅಲ್ಲಿ ಒಂದು ಸುಂದರವಾಗಿ ಒಂದು ವಾರ್ತೆ ಹಾಕಿದೆ, யெசபேலை பழி வாங்குவதற்கு. ಎಸೆಬೇಲನ್ನು ಹಾಗೆ ತೀರಿಸಿಕೊಳ್ಳಲು. மூணாவது, ಮೂರನೆಯದು, எனக்கு எதுக்கு தெரியுமா இந்த எமர்ஜென்சி அபிஷேகம்? ನನಗೇನಕ್ಕೆ ಗೊತ್ತಾ ಈ ಎಮರ್ಜೆನ್ಸಿ பழி ಅಭಿಷೇಕ? வாங்குறதுக்கு ஒரு அபிஷேகம். ಹಾಗೆ ತೀರಿಸಿಕೊಳ್ಳಲು ಒಂದು ಅಭಿಷೇಕ. யோராமே, ಯೋರಾಮೇ, அங்க அங்க யெசபேலை ಎಸೆಬೇಲನ್ನು, ஆகாப ಆಘಾಬನನ್ನು கொல்றதுக்கு, ಸಾಯಿಸೋದಕ್ಕೆ, பழி வாங்குறதுக்கு ಹಾಗೆ ஒரு ತೀರಿಸಿಕೊಳ್ಳಲು அபிஷேகம். ಒಂದು ಅಭಿಷೇಕ. இப்ப ஆவிக்குரிய அர்த்தத்துக்குள்ள வர்றேன். ಈಗ ಆತ್ಮಿಕ ಅರ್ಥದೊಳಗೆ நமக்கு எதுக்கு ಬರ್ತೀನಿ. தெரியுமா ஆண்டவர் அபிஷேகம் கொடுத்திருக்கிறாரு? ನಮಗೇನು ಗೊತ್ತಾ ದೇವರ ಅಭಿಷೇಕ பழி ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. வாங்குறதுக்கு. ಹಾಗೆ ತೀರಿಸಿಕೊಳ್ಳಲು. ಯಾರ? ಯಾರನ್ನು லவ் பண்ணாம விட்டுட்டு போனவனையா? ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು நம்மள ಹೋದವನು. லவ் பண்ணிட்டு இன்னொருத்தனை பண்ணிட்டு இருக்கானே அவனை போட்டுறதுக்கா? ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ಇನ್ನೊಬ್ಬರನ್ನ ಮಾಡ್ಕೊಂಡು நமக்கு ಅವನ துரோகம் ಸಾಯಿಸಕ್ಕೆ. பண்ணவங்களுக்கா? ನಮಗೆ ದ್ರೋಹ ಮಾಡಿದವರಿಗೆ, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கா? பக்கத்து மனைಯವರಿಗೆ, யார பழிவாங்க? ಯಾರನ್ನು ಹಾಗೆ இந்த ತೀರಿಸಿಕೊಳ್ಳಲು. யோராமுடைய ஆவிக்கும், ಈ ಯೋರಾಮನ ಆವಿಗೂ, யெசபேலின் ஆவிக்கும், யெசபேலின் ஆவிಗೂ, ஆகாபின் ஆவிக்கும் ஆகாபின் ஆவிಗೂ, அடிமைப்பட்டிருக்கிற தாசத்துவமாக பெங்களூர்ல இருக்கிற பெங்களூரில் வாலிப பிள்ளைகளை யவன மக்களே, அந்த ஆவிகள் எல்லாம் நிர்மூலமாக்கி ஆத்மಗಳನ್ನು ನಿರ್ಮೂಲ அவங்களை ಮಾಡಿ, எல்லாம் விடுதலை ஆக்கி ಅವರನ್ನೆಲ್ಲ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ, சபைக்குள்ள கொண்டு வந்து ಸಭೆಯೊಳಗೆ ಕರೆತಂದು, ஞானஸ்நானத்துக்குள்ள நடத்தி ದೀಕ್ಷಾಸ್ನಾನದಲ್ಲಿ ನಡೆಸಿ, பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போறதுக்கு ராஜ்யಕ್ಕೆ ಕರೆದೊಯ್ಯುವುದಕ್ಕೆ உனக்கு ஒரு எமர்ஜென்சி ನಿನಗೊಂದು அபிஷேகம். ಅಭಿಷೇಕ. இப்ப கை தட்டி ಈಗ ಕೈ ತಟ್ಟಿ, 4 வார்த்தை அந்நிய பாஷை பேசி ನಾಲ್ಕು ವಾರ್ತೆ ஆண்டவரை ಭಾಷೆಯಲ್ಲಿ துதி. ಮಾತಾಡಿ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யெகோவே, ಯೆಹೋವೇ, எதுக்கு உனக்கு அபிஷேகம்? ಏನಕ್ಕಪ್ಪ ನಿನಗೆ ಅಭಿಷೇಕ? நீ ரொம்ப ஆசையா எங்க ராஜா வரணும்னு பாத்துட்டு இருக்கீல்ல, ನೀ ತುಂಬಾ ಆಸೆಯಿಂದ ನನ್ನ அந்த ರಾಜ ಬರ್ಬೇಕಂತ ராஜாவை ನೋಡ್ತಿದ್ಯಲ್ಲ. கொல்றதுக்கே உனக்கு ஒரு ಆ அபிஷேகம். ರಾಜನನ್ನು ಕೊಲ್ಲಲೇ ನಿನಗೊಂದು ಅಭಿಷೇಕ. அவன் மோசமானவன். ಅವನು ಮೋಸವಾದವನು. தேசத்தை பாவத்துக்குள்ள வச்சிருக்கிறான். ದೇಶವನ್ನು ಪಾಪದೊಳಗೆ தேசத்தை ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. விபச்சாரத்துக்குள்ள வச்சிருக்கிறான். தேசವನ್ನು ವ್ಯಭಿಚಾರದಲ್ಲಿ தேசத்தை ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அருவருப்புக்குள்ள வச்சிருக்கிறான். ದೇಶದಲ್ಲಿ ಅಸಹ್ಯದಲ್ಲಿ அவனை ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. விடுதலையாக்கணும். ಅವನನ್ನು ಬಿಡುಗಡೆ அவனை ಮಾಡಬೇಕು. விடுதலையாக்கணும். ಅವನನ್ನು ಬಿಡುಗಡೆ அதுக்கு ಮಾಡಬೇಕು. உனக்கு ஒரு அபிஷேகம் தேவை. ಅದಕ್ಕೆ ನಿನಗೊಂದು ಅಭಿಷೇಕ என்ன ಅವಶ್ಯ. கேட்டுக்கொண்டிருக்கிற தங்கச்சி, என்னை கேளுತ್ತಿರುವ தம்பி, என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற தம்பி, என்னை கேளுತ್ತಿರುವ தಮ್ಮ, என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற தங்கச்சி, என்னை கேளுತ್ತಿರುವ ತಂಗಿ, எத்தனை வாலிப பசங்க அடிமையா இருக்கிறாங்க, ಎಷ್ಟು ಯವ್ವನ ಮಕ್ಕಳು ದಾಸತ್ವದಲ್ಲಿ எத்தனை ಇದ್ದಾರೆ. வாலிப பசங்க பாவத்துல இருக்கிறாங்க, ಎಷ್ಟು ಯವ್ವನ ಮಕ್ಕಳು ಪಾಪದಲ್ಲಿ எத்தனை ಇದ್ದಾರೆ. பேர் அசுத்தத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க, ಎಷ್ಟು ಜನ ಅಶುದ್ಧತೆಗೆ எத்தனை ದಾಸತ್ವದಲ್ಲಿ பேர் ಇದ್ದಾರೆ. பாவத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க, ಎಷ್ಟು ಜನ ಪಾಪಕ್ಕೆ எத்தனை பேர் ದಾಸರಾಗಿದ್ದಾರೆ. காதல் அடிமையா இருக்கிறாங்க, ಎಷ್ಟು ಜನ ಪಾಪಕ್ಕೆ எத்தனை பேர் வேசித்தனத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க, ಎಷ್ಟು ಜನ ವೇಶ್ಯತನದಲ್ಲಿ எத்தனை பேர் விபச்சாரத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க, ಎಷ್ಟು ಜನ ವ್ಯಭಿಚಾರದಲ್ಲಿ எத்தனை பேர் ದಾಸರಾಗಿದ್ದಾರೆ. pornographyக்கு அடிமையா இருக்கிறாங்க, ಎಷ್ಟು ಜನ ಈ எத்தனை பேர் ರೀತಿ சுய இன்பத்துக்கு அடிமையா ಎಷ್ಟು இருக்கிறாங்க, ಜನ ಸ್ವಇಚ್ಛೆಗೆ எத்தனை பேர் ಗುಲಾಮರಾಗಿದ್ದಾರೆ. ஓரினை சேர்க்கைக்கு அடிமையா இருக்கிறாங்க, ಎಷ್ಟು ಜನ ಈ ರೀತಿ எத்தனை பேர் ಕಾರ್ಯಗಳಿಗೆ, கஞ்சாவுக்கு அடிமையா இருக்கிறாங்க, ಎಷ್ಟು ಜನ ಗಂಜಾಗೆ, எத்தனை பேர் மதுபானத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க, ಎಷ್ಟು ಜನ ಮಧುಪಾನಕ್ಕೆ எத்தனை பேர் ಗುಲಾಮರಾಗಿದ್ದಾರೆ. குளிப்புக்கு அடிமையா ಎಷ್ಟು இருக்கிறாங்க. ಜನ குಡಿಗೆ அந்த ದಾಸರಾಗಿದ್ದಾರೆ. ஜனத்தெல்லாம் ಆ ಜನಗಳನ್ನೆಲ್ಲ, அந்த ஜனத்தெல்லாம் ಆ ಜನಗಳನ್ನೆಲ್ಲ, அந்த ஆகாபின் ஆவிகளை, ஆகாபின் ஆத்மಗಳನ್ನು, அந்த யெசபேலின் ஆவிகளை ಆ ಯೆಸಬೇಲಿನ ಆತ್ಮಗಳನ್ನು அழிக்கணும், ஒழியಬೇಕು, அழிக்கணும், ஒழியಬೇಕು, அழிக்கணும், நாಶ ಮಾಡಬೇಕು, உள்ள கொண்டு வரணும், ಒಳಗಡೆ ಕರೆತರಬೇಕು, பரலோகத்துக்கு நடத்தணுயா, பரலோಕಕ್ಕೆ ನಡೆಸಬೇಕು. உனக்கு அதுக்கு ஒரு அபிஷேகம் தேவையா, ನಿನಗದಕ್ಕೊಂದು ಅಭಿಷೇಕ நீ ಬೇಕು. முதல்ல ஜெயிக்கணுயா, ನೀನು ಮೊದಲು ಜಯಿಸಬೇಕು. நீ முதல்ல ஜெயிக்கணும், ನೀನು ಮೊದಲು நீ முதல்ல ಜಯಿಸಬೇಕು. உயரணும், ನೀನು ಮೊದಲು ಎಚ್ಚಬೇಕು. அதுக்கப்புறம் அப்படி இருக்கிறவங்களை விடுதலையாக்கணும். ಅನಂತರ ಇರುವವರನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಬೇಕು. அதுக்கு எனக்கு ஒரு அபிஷேகம் தேவை. ಅದಕ್ಕೆ ನನಗೊಂದು ಅಭಿಷೇಕ ಅವಶ್ಯ. இதுக்கு தான் எனக்கு இந்த கடைசி காலத்தின் அபிஷேகம், ಅದಕ್ಕೆ ನನಗೆ ಕೊನೆಯ ಕಾಲದ அதுக்கு ಅಭಿಷೇಕ. தான் எனக்கு இந்த எமர்ஜென்சி அபிஷேகம். ಅದಕ್ಕೆ ನನಗೆ ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಅಭಿಷೇಕ. எத்தனை பேருக்கு நான் சொன்னது ಎಷ್ಟು புரிஞ்சிச்சு, ಜನಕ್ಕೆ ನಾನು ಹೇಳಿದ ಅರ್ಥ ಆಯ್ತು. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சிச்சு, ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ನಾನು ಹೇಳಿದ ಅರ್ಥ ಆಯ್ತು. கையை உயர்த்தி அசைச்சு காட்டி ಕೈಗಳನ್ನೆತ್ತಿ ನೀವು ಅಲ್ಲಾಡಿಸಿ ತೋರಿಸಿ. 3 குறிப்பு Hallelujah. புரிஞ்சிச்சு பாஸ்டர், ನನಗೆ 3 ಅಂಶಗಳು 3 ಅರ್ಥ ಆಯ್ತು குறிப்பு புரிஞ்சிச்சு ಪಾಸ್ಟರ್. பாஸ்டர். 3 ಅಂಶಗಳು ಅರ್ಥ ಆಯ್ತು
ಆಯ್ತು ಮೂರು குறிப்பு ಪಾಸ್ಟರ್. புரிஞ்சிச்சு பாஸ்டர். ಮೂರು ಅಂಶಗಳು ಅರ್ಥ ಆಯ್ತು முதல்ல ಪಾಸ್ಟರ್. எதுக்கு எனக்கு எமர்ஜென்சி ಮೊದಲು அபிஷேகம்? ಏನಕ್ಕೆ ನನಗೆ ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಅಭಿಷೇಕ? என்னை அவன் சகோதரர்களின் நடுவில் இருந்து ನನ್ನನ್ನು ಅವನ எழுந்திருக்க ಸಹೋದರನ பண்ணி ಮಧ್ಯದಲ್ಲಿ ಎಬ್ಬಿಸುವಂತೆ என்னை ಮಾಡಿ பிரித்தெடுக்கிறதுக்கே ஒரு ನನ್ನನ್ನು அபிஷேகம், ಬೇರ್ಪಡಿಸಲೇ ಒಂದು ಅಭಿಷೇಕ, என்னை உயர்த்துறதுக்கு ஒரு ನನ್ನನ್ನು அபிஷேகம், ಹೆಚ್ಚಿಸಲು ಒಂದು ಅಭಿಷೇಕ, என்னை உருவாக்குறதுக்கு ஒரு அபிஷேகம். ನನ್ನನ್ನು ಉಂಟು ಮಾಡಲು ಒಂದು குடிச்சு ಅಭಿಷೇಕ. முடிங்க, குடிச்சு முடிங்க, குடிச்சு முடிங்க, குடிச்சு முடிங்க. குடிச்சுக்கிட்டே வார்த்தையை கேளுங்க. ಕುಡ್ಕೊಂಡೆ ஆமா, முடிச்சிட்டு அப்புறம் நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். ಅನಂತರ ನಾವು முதல்ல ಪ್ರಾರ್ಥಿಸಿ குடிங்க, ಮುಗಿಸೋಣ. ಮೊದಲು ಕುಡೀರಿ, அப்புறம் முடிப்போம். ಆಮೇಲೆ ಮುಗಿಸೋಣ. குடிச்சுக்கிட்டே கேளுங்க, குடிச்சுக்கிட்டே. ಕುಡ್ಕೊಂಡೆ ಕೇಳಿ. எதுக்கு எனக்கு இந்த அபிஷேகம்? ಏನಕ್ಕೆ ನನಗೆ ಈ ಅಭಿಷೇಕ? எதுக்கு எனக்கு இந்த அபிஷேகம்? ಏನಕ್ಕೆ ನನಗೆ ಈ ಅಭಿಷೇಕ? அவனை அவன் ಅವನನ್ನು சகோதரர்களின் ಅವರ நடுவில் ಸಹೋದರರ இருந்து ಮಧ್ಯದಿಂದ ಬೇರ್ಪಡಿಸಿ ಎಬ್ಬಿಸಿ. அபிஷேகம் என்ன பிரிக்குது. ಅಭಿಷೇಕ ನನ್ನನ್ನು ಬೇರ್ಪಡಿಸುವುದು. அபிஷேகம் என்னை அடையாளப்படுத்தி காட்டுது. ಅಭಿಷೇಕ ನನಗೆ ಸಂಕೇತವನ್ನು ಕೊಟ್ಟು ತೋರಿಸುವುದು. அபிஷேகம் நான் வேற மாதிரி அப்படிங்கறத உலகத்துக்கு காட்டுறதுக்கு எனக்கு ஒரு அபிஷேகம். ಅಭಿಷೇಕ ನಾನು ಬೇರೆ ರೀತಿ ಎಂದು ಲೋಕಕ್ಕೆ ತೋರಿಸಲು ಒಂದು ಅಭಿಷೇಕ. இரண்டாவது எதுக்கு எனக்கு அபிஷேகம்? ಎರಡನೇದು ಏನಕ್ಕೆ ನನಗೆ ಅಭಿಷೇಕ? என் தலையை ನನ್ನ ತಲೆಯನ್ನು உயர்த்துகிறது. ಎತ್ತತ್ತೆ, தலை நிமிர ನನ್ನ ತಲೆಯನ್ನು ಎತ್ತಿ செய்பவர் நீர். ನನ್ನ ತಲೆಯನ್ನು ಎತ್ತುವಂತೆ ಮಾಡುವವರು ತಲೆ ನೀವೇ. ನಿಮಿರ. ನನ್ನ ತಲೆ ಎತ್ತುವಂತೆ. ಯೆಹೂ never ever expect the king's post. ಯೆಹೂ ಅರಸನ ಒಂದು ಪೋಸ್ಟ್ ಅನ್ನು ಎದುರು ನೋಡೇ ಇರಲಿಲ್ಲ, எதிர்பார்க்கவே இல்ல சார். ಎದುರು ನೋಡಿಲ್ಲ ಸರ್. அவர் வந்து கேட்ட உடனே கூட இப்படி திணறாரு. ಅವರು ಬಂದು ಕೇಳಿದ ಮೇಲೆ ಕೂಡ ಹಂಗೆ எல்லாரும் ನಡುಗುತ್ತಿದ್ದಾರೆ. யாருக்கு? ಈ ಇಷ್ಟರಲ್ಲಿ ಯಾರಿಗೆ? இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். இதுல ಇಷ್ಟು யாருக்கு? ಜನ ಕೂತಿದೀವಲ್ಲ ಇದರಲ್ಲಿ யெகோவாகிய உமக்குத்தான். ಯೆಹೂ ಆಗಿರುವ ನಿನಗೆ நானா ನಾನಾ ராஜாவா ರಾಜನ இந்த வருஷமா ಈ ವರ್ಷನ எனக்கா ನನಗ இவ்வளவு சம்பளமா ಇಷ್ಟು ಸಂಬಳನ நானா ನಾನಾ எனக்கா ನನಗ பொண்ணு கிடைக்க போதா ಹುಡುಗಿ ಸಿಗ್ತಾಳ எனக்கா ನನಗ மாப்பிள்ளை கிடைக்க போதா ಹುಡುಗ ಸಿಗ್ತಾರ எனக்கா ನನಗ திருமணமாக போதா ಮದುವೆ ಆಗತ್ತಾ எனக்கா ನನಗ இந்த அபிஷேகம் ಈ ಅಭಿಷೇಕ எனக்கா ನನಗ உனக்கு தான் ராஜா. ನಿನಗೆ ರಾಜ. அடிச்சிச்சு ಹಲ್ಲೆಲೂಯಾ. கையை தட்டி ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ. எனக்கா இத்தனை கிருபை என்மே என்னை விட எத்தனை பேர் திறமையாக இந்த பெங்களூர்ல என்னை விட எத்தனை பேர் அழகாக இருந்தும் என்னை விட எத்தனை பேர் பணக்காரங்கள் இருந்தும் என்ன மட்டும் உங்க கிருபை என்ன தேடி வந்ததே. உங்க கிருபை என்ன வாழ வைக்குதே. உங்க கிருபை சொல்லுவீங்களா? உங்க கிருபை கடைசியா ಕೊನೆಯದಾಗಿ எதற்கு எனக்கு இந்த அபிஷேகம்? ಏನಕ್ಕೆ ನನಗೆ ಈ ಅಭಿಷೇಕ? ಯೆಸಬೇಲಿನ ಆವಿக்குள்ளே, ಯೆಸಬೇಲಿನ ಆತ್ಮನೊಳಗೆ, ಆಹಾಬಿನ ಆವಿக்குள்ளே ಆಗಾಬಿನ ಆತ್ಮನೊಳಗೆ ಸಿಕ್ಕೊಂಡವர்களை ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿರುವವರನ್ನು ಅಳಿಸಿ ನಾಶ ಮಾಡಿ ಬಿಡುಗಡೆಯಾಗಿ ಕರೆದು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ எனக்கு இந்த அபிஷேகம். ನನಗೆ ಈ ಅಭಿಷೇಕ ಬೇಕು. இருக்கிற இடங்களில் எல்லாரும் எழுந்து, ಇರುವ ಜಾಗದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತು, இருக்கிற இடத்துல எல்லாரும் ಇರುವ ಜಾಗದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತು, ப்ளீஸ் எல்லாரும் எழுந்து. ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್. ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ. மெதுவா எழும்பி நில்லுங்க. மெதுவா பைபிள் மெதுவா எது எல்லாம் நிறுத்தோಣ. ஜிப் போட்டு மூடிட்டு ಬೈಬಲ್ பேனாவெல்லாம் மூடி வச்சிட்டு ಪೆನ್ ಎಲ್ಲ ಮುಚ್ಚಿ பைக்குள்ள வச்சிட்டு ಒಳಗಡೆ ಇಟ್ಬಿಟ್ಟು பைக்கு ஒரு ஜிப்ப போட்டுட்டு ಬ್ಯಾಗಿಗೆ ಒಂದು ಜಿಪ್ தண்ணி கிண்ணிலாம் குடிச்சிட்டு ನೀರೆಲ್ಲ டீ ಕುಡಿದು டம்ளர் எல்லாம் அப்படி கீழே வச்சிட்டு ಎಲ್ಲ ಕೆಳಗಡೆ ஆறாம்பர எழும்பி நில்லுங்க. ಆರಾಮಾಗಿ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳಿ. ஐயோ ஏசப்பா. சகையுவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, ದೇವರು ಹೇಳಿದ್ರು, அப்பா மரத்துல இருக்கிற சகையுவே ಜಕ್ಕಯ್ಯನನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿದ್ರು, மெதுவா முள்ள பார்த்து இறங்கி வாப்பா, ಮೆತ್ತಗೆ ಹುಷಾರಾಗಿ ನೋಡಿ ಇಳಿದು கைய ಬಾಪ್ಪ. கால உடைச்சுக்காதப்பா ಕೈಗಳನ್ನು ಮುರ್ಕೊಂಬೇಡ அப்படின்னா சொன்னாரு. ಹಂಗ ಹೇಳಿದ್ರ. அப்படின்னு சொன்னாரு. சகையுவே ಜಕ್ಕಯ್ಯನೇ சீக்கிரம் இறங்கி வா. ತಟ್ಟನೆ ಇಳಿದು ಬಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சரி, இப்ப நல்லா கேளுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಕೇಳಿ. கட்ட முட்டு 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 ட்ரம் அடிச்சு ಚೆನ್ನಾಗಿ ಡ್ರಮ್ ಹೊಡೆದು கைய தட்ட சொல்லி ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟ ಕೇಳಿ வாரத்தை எழுப்பி ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಶಬ್ದವನ್ನು ಎಬ್ಬಿಸಿ, அப்படி எல்லாம் நான் கேட்கல. ಆ ರೀತಿ ಎಲ್ಲ ನಾನು ಕೇಳಿಲ್ಲ. சாதாரணமா கேட்கிறேன். ಸಾಧಾರಣವಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. சிம்பிளா கேட்கிறேன். ಸಾಧಾರಣವಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. யெகூவை பத்தி 3 காரியத்தை பாத்தீங்க. ಯೆಹೋವ ಬಗ್ಗೆ 3 ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೋಡಿದ್ರಿ. யெகூவின் 3 அபிஷேகத்தை சொல்லி ಯೆಹೋವಿನ 3 ಅಭಿಷೇಕಗಳನ್ನು ಹೇಳಿದ್ದೇನೆ. எனக்கு ನನಗೆ யெகூவின் அபிஷேகம் தான் ಯೆಹೋವಿನ ಅಭಿಷೇಕವೇ பாவத்திலிருந்து பிரித்தெடுக்க முடியும். ಪಾಪದಿಂದ ಬೇರ್ಪಡಿಸಲು ಸಾಧ್ಯ. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றேன்.
ಪಾಸ್ಟರ್ ತುಂಬಾ ಕಷ್ಟ ಪಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. நான் ஒவ்வொரு முறையும் ஹோலி கம்யூனியனுக்கு வரும்போதெல்லாம் இனி செஞ்சிடக்கூடாது இனி செஞ்சிடக்கூடாதுன்னு தான் வாங்குறேன். ನಾನು ಒಂದೊಂದು ಸರಿ ಕರ್ತರ ಭೋಜನಕ್ಕೆ ಬರುವಾಗೆಲ್ಲ ಇನ್ನು ಮಾಡಬಾರದು ಅಂತ ತಗೋತೀನಿ. திங்கக்கிழமை இல்ல, ಮತ್ತೆ ಸೋಮವಾರ ಅಲ್ಲ, சாயங்காலமே திரும்ப விழுந்துறேன். ಭಾನುವಾರ ಸಾಯಂಕಾಲನೇ ಮತ್ತೆ ಬಿದ್ದೋಗ್ತೀನಿ. என்னால முடியல, ನನ್ನಿಂದ ಆಗ್ತಿಲ್ಲ. இன்னைக்கு நம்ம புதுசா சொல்றீங்க யெகோவின் அபிஷேகம் ಇವತ್ತೇನೋ ಹೊಸದಾಗಿ ಹೇಳ್ತೀರಿ ಯೆಹೋವನ ಅಭಿಷೇಕ ಬಂದ್ರೆ பிரித்தெடுக்க முடியும்னு சொல்றீங்க. ಬೇರ್ಪಡಿಸಲು ಸಾಧ್ಯ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದೀರಿ. அந்த அபிஷேகம் எனக்கு கிடைச்சா நல்லா ಆ இருக்கும். ಅಭಿಷೇಕ ನನಗೆ ಸಿಕ್ಕರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. 1 1 2 2 என் வாழ்க்கையில நான் உயர்த்தப்படணும்னு ನನ್ನ ஆசைப்படுறேன். ಜೀವನದಲ್ಲಿ ನಾನು ಹೆಚ್ಚಿಸಲ್ಪಡಬೇಕಂತ ಆಸೆ நினைக்கிறத ಪಡ್ತೀನಿ. காட்டிலும் மேலான நன்மை கிடைக்கும்னு நீங்க சொன்னீங்க. ನಾನು ನೆನೆಸುವುದಕ್ಕಿಂತ ಮೇಲಾದ ಕಾರ್ಯ ನಡೆಯುತ್ತೆ ಅಂತ ನೀವು ಹೇಳಿದ್ರಿ. ஒருவேளை இன்னைக்கு தான் முதல் முறையா நீங்க சிலர் யூத் வந்திருக்கீங்க. ಮೊದಲು ಏನೋ ಇವತ್ತೇ ಮೊದಲ ಬಾರಿ ಯೂತ್ಸ್ ನೀವು ಬಂದಿದ್ದೀರಿ. கையில பைபிள் கூட இல்லாம நீங்க வந்திருக்கீங்க. ಕೈಯಲ್ಲಿ ಬೈಬಲ್ ಕೂಡ ಇಲ್ದಿರ ನೀವು ಬಂದಿರಬಹುದು. பரவாயில்ல, உங்களை பார்த்து சிம்பிளா சொல்றேன். ಪರವಾಗಿಲ್ಲ, ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಸಿಂಪಲ್ ಆಗಿ ಹೇಳ್ತಿದ್ದೀನಿ. வாழ்க்கையில நீங்க நினைக்கிற ஒரு இடத்தை நீங்க அடையிறதுக்கு, ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನೀವು ನೆನೆಸುವ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು நினைச்சதை விட பெருசா ஒரு இடத்தை ನೀವು அடையிறதுக்கு ನೆನೆಸುವುದಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡದಾದ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು இந்த ಹಿಡಿಯಲು இயேசு உங்களுக்கு தேவை. ಈ ಯೇಸು ನಿಮಗೆ ಅವಶ್ಯ. இந்த இயேசு உனக்கு ಈ தேவை. ಯೇಸು ನಿನಗೆ ಅವಶ್ಯ. உன் வாழ்க்கையில நீ உயர்த்தப்பட, ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನೀ நீ ஒரு ಹೆಚ್ಚಿಸಲ್ಪಡಬೇಕು. ஸ்டாண்டர்டுக்கு வர்றதுக்கு ನೀನೊಂದು ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ ಗೆ ಬರುವುದಕ್ಕೆ உனக்கு இந்த அபிஷேகம் தேவை. ನಿನಗೆ ಈ ಅಭಿಷೇಕ ಅವಶ್ಯ. 2 2 ಮೂರನೆಯದಾಗಿ இது ஒரு வித்தியாசமான அழைப்பு. ಇದು ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವಾದಂತಹ ಕರೆಯುವಿಕೆ. ಪಾಸ್ಟರ್, நான் இப்படி அடிமைத்தனத்துல இருக்கிற பிள்ளைங்களை, ನಾನು ಈ ರೀತಿ ದಾಸತ್ವದಲ್ಲಿರುವ ಮಕ್ಕಳನ್ನು, ಯೆಸಬೇಲಿನ ಆವಿக்குள்ள இருக்கிறவங்க, ಯೆಸಬೇಲಿನ ಆತ್ಮದಲ್ಲಿ ಆಹಾಬಿನ ಆವಿக்குள்ள இருக்கிறவங்க, ಆಗಾಬಿನ ಆತ್ಮದಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲಿನ ಆವಿக்குள்ள இருக்கிறவங்க, ಇಸ್ರಾಯೇಲಿನ ಆತ್ಮದಲ್ಲಿರುವವರನ್ನು விடுதலையாக்கி ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ, அந்த ஆவியை அழிச்சு ಈ ಆತ್ಮನನ್ನು ಕೊಂದು உள்ள கொண்டு வந்து நிறுத்தி ಒಳಗಡೆ ಕರ್ಕೊಂಡು பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு ಹಲವು ದೇಶಗಳಿಗೆ எனக்கு இந்த ಯೆಹೋವಿನ ಅಭಿಷೇಕ, ನನಗೆ ಯೆಹೋವಿನ ಅಭಿಷೇಕ ಬೇಕು. அவங்க ಮಾತ್ರ ಕೈ ಉಯರ್ತಿ ಕಾಣ್ಬೀங்க. ಅವರು ಮಾತ್ರ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ತೋರಿಸಿ, அப்படி கை உயர்த்தி காண்பீங்க. ಹಾಗೆ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ತೋರಿಸಿ, I need that ಯೆಹೋವಿನ ಅಭಿಷೇಕ. ನನಗೆ ಯೆಹೋವಿನ ಅಭಿಷೇಕ நல்லா உயர்த்தி ಬೇಕು. காண்பீங்க பாபா. ಚೆನ್ನಾಗಿ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ತೋರಿಸಿ. எல்லாரும் உயர்த்தணும்ங்கற அவசியம் இல்ல. ಎಲ್ಲರೂ ಕೈ ಎತ್ತಬೇಕೆಂಬ ಅವಶ್ಯ ಇಲ್ಲ. எனக்கு வேணும்ன்றவங்க மாத்திரம், ನನಗೆ ಬೇಕು இந்த ಎಂಬವರು ಮಾತ್ರ, இந்த 3 காரியத்துல எனக்கு வேணும்ன்றவங்க ಈ மாத்திரம் 3 ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನನಗೆ அப்படி ಬೇಕು கை ಎಂಬವರು உயர்த்தினீங்களா? ಮಾತ್ರ. ಹಾಗೆ ಕೈಗಳನ್ನು இப்ப ಎತ್ತಿದ அழகா கீழ்ப்படிஞ்சீங்கல்ல. ಈಗ ಚೆನ್ನಾಗಿ ವಿದ್ಯುತ್ இப்ப அடுத்து ஒன்னு சொல்லுவேன். ಇನ್ನೊಂದು அதுக்கு ಹೇಳುತ್ತೇನೆ. கீழ்ப்படிய கொஞ்சம் தயங்குவீங்க பாருங்க. ಅದಕ್ಕೆ ನೀವು ஆனாலும் தயங்காம கீழ்ப்படியணும். ಆದ್ರೂ ಯೋಚನೆ கையை தூக்கணுங்க. ಕೈ ಎತ್ತಬೇಕು ರೀ. அப்படியே முன்னாடி வாங்க பாப்பா. ಹಾಗೆ ಮುಂದೆ ಬನ್ನಿ ನೋಡೋಣ. அப்படி முன்னாடி வாங்க, அப்படி முன்னாடி ಹಾಗೆ வாங்க. ಮುಂದೆ ಬನ್ನಿ, ಮುಂದೆ ಬನ್ನಿ. பாத்தீங்களா நிக்கிறிய பாருங்க, அங்கங்க நிக்கிறிய பாருங்க. ಮುಂದೆ ಬನ್ನಿ, அதான் ಮುಂದೆ தப்பு, ಬನ್ನಿ. அதான் தப்பு, அதான் தப்பு, அதான் தப்பு, அதான் தப்பு, அதான் தப்பு. இப்ப வரணும், இப்ப வரணும். எனக்கு இந்த அபிஷேகம் வாங்க 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 வாங்க. 20ல இருந்து 60 வரைக்கும் எல்லாம் வருது. வரட்டு 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 வரட்டு. அடடா, இவங்கெல்லாம் யூத் மீட்டிங் வந்திருக்காங்க பாத்தியா? அடேங்க அப்பா, ஓடி வருது பாரு. ஆமென். வாங்க, எனக்கு இந்த யெகோவின் அபிஷேகம் தேவை. எனக்கு கொஞ்சம் கொயர் பாடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? கொஞ்சம் கொயர் பாட ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவீங்களா? நீங்க யெகோவின் அபிஷேகம் பெற வந்திருக்கீங்களா? பரவாயில்ல, மேல நின்னுட்டே உங்களுக்கு யெகோவின் அபிஷேகம் கிடைக்கும். வாங்க 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 வாங்க. ஹalleluya. ஆரியா தரகரரே. ஹalleluya. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து ஒரு அற்புதம். ஒரு பாரமுள்ள பிள்ளைக்கு நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு கண்ணை மூடிக்கிறீங்க. எல்லாரும் கண்ணை மூடிக்கிறீங்க. அவங்க பாட்டு பாடுவாங்க, அவங்க பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. நீங்க கண்ணை மூடிக்கிறீங்க. நீங்க கண்ணை மூடிக்கிறீங்க. எல்லாரும் கண்ணை மூடிக்கிறீங்க. எல்லாரும் கண்ணை மூடிக்கிறீங்க. கண்ணை மூடிக்கிறீங்க. அப்படி அப்படி கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. எனக்கு இந்த யெகோவின் அபிஷேகம் தேவை. எனக்கு இந்த யெகோவின் அபிஷேகம் தேவை. கண்ணீரோட சில பிள்ளைங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்ணீரோட சில பிள்ளைங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வருஷத்துல உனக்கு அந்த அபிஷேகம் தேவை. உனக்கு அந்த அபிஷேகம் தேவை. உனக்கு அந்த அபிஷேகம் தேவை. உனக்கு அந்த அபிஷேகம் தேவை. யாரெல்லாம் ஹalleluya 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 தரகரகர நமஸ்காரம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு இனம் புரியாத அபிஷேகம், ஒரு இனம் புரியாத அபிஷேகம் தேவ ஜனத்தின் மேலே, தேவ ஜனத்தின் மேலே, தேவ ஜனத்தின் மேலே, தேவ ஜனத்தின் மேலே இப்பொழுது இன்றைக்கு இன்றைக்கு அந்த யெகோவின் அபிஷேகம், அந்த யெகோவின் அபிஷேகம் அநேகர் மேலே, 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 அநேகர் மேலே இப்பொழுது 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 அநேகர் மேலே, அநேகர் மேலே, அநேகர் மேலே,
ஒரு விடுதலை உண்டு, ஒரு விடுதலை உண்டு, ஒரு விடுதலை உண்டு. There is a liberty, there is a liberty. When there is a Holy Spirit, there is a liberty, there is a liberty, there is a liberty. யெகோவாவுடைய அபிஷேகம் உனக்குதான், உனக்குதான். யெகோவாவுடைய அபிஷேகம் உனக்குதான், உனக்குதான். உன்னை வேறு பிரிக்கிறார், உன்னை வேறு பிரிக்கிறார், உன்னை வேறு பிரிக்கிறார். அநேக வாலிப பிள்ளைகள், அநேக வாலிப பிள்ளைகள் இந்த இடத்துல பெரிய worship leaders, அநேக speakers, அநேக convention speakers, கர்த்தர் மாற்றட்டும், கர்த்தர் மாற்றட்டும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், அப்படிப்பட்ட ஒரு யெகோவாவின் 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 அபிஷேகம். அநேக வாலிப பிள்ளைகள், அநேக வாலிப பிள்ளைகள் கர்த்தர் உனக்குதாமா. பெற்றுக்கோ, 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 பெற்றுக்கோ. புது புது அந்நிய பாஷை, புது புது அந்நிய பாஷை, புது புது அந்நிய பாஷை. அநேக வாலிபர்களுடைய நாவுகளை கர்த்தர் தொட்டுக்கிட்டு இருக்கிறார். அநேக வாலிபர்களுடைய நாவுகளை கர்த்தர் தொட்டுக்கிட்டு இருக்கிறார். அநேகருடைய நாவுகளை கர்த்தர் தொட்டுக்கிட்டு இருக்கிறார். அநேகருடைய நாவுகளை கர்த்தர் தொட்டுக்கிட்டு இருக்கிறார். ஒரு ஹீப்ரு பேசுற மாதிரி, ஒரு லத்தீன் பேசுற மாதிரி, ஒரு குஜராத்தி பேசுற மாதிரி, ஒரு மராத்தி பேசுற மாதிரி புது விதமான அந்நிய பாஷை. There is a new tongues, new tongues, new tongues. புது 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 அந்நிய பாஷை. ஆவி வாழ்க்கையில ஒருபடி எழும்பு, ஒருபடி எழும்பு, ஒருபடி எழும்பு. யெகோவாவின் அபிஷேகத்துல எழும்பு, யெகோவாவின் அபிஷேகத்துல எழும்பு. சோர்வுகளை பார்த்து நிக்காது, பலவீனத்தை பார்த்து நிக்காது, வலிகளை பார்த்து நிக்காது. ஒண்ணு தடை செய்ய முடியாது. That is a new anointing for you. ஒரு புது வாசல்களை உனக்கு திறக்கட்டும். எதை கண்டு சோர்ந்து போகாதே, விமர்சனங்களை கண்டு சோர்ந்து போகாதே. உனக்குள்ள அபிஷேகம் இருக்கு. நீ எழும்பணும், நீ எழும்பணும். நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். உன்னை ஒரு பெரிய இதிலிருந்து கர்த்தர் பிரித்தெடுத்தான். உன்னை பிரித்தெடுத்ததின் நோக்கமே நீ எழும்புறதுக்கு. இந்த சந்ததியில உன்னை எழுப்புறாரா, சந்ததியில எழுப்புறாரா. ஓட்டத்தை ஒருவரும் தடுக்க முடியாது. ನಿನ್ನ ಓಟವನ್ನು ಒಬ್ಬರು ತಡೆಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. பவுல் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறான். ಪೌಲ್ ಹೇಳುವಾಗ ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, ಆದುದರಿಂದ ಮೇಘದಂತೆ ನಮ್ಮನ್ನು ಸಾಕ್ಷಿಗಳು பாரமான ಸುತ್ತಿದೆ. அனைத்தையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு, ಭಾರವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಸುತ್ತಿರುವ ಪಾಪವನ್ನು ತಳ್ಳಿಬಿಟ್ಟು, விசுவாசத்தை துவங்கினவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி, ವಿಶ್ವಾಸವನ್ನು ಆರಂಭಿಸಿದವರು ಮುಗಿಸುವವರಾದಂತ நமக்கு ಯೇಸುವನ್ನು ನೋಡಿ, நியமிக்கப்பட்டிருக்கிற பாதையிலே பொறுமையோட ஓடக்கணும். ತಾಳ್ಮೆಯಿಂದ. நிறைய பேரை கர்த்தர் பிரிச்சுட்டாரு. ನಮ್ಮನ್ನು ಈಗಾಗಲೇ ಕರ್ತರು கல்யாணத்துக்கு முன்னாடி ஆண்டவர் உன்னை பிரிச்சிட்டாரு. ನಿನ್ನ ವಿವಾಹಕ್ಕಿಂತ ಮುಂಚೆನೇ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿட்டாரு. ನಿನ್ನನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿಬಿಟ್ಟರು. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? உனக்கு ஒரு ராஜரீக அபிஷேகத்தை கொடுக்க, ಒಂದು ರಾಜರீಗ உன்னை செப்பரேட் பண்ண, ஹalleluya, உன்னை உயர்த்த, ನಿನ್ನನ್ನು ಹೆಚ್ಚಿಸಲು ஹalleluya பிரிச்சிட்டாரு. ಬೇರ್ಪಡಿಸಿಬಿಟ್ರು. சத்தமா சொல்லு, என்ன பிரிச்சிட்டாரு, ನಿನ್ನನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿಬಿಟ್ಟರು, என்ன பிரிச்சிட்டாரு, ನಿನ್ನನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿಬಿಟ್ಟರು. ஏன் தெரியுமா? என்ன ராஜாவா உயர்த்தி, ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ನನ್ನನ್ನು என் கையில எசபேல ஒப்பு கொடுக்க, என் கையில யாகாப ஒப்பு கொடுக்க, என் கையில பெங்களூரை ஒப்பு கொடுக்க, என் கையில இந்த நகரத்தை ஒப்பு கொடுக்க, வாலிபர்களை ஒப்பு கொடுக்க. நீ பிரித்தெடுக்கப்பட்டு உயர்த்தினவன். ನೀನು ಬೇರ್ಪಡಿಸಲ್ಪಟ್ಟು ಹೆಚ್ಚಿಸಿದವನು. அவங்க வாய்ப்பு கொடுக்கல, இவங்க வாய்ப்பு கொடுக்கல, அவங்க என்கரேஜ் பண்ணல, இவங்க என்கரேஜ் பண்ணல. வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார். என்ன பிரிச்சது கர்த்தர்னா, என்ன அழைச்சது கர்த்தர்னா, என்ன தெரிந்து கொண்டது கர்த்தர்னா, உன்னை கர்த்தர் உயர்ந்த இடத்துல வச்சு உனக்கானதை கர்த்தர் தருவாரே. ஹalleluya. தொடர்ந்து எனக்கு பின்பு ஒருவர் வருகிறார்.
ಮತ್ತೆ ನನ್ನ ಹಿಂದೆ ಒಬ್ಬರು கர்த்தர் ಬರುವರು. அவர்களை கொண்டு உங்களோடு கூட பேச போகிறார். ಕರ್ತರು ಅವರನ್ನು ಕೊಂಡು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುವರು. நல்ல ஒரு ஆசிய கண்டத்துல ஒரு மிகப்பெரிய திருச்சபையின் போதகர் அவர். ಏಷ್ಯಾ ಖಂಡದಲ್ಲಿ ಒಂದು ಒಳ್ಳೆ ದೊಡ್ಡ ಒಂದು கர்த்தரால ಸಭೆಯ கடைசி காலத்துல ಸೇವಕರು. தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟ ಒಂದು எனக்கு ಪಾತ್ರೆ. பின்னாடி அவர் வராரு. ನನ್ನ ಹಿಂದೆ ಅವರು ಬರುವರು. அவரை கொண்டு கர்த்தர் உங்களோட பேசுவாரு. ಅವರನ್ನು ಕೊಂಡು ಕರ್ತರು ನಿಮ್ಮ ಜೊತೆ இதே ಮಾತಾಡುವರು. அபிஷேகத்தோடு அப்படியே போய் உங்க சீட்டை உட்கார்ந்து ಇದೇ கொள்ளுங்க. ಅಭಿಷೇಕದೊಂದಿಗೆ ಹೋಗಿ ನಿಮ್ಮ ಜಾಗದಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ. Hallelujah. Everybody together. Hallelujah. 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 Some volume for the choir. What a wonderful presence of God in this place. Truly, the Lord is here. Even at this moment, it's such a joy to have our senior pastor, Bishop Dr. Francis Jackson, and we are so honored to have Apostle Joycelyn Peters in our midst, and Pastor Joshua and his dear wife. It is with great pleasure we want to thank Pastor Michael Raj, who came all the way from Dindakal. Shall we give the man of God a big hand of praise? Pastor Michael Raj, God used him so beautifully and wonderfully this day, and to see a jam-packed church today, 26th January. The church is